சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, அன்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆராகாயும், தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆராகாயும், தீவேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். மே 15, 1718 ஆண்டு உலகின் முதலாவது இயந்திர துப்பாக்கிக்கான காப்புரிமத்தை லண்டனைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜேம்ஸ் பக்கிள் பெற்றார். மே 15, 1792 ஆண்டு பிரான்ஸ் சார்டீனிய பேரரசு மீது போரை அறிவித்தது. மே 15, 1796 ஆண்டு நெப்போலியனின் படைகள் இத்தாலியின் மிலான் நகரை கைப்பற்றினர். மே 15, 1851 ஆண்டு 4வது ராமா தாய்லாந்தின் மன்னராக முடிசூடினார்.
மே 15, 1918 ஆண்டு பின்லாந்து உள்நாட்டு போர் முடிவுற்றது. மே 15, 1932 ஆண்டு ஜப்பானிய படைகள் ஷாங்காயை விட்டு புறப்பட்டனர். மே 15, 1935 ஆண்டு மாஸ்கோவில் சுரங்க தொடருந்து சேவை ஆரம்பமானது. மே 15, 1960 ஆண்டு சோவியத்தின் ஸ்புட்னிக் 4 விண்கலம் ஏவப்பட்டது. மே 15, 1991 ஆண்டு ஈடித் கிரேசின் பிரான்சின் முதல் பெண் பிரதமரானார். மே 15, 1978 ஆண்டு டோக்கியோ பங்குச்சந்தை அமைக்கப்பட்டது. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். நம் பூமியின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்களா? இந்தியாவின் காலநிலை கொள்கைகள் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்காக சிவிக்ஸ் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளது. கிளைமேட் வாய்ஸஸ் என்ற கையேடு. அதாவது காலநிலை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் காலநிலை சட்டங்கள் உருவாக்க உதவும். ஒரு அரசாங்க கொள்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் பொழுது சட்டத்துடன் இணைந்து எவ்வாறு செயல்படுவது என்பதற்கான கருவிகள், அறிவுரைகள் அனைத்தும் இந்த கையேடில் உள்ளது. மேலும் பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் கொள்கைகளை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றும், தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு தெரிவிப்பது என்றும், மற்ற அமைப்புகளுடனும் சக மனிதர்களுடனும் இணைந்து இதில் எவ்வாறு செயல்படுவது என்ற வழிகாட்டுதலை உள்ளடக்கியது இந்த காலநிலை கையேடு. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோ சமூக குழுவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ இருந்தாலும் இந்த கிளைமேட் வாய்ஸஸ் கையேடு உங்களுக்கானது. இந்த கையேடு பயன்படுத்த சுலபமாகவும் நடைமுறைக்கு ஏற்பதாகவும் தகவல் தருவதாகவும் மற்றும் இல்லாமல் இது முற்றிலும் இலவசமானது. உங்கள் கிளைமேட் வாய்ஸஸ் கையேடை பெற்றுக்கொள்ள உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து கிளைமேட், அதாவது CLIMATE என்று எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8976926914. மீண்டும் சொல்கிறேன், 8976926914 என்ற எண்ணிற்கு கிளைமேட் என்று வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் வாய்மை. ஆம், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொலல் என்பது. எவ்வகையிலும் தீமையில்லாத சொல்லை பேசுவது என்கிறார் வள்ளுவர். வாய்மையே வெல்லும் என்பது நம் நாட்டின் சத்திய வாக்கு. வாய்மையே அனைத்து அறங்களின் பிறப்பிடமாகும். வாய்மையை ஒருவன் கடைபிடித்து ஒழுகினால் போதும், வேறு அறங்களே வேண்டுவதில்லை. அனைத்து அறங்களும் அவனை தேடி நாடி ஓடி கூடி வந்து நிற்கும். இதனையே வள்ளுவன் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று என்று மொழிவார். வாய்மையின் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழ்ந்தவன் அரிச்சந்திரன். இதனால் பதி இழந்தான், பாலனை இழந்தான், படைத்த நீதி இழந்தான், மோட்சம் இழந்தான். ஆனாலும் வாய்மையை இழக்கவில்லை. அரிச்சந்திர நாடகத்தை கண்டுகளித்த காந்தியடிகள் அன்று முதல் எப்போதும் வாய்மையை கடைபிடித்தார். இதன் புறப்பாடு சத்திய சோதனை என்னும் நூலின் வெளிப்பாடு. புற இருளை போக்கும் விளக்கெல்லாம் விளக்கல்ல, அக இருளை போக்கும் வாய்மையே உண்மையான விளக்கு. சித்திரம் பேசேல் என்பது ஔவையின் வாக்கு. பொய் சொல்லல் ஆகாது பாப்பா என்பது பாரதியாரின் அறிவுரை. நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் என்பது உலக நீதி.
வாய்மையை காக்க எதையும் இழக்கலாம், எதற்காகவும் வாய்மையை இழக்கக்கூடாது. உள்ளங்கையில் முடங்கிப்போன ரேகைகளாக இல்லாமல் விதியை மதியால் வெல்லும் பண்பு வாய்மைக்கு உண்டு. தருமத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தருமம் மறுபடியும் வெல்லும். வாய்மைக்கு ஏற்படக்கூடிய தோல்வி நிலையானதன்று. பொய்மைகள் அடுக்கடுக்காய் அடர்த்தாலும் இறுதியில் வாய்மையே வெல்லும் என்பது நம்மில் அசைக்க முடியாத ஒன்று. மனமறிந்த ஒன்றில் பொய் கூறினால் அவருடைய மனசாட்சியே யமனாய் கொன்றொழிக்கும் என்பது வரலாறு. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்பது குறள் நெறி. எனவே நாம் அனைவரும் வாய்மையின் அருமை பெருமையை உணர்ந்து நம் வாழ்வில் அதை கடைபிடிக்க வேண்டும். உயிர்க்கு இறுதி ஏற்படுமாயினும் வாய்மையினை காக்க உறுதிமொழி ஏற்போம் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோள். இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான மண் வாசனை. இந்த மண் வாசனை நிகழ்ச்சியில விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம சுய தொழில் சார்ந்த விஷயங்களை பார்க்க போறோம். சுய தொழில்னு சொல்லலாம், விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். தேன் வளர்ப்பு பத்தி பிரசாந்த் சார், பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் நம்ம கூட இருக்காரு. அவரு தான் பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். காலை வணக்கம் சார். அதாவது இந்த தேன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது சுய தொழில்னு கூட சொல்லலாம், விவசாய முறைன்னு கூட சொல்லலாம். சோ இந்த தேன் வளர்ப்பு முறையை எப்படி மக்கள் அணுகிறது, இது எப்படி சார் கத்துக்கிறது, எப்படி ஆரம்பிக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க. நீங்க அழகா சொன்னீங்க. தேன் சொன்ன உடனே வாயில ஊறும். அதே மாதிரி இதுல இன்கமும் அதே மாதிரி வரும். நம்ம பேங்க்ல ஊறுற மாதிரி பணம் சம்பாதிக்கலாம். இது ஒரு எக்ஸ்டிங்டான தொழில். இது இந்த காலத்துல, நவீன காலத்துல யாருக்கு தேனி வளர்ப்பு, தேன் என்னன்னு தெரியாது. சோ இந்த டைம்ல நீங்க அழகா இந்த பிசினஸ் செட் பண்ணி அழகா கொண்டு போகலாம். இது காம்படிஷனே கிடையாது. இது ஒரு நல்ல தொழில், எல்லாரும் பண்ணலாம். 8 வயசு பசங்க கூட பண்ணலாம். இது ஹாபியா எடுத்து பண்ணலாம். எங்க மேடம் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஹாபியா எடுத்து போய் ஒரு 2000 ரூபாய் இன்கம் மாசம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 3.5 கோடி பண்ணிட்டு இருக்காங்க டர்ன் ஓவர். கண்டிப்பா சார், எல்லாருக்குமே இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனோம்னாவே கண்டிப்பா உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியா இருக்கு, நீங்க தேன் சாப்பிடுங்க, ஹனி சாப்பிடுங்க, அதுவும் தூய ஹனி சாப்பிடுங்க அப்படிதான் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. சார், தேன் வளர்ப்பை பொறுத்தவரையிலும் எந்தெந்த மாதிரியான தேன்கள் வளர்க்கலாம், எந்தெந்த மாதிரியான சூழல்கள் தேவைப்படுது சார் தேன் வளர்ப்புக்கு? சார், இது தேன் சொன்னா தேனுக்கு நகரான உணவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். இதுல 121 ஐட்டம்ஸ் இருக்கு. விட்டமின்ஸ், புரதச்சத்து, மினரல்ஸ், தாதுப்பு, என்சைம்ஸ், நொதிப்பு, அப்புறம் பிளேவனாய்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய 121 ஐட்டம்ஸ் பாக்குறோம் நாங்க. ஸோ இது நீங்க ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் காலையில வெந்நீர்ல இல்ல வெதப்பான தண்ணியில நீங்க ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல உணவு, சத்தான உணவு. எந்த சத்தும் பற்றாக்குறையே காணப்படாது. தேன் அதாவது உணவு சார்ந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வரும்போது சுய தொழில எந்தெந்த வகையான தேன் வளர்ப்பு நம்ம மேற்கொண்டோம்னா நல்ல வருமானம் ஈட்ட முடியும் சார்? நாங்க பண்றது நாட்டு தேனி. இது செரேனா இண்டிகான்னு ஒரு ஜாதி. இது வளர்ப்பு தேனியில வரும், காட்டு தேனியில் இல்ல. காட்டு தேனி கொட்டும். இது கொட்டு வாங்காம எப்படி தேனி வளர்க்கணும்னு சொல்லி நாங்க இலவசமா ட்ரைனிங் தரோம். ஃப்ரீ ட்ரைனிங் நடத்துறோம். எல்லாம் 2வது சனிக்கிழமை நாங்க நடத்துறோம் ஃப்ரீ ட்ரைனிங். இன்னைக்கு வரைக்கும் 50,000 பேர் ட்ரைனிங் பண்ணி இருக்கோம். அதுல ஒரு 600 பேர் தேனி வளர்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹாபியா என்ஜாய் பண்ண வேண்டியது ஒரு இது எல்லாருக்கும் ப்ராஃபிட், வின் சிச்சுவேஷன் சொல்லுவோம். அது எப்படின்னா, எங்க நீங்க தேனி கூண்டு வைக்கிறீங்களோ அந்த விவசாயிக்கு 40% 200% உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். தேன் வைக்கிறவங்களுக்கு தேன் கிடைக்கும். எங்களுக்கு ஒரு பிரவுன் ரெவல்யூஷன் சொல்லி, இது வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி, குடும்பத்துக்கு ஆயில் கட்டின்னு சொல்லி ஒரு காயின் பண்ணிருக்காங்க சார். அந்த மாதிரி நாங்க அந்த ரெவல்யூஷன், பிரவுன் ரெவல்யூஷன் கொண்டு போகணும்னு விரும்புறோம்.
கண்டிப்பா சார். என்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டாலும் சரி, உழைப்புக்கும் சரி சேமிப்புக்கும் சரி நம்ம தேனியை உதாரணமா எடுத்துக்கூட சொல்லலாம். இந்த தேனி வளர்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் கட்டுமானங்களுக்கு எந்தெந்த மாதிரியான இட அமைப்பு தேவைப்படுதுங்க சார்? இது ரொம்ப நல்ல கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேனிக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குமா அந்த மாதிரி ஒரு இடம் செலக்ட் பண்ணும். அப்படின்னா வெயில் இல்லாத இடம், மரத்து கீழே பூ இருக்கிற இடம், நிறைய பூ இருக்கிற இடம், இதுதான் தேனிக்கு ரொம்ப லைக் பண்ணும். அதுவும் எந்த பூச்சி எந்த தொல்லை இல்லாத, எந்த வைப்ரேஷன் இல்லாத இடம், ஃபேக்டரி அந்த மாதிரி இடத்துல வைப்ரேஷன் இருக்கு. தேனி பெட்டி வச்சாச்சுன்னா எல்லாரும் அடிக்கடி ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஓபனே பண்ணக்கூடாது, 15 நாள் ஓபன் பண்ணாம இருக்கும். அப்பதான் தேனி அந்த இடத்துல இருக்கும், அது கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ தேனி பெட்டி வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிறது தேனி இல்ல, நமக்கான சேமிப்புக்கான பணம். அந்த பெட்டி அடிக்கடி ஓபன் பண்ணி பார்க்க கூடாது, பேங்க்ல பணம் போட்டதா நினைச்சு அப்படியே விட்டோம்னா நல்ல தேன் கிடைக்கும் நீங்க சொல்ல வரீங்க சார். இந்த தேனி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் மக்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னும் போது உங்களை எப்படி அணுகிறது, அதுக்கான முழு முகவரியை சொல்லுங்க சார். நீங்க எனி டைம் கால் பண்ணலாம். விபிஸ் நேச்சுரல் பீ ஃபார்ம் எங்களோட ஸ்தாபன பேரு. இது 67 எல்கேடி நகர், கடச்ச நேந்தல், மதுரை 107. இது அழகர் கோயில் போற பாதையில எம்ஆர் மில் இருக்கு. எம்ஆர் மில் பேக் சைடுல தான் எங்க ஆபீஸ் இருக்கு. போன் 9842055047 இல்லாட்டி 9626165050. இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணா. இன்னொரு நம்பர் இருக்கு 9865555047. இந்த 3 நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பிளஸ் இமெயில், எங்க இமெயில் ms.josephine JOSEPHINE @rediffmail.com. இதுல இமெயில் பண்ணலாம் நீங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினமொரு வேளாண் செய்தி. நான் உங்கள் கார்த்திகா. இன்று நாம் உளுந்து மஞ்சள் தேமல் நோயின் அறிகுறிகளையும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளையும் அறியலாம். உளுந்து மஞ்சள் தேமல் நோயின் அறிகுறிகள். பொதுவாக உளுந்து பயிரில் இந்த நோய் அதிகமாக தோன்றும். இளம் இலைகளில் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் ஆரம்பத்தில் தோன்றும். புதிதாக தோன்றும் இலைகளில் ஒழுங்கற்ற மஞ்சள் மற்றும் பச்சை திட்டுக்கள் மாறி மாறி காணப்படும். புள்ளிகள் அளவில் அதிகரித்து முடிவில் இலை முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது நோய் தாங்கக்கூடிய ரகங்களான வம்பன் 6 பயிரிடலாம். வரப்போற பயிர்களாக 7 வரிசையில் மக்காச்சோளம், சோளம் பயிரிடுதல். இமிடாக்ளோபிரேட் 5 மில்லி 1 கிலோ என்ற அளவில் விதைகளை நேர்த்தி செய்தல் வேண்டும். உளுந்து மஞ்சள் சோகை நச்சுயிரி தாக்கப்பட்ட பயிர்களை ஆரம்பத்திலேயே களைய வேண்டும். டைமித்தோயேட் 750 மில்லி 1 ஹெக்டர் அல்லது தயோமீத்தாக்சியம் 1 கிராம் 3 லிட்டர் என்ற அளவில் விதைத்த 30ஆம் நாள் தெளிக்க வேண்டும். டைமித்தோயேட் 750 மில்லி 1 ஹெக்டர் அல்லது தயோமீத்தாக்சியம் 1 கிராம் 3 லிட்டர் என்ற அளவில் விதைத்த 30ஆம் நாள் தெளிக்க வேண்டும். நன்றி. இன்று நாம் உளுந்து மஞ்சள் தேமல் நோயின் அறிகுறிகளையும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளையும் பற்றி அறிந்தோம். மீண்டும் நாளை தினமொரு வேளாண் செய்தியில் சந்திப்போம். நான் உங்கள் கார்த்திகா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம்.
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கொள்ளு பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு ஜனனி. கொள்ளு மேக்ரோடைலோமா யூனிஃப்ளோரம் என்பது ஒரு வகை பயிராகும். இதனை தென் தமிழகத்தில் காணம் எனவும் கூறுவர். இதற்கு வேறு பெயர்களாக முதிரை என அழைப்பதும் உண்டு. இது தென்னிந்திய உணவில் இடம்பெற்ற ஒரு பயிராகும். இதில் சத்துப் பொருட்கள் நிறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தட்டையாக பழுப்பு மற்றும் மண்ணின் நிறத்திலும் காணப்படும் ஒரு வகை தானியமாகும். இதன் விளைச்சல் தென்னிந்தியாவில் கூடுதலாகும். இதன் சிறப்பை இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்னும் பழமொழியின் வாயிலாக உணரலாம். இதற்கு ஆங்கிலத்தில் ஹார்ஸ் கிராம் என விளிப்பர். அதற்கு காரணம் இப்பயிறு பண்டை காலத்தில் குதிரைக்கு தீவனமாக கொடுத்து வந்தனர். இதற்கு மலையாளத்தில் மூதிரா எனவும் தெலுங்கில் உளவாளி என வேறு பெயர்களிட்டு கூப்பிடுகின்றனர். பண்டைய மருத்துவமான சித்தம் மற்றும் ஆயுர்வேதத்தில் இவை மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை சித்தம் மற்றும் ஆயுர்வேதத்தில் மூல நோயிற்கும் இரத்தக்கட்டிற்கும் மருந்தாக பயன்படுத்தி வருகின்றனர். இதில் இரும்பு, கால்சியம், மாலிப்டினம், பல பீனால்கள் உள்ளடங்கியுள்ளது. இவை தீங்கு விளைவிக்கும் ஆக்சிஜனை தடுத்து நமது உடற்கலங்களுக்கு பாதுகாப்பளிக்கிறது. இவை அத்தீங்கு ஆக்சிஜனை தடுக்கும் முக்கிய காரணிகளை அகத்தே கொண்டுள்ளதாக இயம்பப்படுகிறது. இதற்கு உடலில் உள்ள கொழுப்பை கரைத்து உடலை இருக்கும் ஆற்றல் உள்ளதாகவும் அறியப்படுகிறது. இதய நோய் உள்ளவர்களுக்கு இது நல்ல மருந்தாகும். இதனை சளி மற்றும் கோழையால் அவதியுறுபவர்களுக்கு உணவாக கொடுப்பதன் மூலம் சளியை உடலில் இருந்து வெளியேற்ற உதவுகிறது. கொல்லை வேக வைத்து எடுத்த நீரை குடிப்பதன் மூலம் காய்ச்சல் மற்றும் சளியை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முளைக்கட்டிய கொள்ளு உயிர்ச்சத்து பொருட்களாகிய உயிர்ச்சத்து A, B மற்றும் C நிறைந்து காணப்படுகிறது. இதனுள் உடலுக்கு தேவையான தனிமமாகிய இரும்பு மற்றும் பொட்டாசியம் நிறைந்திருக்கின்றன எனவும் கூறப்படுகிறது. இது தமிழர் உணவுகளில் அவியல், துவையல், ரசம், பொரியலாக இடம்பெறுகின்றன. கொள்ளு பிரபலமாக தென்னிந்தியாவில் மட்டுமே மக்களால் பயன்படுத்தப்படும் ஒரு வகை பயிறு. பிற நாடுகளில் இது மிருகங்களுக்கு தீவனமாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. தமிழகத்தில் இது மக்களால் உணவாகவும் மிருகங்களுக்கு தீவனமாகவும் பயன்படுகின்றது. இது பொதுவாக எடை குறைக்க விரும்புபவர்களால் உபயோகிக்கப்படுகின்றது. இதிலுள்ள புரதம் ஜீரணமாவதற்கு அதிக எரிசக்தி தேவைப்படுவதால் இதனை எடை குறைக்க விரும்புபவர்கள் உட்கொள்கின்றனர். கேரளாவிலும் ஆந்திராவிலும் இது பரவலாக பயிரிடப்பட்டு உபயோகிக்கப்படுகின்றது. இதனை சமைப்பது சிறிது கடினம். எனவே இதனை 8 முதல் 12 மணி நேரம் நீரில் ஊற வைத்து சமைத்தால் சமைப்பதும் சுலபம், புரதமும் நல்ல பயனுடன் ருசியாக இருக்கும். இந்தியாவின் தென் மாநிலங்களும் மற்றும் வட இந்தியாவில் பரவலாகவும் அந்தந்த மாநில சமையலில் ஒரு அங்கமாக பலவித உணவுப் பொருட்களை தயாரித்து உண்கிறார்கள். உடம்பு சீதளத்தால் குளிர்ந்துவிட்டால் வறுத்த கொள்ளு, மஞ்சள், உண்ணும் கற்பூரம் இவைகளை சம எடையாக அரைத்து தூளாக்கி உடம்பில் பூசி தேய்க்க விரைவில் உடல் சூடாகும். ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. உடம்பு சூடேறி பல உபத்திரவங்களை உண்டு செய்யும். எனவே எதிர்பார்த்த பலன் கிடைத்தவுடன் உபயோகத்தை நிறுத்திவிடல் நன்று. நேயர்கள் இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் கொள்ளு பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஜனனி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். நம் பூமியின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்களா? இந்தியாவின் காலநிலை கொள்கைகள் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்காக சிவிக்ஸ் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளது. கிளைமேட் வாய்ஸஸ் என்ற கையேடு. அதாவது காலநிலை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் காலநிலை சட்டங்கள் உருவாக்க உதவும். ஒரு அரசாங்க கொள்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் பொழுது சட்டத்துடன் இணைந்து எவ்வாறு செயல்படுவது என்பதற்கான கருவிகள், அறிவுரைகள் அனைத்தும் இந்த கையேடில் உள்ளது. மேலும் பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் கொள்கைகளை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றும், தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு தெரிவிப்பது என்றும், மற்ற அமைப்புகளுடனும் சக மனிதர்களுடனும் இணைந்து இதில் எவ்வாறு செயல்படுவது என்ற வழிகாட்டுதலை உள்ளடக்கியது இந்த காலநிலை கையேடு. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோ சமூக குழுவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ இருந்தாலும் இந்த கிளைமேட் வாய்ஸஸ் கையேடு உங்களுக்கானது. இந்த கையேடு பயன்படுத்த சுலபமாகவும் நடைமுறைக்கு ஏற்பதாகவும் தகவல் தருவதாகவும் மற்றும் இல்லாமல் இது முற்றிலும் இலவசமானது. உங்கள் கிளைமேட் வாய்ஸஸ் கையேடை பெற்றுக்கொள்ள உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து கிளைமேட், அதாவது CLIMATE
என்று எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8976926914. மீண்டும் சொல்கிறேன், 8976926914 என்ற எண்ணிற்கு கிளைமேட் என்று வாட்ஸ்அப் செய்யவும். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here at Data Chunks to give out some information about dual boot systems. A dual boot system is a computer that can boot into two different operating systems. While most computers automatically load a specific operating system at startup, a dual boot system allows you to choose what OS you would like to load. For example, a dual boot Windows system may provide an option to load either Windows 7 or Windows 8 at startup. Linux users can install Windows to create a Linux or Windows dual boot configuration. Dual boot systems are often used by computer enthusiasts who prefer different operating systems for different tasks or want to run OS-specific applications. Software developers also use dual boot systems to test their software on multiple operating systems. A single dual boot system is more efficient than buying and setting up two separate computers. In order to create a dual boot system, you first need to install a custom boot manager or a bootloader. This is a small program that loads near the beginning of the boot sequence before the OS loads. A common PC bootloaders include LILO and GRUB, which supports for Linux and Windows. Mac users can install Apple's Boot Camp utility. In most cases, you will need to install each operating system on separate partitions. Linux installations may require multiple partitions just for the Linux OS. While the disk partitioning can be done manually, it is typically accomplished using the dual boot utility like EasyBCD that is used for Windows or Boot Camp that is used for Mac OS. While many users still create dual boot machines, virtualization has become more common way to run multiple operating systems on a single computer. Unlike dual booting, virtualization allows you to run multiple operating systems at the same time and switch between them without restarting. However, booting into a specific OS typically yields the best performance. Note that the dual boot systems may also be called as the multi-boot systems, which refers to a computer that can load two or more different operating systems. You have heard about dual boot systems at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் VIT பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் சார், என் பேர் முரளி. பழம் வியாபாரம் பண்ணுறேன். எத்தனை வருஷமாக பழம் வியாபாரம் பண்ணுறீங்க? 10 வருஷமாக எங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம். எதனால் உங்களுக்கு பழம் வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? வியாபாரம் இதுதான் அப்பா சேர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் என்ன எட்டுன்னு வந்து விட்டார், தொழில் அப்படியே இது ஆகிட்டோம். நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய கல்வி தகுதியை பகிர்ந்துக்க முடியுங்களா? இல்லை, படிப்பு 5ஆம் கிளாஸ் தான் போயிடும். அப்போயே வியாபாரத்தில் அப்பா எட்டுன்னு வந்து விட்டாச்சு, அப்படியே பழகமாகிடுச்சு வியாபாரத்தில். இப்போ நல்லா சொன்னீங்க. ஏன்னா அப்பா இருக்கும்போது இருக்கிறது பழம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. என்னென்ன பழம்லாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க? இது ஆப்பிள், மாதுளம், திராட்சை, பலாப்பழம், மாம்பழம், தர்பூசு, சீசனுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் போயிடும். இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நல்லா சொன்னீங்க. இப்போ இந்தந்த சீசனில் இந்தந்த பழ வகைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, இப்போ எந்தெந்த சீசனில் என்னென்ன பழ வகைகள் கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். தர்பூசு வெயில் டைமில், மாம்பழம் மே மாதம் இந்த ஸ்டார்டிங்கு, கலகா அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். ஆடி மாதம் ஸ்டார்டிங் கலகா,
இது மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி மார்கழி மாதம் மொச்சக்காய் தோரை காரம் பண்ணி அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம். இப்போ இந்த மே மாதத்தில் உங்களுக்கு வந்து தர்பூஸ் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குதுங்களா? ஆமாம், தர்பூஸ் வியாபாரம் நல்லா இதுவாக, ஏன்னா வெயிலுக்கு ஜனங்க குளிர்ச்சியாக சாப்பிட்ணுன்னு ஒரு இது. காலையில் எத்தனை மணிக்கு உங்களுடைய வியாபாரம் நீங்கள் ஆரம்பிப்பீங்க? ஈவினிங் எத்தனை மணி வரையும் உங்களுடைய வியாபாரங்கள் நீங்கள் செய்வீங்க? காலைல 9 மணிலேருந்து நைட்டு 8-8:30 வியாபாரம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியாபாரம் டைம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ உங்களுடைய வியாபாரம் டைம் என்ன? இந்த வியாபார டைமும் காலைல ஒரு 10லேருந்து 12 வியாபாரம், அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே நைட்டு 8 வரைக்கும் வியாபாரம், 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். பழங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்க, எவ்வளோ வியாபாரம் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வேலூர் மண்டியிலேருந்து எடுத்துன்னு வரோம். கிலோவுக்கு 5 ரூபா வச்சு நம்ம ஒரு வியாபாரத்துக்கு கிலோவுக்கு 5 ரூபா வந்தால் போதுன்னு வியாபாரம் பண்ணுறது தான். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க? 100 கிலோ ஓடும் பழம், 100 மாம்பழம் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 4000 ரூபா 5000 வியாபாரம் பண்ணுவோம். கையில் ஒரு 400-500 கிடைக்கும் டெய்லியும் வியாபாரம் பண்ணுவோம். நல்லா சொன்னீங்க, வந்து கையில் ஒரு 400-500 கண்டிப்பாக வந்து வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ மார்க்கெட்லேருந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு அதை எப்படி இங்கே கொண்டு வருவீங்க? அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக வந்து டெய்லியுமே ஒரு ஆட்டோ வைக்கிறீங்க அப்படின்னா டெய்லியுமே ரெகுலராக அவங்கள தான் கூப்பிடுவீங்களா? எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது ஃப்ரெண்டு இருக்கிறான் வீட்டாண்ட, அவன் தான் டெய்லியும் சரக்கு எடுத்துன்னு வருது. அதான் வாங்குகிற பொருளுங்க எடுத்துன்னு வந்து இங்கே இறக்குறது. ஆட்டோக்கார் ஃப்ரெண்டு அவர் ஆட்டோவில் டெய்லியும் ஏற்றின்னு வந்து. இப்போ பழ வகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேட் சொல்லி வைப்பீங்க. இப்போ இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி விலைவாசிகள் எப்படி இருந்துச்சு, ஒரு ஆப்பிள் எவ்வளோக்கு விற்றாங்க, தர்பூசணி எவ்வளோக்கு விற்றாங்க, ஒரு திராட்சை எவ்வளோக்கு விற்றாங்க, இன்றைக்கி எவ்வளோ உயர்ந்துருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து தர்பூசு அப்படியே கணக்கு தான் 20 ரூபா 30 ரூபான்னு கொடுப்போம். இன்றைக்கி கிலோவே 20 ரூபா கணக்கு ஆயிடுச்சு. விலைவாசி இதுவாகிடுச்சுன்னா பழம் விலை அதிகமாக. ஆப்பிள் அப்போ 60 ரூபா 80 ரூபா போடுவான், இன்றைக்கி ரேட்டு 120 ரூபா 140 ரூபா ஆயிடுச்சு. அது சீசனுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கும் அடுத்த மாதம் சீசனில் கம்மியாகும். சொன்னீங்க பழம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அப்பா பழம் வியாபாரி, அதனால் நானும் இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்பா சொல்லியிருக்காரு இன்றைக்கி நீ வந்து இந்த வியாபாரத்தை பாரு, இந்த வியாபாரம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி, அதனால் இந்த பழம் வியாபாரத்துக்கு வந்தீங்களா இல்லை எப்படி நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா? நானும் விருப்பப்பட்டு தான். அவர் அப்போ படிக்க தான் இது பண்ணார், நம்ம படிப்பு வரலன்ட்டு வியாபாரத்துக்காக கூட வந்துட்டேன் அப்பாவுடைய. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த பழம் வியாபாரத்தில் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு பழம் வியாபாரம் செய்கிறதுல? இன்னும் பொருள் எடுத்துன்னு வர பொருள் நம்மளுக்கு விற்றுட்டா இது இல்லை. அதான் ஒரு கஸ்டமர்கிட்ட இப்போ கிலோ 40 ரூபான்றான், 20 ரூபாய்க்கு போடுறேன் 30 ரூபாய்க்கு போடுறேன்னுவாங்க. அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ண வேண்டியதான். லாபம் நஷ்டத்துக்கு பண்ணாலும் லாபத்துக்கு இது பண்ணிட வேண்டியதான். வியாபாரத்துக்கு புதுசாக வரும்போது என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த வியாபாரத்தில் இருந்துச்சு? ஏன்னா வந்து கஷ்டத்தை பார்க்காம வந்து வியாபாரம் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் வரும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணீங்க? அந்த மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இது வியாபாரம் இல்லைன்னா இன்றைக்கி இதுவாகிடும். வியாபாரம் ஆகிடும் போச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த திருவிழா நாட்களில் இது மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் நல்லா இருக்கும். எந்தெந்த திருவிழாக்களில் உங்களுக்கு வியாபாரம் நல்லா ஓடும்? விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, பொங்கல் டைமு, 3 பண்டிகை சீசன் வியாபாரம். அதில் மீதிப்படி நார்மலாக போயின்னு இருந்தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த பழங்கள் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டால் கூட நம்ம ஏரியாவில் நல்லா ஓடுதே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு எந்தெந்த பழங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க? பழம் எதுனா வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிடுது. இது விநாயகர் சதுர்த்தினா நம்மளுக்கு ஆப்பிள் மெயின், இது ஒன்று. ஆயுத பூஜைனா பூசணிக்காய் இது மெயின். பொங்கலுக்கு கரும்பு இது பண்ணிட்டு இந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டு வியாபாரம் பண்ணுறது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு 400 ரூபா இதில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு. சில நேரத்தில் கண்டிப்பாக வியாபாரமே இல்லை, அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி கூட சொன்னீங்க. என்றைக்காவது அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நாள் வியாபாரமே இல்லாத ஆயிருக்குதுங்களா? அந்த அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. பலமுறை அந்த மாதிரி ஆகிடுது. வியாபாரமே இல்லாமல் இப்போ 4000 ரூபாய் சரக்கு எடுத்துனோன்னா 1000 வியாபாரம் பண்ணிட்டு மீதி அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுநாள்லாம் வந்து வியாபாரம் பண்ணிக்கிறோம். அது வியாபாரத்தில் இது வியாபாரம் ஒரு நாள் ஆகும், அவன் இதுவாகும். அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது வியாபாரத்தில். இப்போ கண்டிப்பாக வந்து போட்டிகள் நிறையா இருக்குது தொழிலில், எல்லா இடத்துலையும். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழ வியாபாரிகள் மட்டும்தான் வந்து பழத்தை வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளே போனால் கூட வந்து பழங்கள் வியாபாரத்துக்காக வச்சுருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த போட்டியை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? நம்மளுக்கு ரெகுலராக கஸ்டமருக்கு நம்ம பார்த்து நல்ல பொருளாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு தேடி வராங்க. அது மாதிரி கஸ்டமர் நம்ம கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கிறோம். பொருள் கம்மியாக இடம் கரெக்டாக இது போடுறோம், அதனால் கஸ்டமர் நம்மளுக்கு தேடி வராங்க.
இப்போ கஸ்டமரை கவர் பண்ணுறதுக்கு எல்லா தொழில்கள்லையுமே வந்து ஒரு 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 யுக்தியை வச்சுருப்பாங்க. நீங்கள் கஸ்டமரை கவர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு தரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். தொழில் பொருள் நல்ல பொருளாக கொடுக்குறோம், எடை கரெக்டாக போட்டுடுறோம், வரவங்கிட்ட டீசெண்டாக சார் வந்து பேசி அதனால் கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல கஸ்டமர் மாறுறது கிடையாது. இப்போது சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த பழம் வாங்கினீங்கன்னா இந்த பழம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இல்லை எல்லாருமே அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 50 ரூபான்னு விற்றாங்க அப்படின்னா நீங்கள் 30 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ரேட்டு கூட தருவீங்க. அது மாதிரி ஆஃபர் ரேட்லாம் வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பழத்துக்கு நம்மளுக்கு வருது 5 ரூபா கிலோவுக்கு வருதுன்னா அசல் விலைக்கு கூட குத்துறது. பதினாறு 30 ரூபா கிலோ போடுறோமா, 25 2 கிலோ 50 ரூபா போட்டு கிலோ 30 ரூபா 2 கிலோ 50 ரூபான்னு அப்படி போட்டு வியாபாரம். இது ஒரு சில பழங்கள்லாம் வந்து சீக்கிரம் அழுகிற தன்மை கொண்டது. அப்படி இருக்கும்போது அந்த பழங்கள்லாம் கொண்டு வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய மைண்டில் வச்சுருப்பீங்க, சீக்கிரமாக அதை விற்றுறணும் அப்படின்ற மாதிரி, அதை பற்றி சொல்லுங்கள். சீக்கிரம் வந்த விலைக்கு விற்றுடலாம், கம்மியாக ஒரு நாள் லாபம் இல்லை வியாபாரம் பண்ணிட்டு போகணுமான்ட்டு அந்த மாதிரி நினச்சி தான் வியாபாரம் பண்ணிடுறது. பழங்க வந்து எத்தனை வரப்போ விற்றுறன்ட்டு தான். இது வியாபாரம் இல்லைன்னா சரி வாங்கிட்டு வந்த விலையோட கம்மியாக கூட போட்டுலாம் போய்க்கிறோம். இப்போ உங்களுடைய கடைகளில் என்னென்ன பழங்கள்லாம் வந்து நீங்கள் வச்சு இப்போ வியாபாரம் செஞ்சு? ஆப்பிள், மாதுளம், பலாப்பழம், தர்பூசு, திராட்சை. உங்களுடைய கடையில் நீங்கள் மட்டும் இந்த வியாபாரத்தை பார்த்துக்கிறீங்களா, இந்த வியாபாரத்தை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கூட ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கூட இருப்பார். அதுக்கப்புறம் வெளியே போயிடுவார். ஒரு கஸ்டமர் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க? பழங்கள் அப்படின்னா எனக்கு இது மாதிரிலாம் வேணும் அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசனுக்கு வர காய்கள் மட்டும் சாப்பிடுவாங்க, பழங்கள் மட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ அது மாதிரி சில பேர் வந்து சீசனுக்கு வர காய்கள் மட்டும் பழங்கள் மட்டும் வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? கஸ்டமர் வந்து என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட? பழம் நல்லா இருந்தால் நம்ம சொல்கிற இது மாதிரி அவங்க போயிடுறாங்க. அவங்களுக்கு பழம் தரமாக கொடுக்கணும். சீசனில் இந்த தர்பூஸ் சீசனில் நல்லா டேஸ்ட்டு, கலரு இந்த மாதிரி கொடுத்தா டெய்லியும் ரெகுலர் கஸ்டமர் அவங்க வர்றது. இப்போ பழங்கள் நல்ல பொருளாக கொடுத்தா தேடி வராங்க. இப்போ பழங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்து தெளிக்கிறாங்க, அதனால் டேஸ்ட் இல்லாத போயிடுது. இந்த ஒரு காரணங்கள்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. காரணங்கள்லாம் கூட வந்து எல்லாம் பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியுங்களா, மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது இது மாதிரி மருந்துலாம் தெளித்து தான் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். அது பேர் குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. நம்ம வாங்கிட்டு வர்றது வந்து விவசாயிங்க எடுத்துன்னு வர்றது. இப்போ மாம்பழம் கூட கல் வச்சு இது பண்ணுறாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட வாங்க மாட்டோம். நல்ல பொருளாக கிராமத்துலேருந்து எடுத்துன்னு வராங்க, அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது. இது கல் வச்ச பழம் அந்த மாதிரி எடுத்துன்னு வர மாட்டோம். இது தர்பூசணி இன்ஜெக்ஷன் பண்ணி வர்றது. இது நாட்டு தர்பூசு, அது ஹைப்ரிட் தர்பூசு வருது, அந்த மாதிரி தான் அது வர்றது. நாட்டு தர்பூசு எப்பவுமே வராது. அந்த மாதிரி ஹைப்ரிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அப்புறம் நாட்டு பழம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹைப்ரிட்டுக்கும் நாட்டு பழத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? விதை தான். அதில் விதை இருக்காது, இது விதை இருக்கும் நாட்டு பழத்தில். இப்போ பன்னீர் கிராட்சிக்கு இதெல்லாம் விதை இருக்கும், சீக்லஸில் விதை இருக்காது. இது ஹைப்ரிட் சேர்ந்த கணக்கு. இப்போ மாம்பழம்லாம் கூட வந்து கல் வச்சுருக்குறாங்கன்னா வாங்குறதில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு தெரியுங்களா, இந்த பழம் வந்து கல் வச்சு தான் பழுக்க வச்சுருக்குறாங்க, இந்த பழம் வந்து நார்மலாக பழுக்க வச்சுருக்குறாங்க, எப்படி நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க. இப்போது சில டைமில் நாங்களே கிராமத்து சைடு போய் காய் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே பைக்கு வைப்போம். மஞ்சள் பில்லு போட்டு பைக்கு வச்சு தான் எடுத்துன்னு வந்து வியாபாரத்துக்கு. ஏன்னா இங்கே ரெகுலர் கஸ்டமர், நம்ம 10 வருஷமாக அங்கே போயிட்டுக்கிறதுனால கஸ்டமருக்கு கரெக்டான பொருளை கொடுக்குற ஆசை தான் தேடி வரோம். மாம்பழம் சீசனில் எங்கேயும் ஓடாத அளவுக்கு நம்மக்கிட்ட ஓடும், ஏன்னா பொருள் நல்லா கொடுக்குறோன்ட்டு. அங்கங்கே ஊராக போய் காய் வாங்கிட்டு வந்து நம்மளே பைக்கு வைக்கிறது மஞ்சள் பில்லு போட்டு. கிராமத்து ஆளுங்க தெரியும், அவங்க எடுத்துன்னு வந்து கூடியாக கொடுத்தாங்கன்னா அந்த பொருள் எடுத்துன்னு வந்து கொடுக்குறது. மீதிப்படி கல் வச்ச பழம் அது வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது கிடையாது. வெள்ளூரில் இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமத்தெல்லாம் போயிட்டு நாங்கள் பழங்கள் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு, எந்தெந்த கிராமத்தெல்லாம் போயிட்டு நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு வருவீங்க? லத்தேரி மூவம், இந்த ஆர்னி, இந்த ஒடுகுத்தூர், இந்த சைட்லாம் போயிட்டு கண்ணமங்கலம் எல்லாம் போய் தோட்டத்தில் போய் எடுத்துன்னு வருவோம் மாங்காய். இது திருச்சின் சைடு தான் எங்களுக்கு வரும் காய்ங்க. ஒரு ஊருக்கு வந்து ஒரு காய்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மதனப்பள்ளி மாம்பழம் அப்படின்னுவாங்க, ஒடுக்கத்தூர் கொய்யா அப்படின்னுவாங்க. இப்போது எந்தெந்த ஊர்களில் போனால் எந்தெந்த மாதிரியான பழங்கள் நம்ம வாங்கிட்டு வரலாம்? இது ஒடுக்கத்தூர் போனால் கொய்யான்றது ஃபேமஸ்ஸு. இங்கே இருக்கிற கண்ணமங்கல்லாம் போனால் மாம்பழம் நல்லா இதுவாக வரும். சித்தப்பாறை அங்கே நல்லா இது டேஸ்ட்டு வரும். இப்போது அந்த இடத்துல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் எது மாதிரி வந்து அங்கே ரேட் பேசி நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க? கூட கணக்கில் வாங்கிட்டு வருவீங்களா, இல்லை கிலோ கணக்கில் வாங்கிட்டு வருவீங்களா, எது மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள். டன்னு கணக்கு, டன்னுக்கு தான் கிலோ 5 ரூபா 20 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு வருவோம். பழத்துக்கு தகுந்த மாதிரி, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. பழம் நல்லா இருந்துச்சுன்னா இதுவாக இருந்தால் 10 ரூபா கிலோன்னு எடுப்போம். எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு நம்ம 5 ரூபா 20 ரூபா வியாபாரம் பண்ணுறது.
தள்ளுவண்டி கடையில் தான் வந்து கடை வச்சுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஏரியா பார்ப்பீங்களா, இந்த நேரத்தில் இந்த ஏரியாவில் தான் பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கடைகளில் வேறு ஏரியா கூட மாற்றிப்பீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இங்கே ஒரே ரெகுலராக இங்கே போட்டுனுக்கிறோம் 10 வருஷமாக கடை. இங்கே தான் வியாபாரம் நம்மளுக்கு டெய்லியும் 400-500 வருமானம் இது போதுன்ற அளவுக்கு போதும். அதே வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து 10 வருஷமாக நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கடை வச்சுருக்கிறதுனால தெரியும். இங்கே எது மாதிரியான மக்கள்கள்லாம் உங்களுடைய கஸ்டமர்ஸ்? இருக்கப்பட்டவங்களும் சரி, இல்லாதவங்களும் எல்லாருமே வந்தால் கரெக்டாக நம்மகிட்ட போனால் பொருள் நல்லா கிடைக்கும், விலை கரெக்டான விலை, இடம் கரெக்டாக இருக்குன்னு நம்பி வராங்க கிராக்கி. தர்பூசணி நம்ம வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்க, பழம் நல்லா இல்லைனாலும் ரிட்டர்ன் எடுத்தாலும் நம்ம வேறு பழம் குத்தாமல் போகிறோம். அதனால் நம்பிக்கையான கடைன்ட்டு கஸ்டமர் வரும். சாயங்காலம் ஆஃபீஸ் டைம் வரவங்களும் பழம் வாங்கிட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களும் நல்ல பழமாக போட்டு கொடுங்க அப்படின்னு குழந்தைங்க சாப்பிட்றதுன்ட்டு வாங்கிட்டு போகிறாங்க. பொருள் நல்லா கொடுக்குறது தான். ஒரு பழத்தை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், இந்த பழம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஆப்பிள் வாங்கணுன்னா எப்படி வாங்கணும், ஒரு திராட்சை வாங்கணும்னா எப்படி வாங்கணும், தர்பூஸ் வாங்கணும்னா எப்படி வாங்கணும், பழம் வாங்கணும்னா எப்படி வாங்கணும், தரம் பார்த்து எப்படி வாங்குறதுன்றதை பகிர்ந்துக்கோங்க. தரம் பார்த்துனா இது அதுலேயே இருக்கிறதாச்சும் எங்களுக்கு இப்போ பழப்பழம் அங்கே பார்க்குறோன்னா அதில் சின்னதாக இது பண்ணி பார்த்து தான் செக் பண்ணி தான் எடுத்துன்னு வரது பழப்பழம். தர்பூஸ் அது மேலே இது பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பழம் நல்லா இருக்குதான்னுட்டு. கிரேப்ஸு கலர் தான், பச்சை வாட்டு இது வந்துச்சுன்னா புளிப்பு இது வரும், மேலே கலர் நல்லா இருந்துச்சுன்னா பழம் டேஸ்ட்டு. இந்த வருமானம் வந்து உங்களுக்கு போதுங்களா? கரெக்டாக வந்து உங்களுடைய குடும்பம் நடத்துறதுக்கு வந்து இந்த வருமானம் சரியாக இருக்குதுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். வீட்டில் அப்பா அம்மா நான் தான். மீதி எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், தங்கச்சி அக்காவெல்லாம் இருக்குது. நாங்கள் 3 பேர். அப்பா மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறாரு, அவருக்கு டெய்லியும் ஒரு 300-400 வந்துடும். இங்கே ஒரு 500 வருமானம் இது கரெக்டாக போய் நிற்குது. 10 வருஷமாக கடை வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணலாமே, ஒரு கடை எடுத்து கூட நம்ம வந்து வியாபாரம் செய்யலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனைகள் ஏதாவது இருக்குதுங்களா? இப்படிலாம் ஒரு ஐடியா இல்லை. நிரந்தரமாக கடை இங்கேயே வியாபாரம் பண்ணால் டெய்லியும் நம்மளுக்கு இதே மாதிரி இருந்தால் போதும் தான். கடை வச்சு இது பண்ணலாம் கிடையாது. இதே கடை நிரந்தரமாக இருந்தால் போதும். இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நம்ம கடையில் வந்து ஆட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுடைய வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். கூடவே இந்த பழங்கள் மட்டும் இல்லாமல் காய்கறிகள் போட்டு வியாபாரம் பண்ணலாம். அது மாதிரி எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நம்ம தொழில பழம் வியாபாரம் நல்லா போனால் போதும். கலகா போடுவோம் சீசனுக்கு, மொச்சக்காய், தோரை இந்த மாதிரி. இது நம்ம தொழில் கரெக்டாக போச்சுனாலே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி அனுபவ மேடை நிகழ்ச்சியில் பழம் வியாபாரம் செய்கிற திரு முரளி அவர்கள் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. பழங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கூட சொன்னார். மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, இது திரைக்கடலோடி. உங்க விஐடி பண்பலை 90.8ல திரைக்கடலோடி நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடல்களை தாண்டி இருக்கக்கூடிய நாடுகளை நம்ம கண்ணு முன்னாடி, மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த திரைக்கடலோடி. சரி, இன்னைக்கு எந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா, இன்ப சுற்றுலா அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர ஒரு நாடுங்க. வங்கிக்கு ரொம்ப பெயர் போன ஒரு நாடு. என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல? சுவிட்சர்லாந்து. ஆமாங்க, சுவிட்சர்லாண்டை பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். இந்த சுவிட்சர்லாந்து மத்திய ஐரோப்பிய நாடுகள்ல ஒன்று. ஆல்ப்ஸ் மலைத்தொடராலையும் பிற நாடுகளாலையும் சூழப்பட்ட இந்த நாடு ஆல்ப்ஸ் ஃபோல்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கிய காரணத்துக்காகவே ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லணும். ஜெர்மனிய வடக்குலையும், பிரான்ஸை மேற்குலையும், இட்டாலிய தெற்குலையும், ஆஸ்திரியா அப்புறம் லிக்ஸ்டன்டைனை கிழக்குலையும் கொண்ட இந்த நாடு தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கூட ஒரு சுமூக உறவை கொண்டு இருக்குன்னு சொல்லணும். 41,285 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட இந்த நாடு 7.7 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டது. இந்த கணக்கெடுப்பு 2009 நடத்தப்பட்டதுங்க.
இதுல நீர்ப்பரப்புன்னு சொன்னோம்னா 4.2% நீர்ப்பரப்பால சூழப்பட்டிருக்கு. இந்த சுவிட்சர்லாந்துல நீர் ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த சுவிட்சர்லாந்து மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுப்பு முறையில பிரிக்கப்பட்டிருக்கு. 26 மண்டலங்களை கொண்ட இந்த நாடு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை தாண்டி மண்டலங்கள் அப்படின்ற ஒரு நிலையில அமைஞ்சிருக்கிற ஒரு கூட்டாட்சி குடியரசு நாடு. கூட்டாட்சி குடியரசுனா என்னன்னு தானே கேக்குறீங்க? அதாவது இப்ப மண்டலங்கள்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 26 மண்டலங்களும் தனித்தனியா தன்னுடைய ஆட்சிக்கு கீழே அந்தந்த இடங்களை கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற மண்டலங்கள் கூட சேர்ந்து ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தி மக்களுடைய ஆட்சி முறைக்கு கீழே இருக்கிறது தான் கூட்டாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 26 மண்டலங்களுடைய கூட்டமைப்பு அதிகார தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெர்ன் நகரம். அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பெர்ன் நகரத்துல தான் இந்த கூட்டாட்சி குடியமைப்போட மொத்த அதிகாரமும் அடங்கி இருக்குன்னு சொல்லணும். பொருளாதார மையங்களாக ஜெனீவா, யூரிச் இந்த 2 இடமும் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்கிட்டு இருக்கு. சுவிட்சர்லாண்டோடைய தனி நபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி படி பணக்கார நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பணக்கார நாடு தனி நபர்களுடைய வருமானத்தோட அடிப்படையில தான் கருதப்படுது. அதுபடி சுவிட்சர்லாந்து ரொம்ப பணக்கார நாடுன்னு தான் இந்த உலக அளவுல தெரியப்படுது. சரிங்க, அப்படி என்ன அந்த தனிநபருக்கான வருமான வரம்பு உச்சமா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? அதாவது சராசரியா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானம் எப்படி இருக்குன்னா $67.384, அதாவது யுஎஸ் டாலருடைய மதிப்புப்படி $67.384 அவங்களுக்கு இருக்கு. இத ஆங்கிலத்துல ஆவரேஜ் இண்டிவிஜுவல் ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிடிபி மூலமா தான் ஒரு நாட்டுடைய நிலையான பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுது. அப்படி உயர்ந்த பணக்கார நிலையில இருக்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாண்டோடைய 2 நகரங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னு தானே கேக்குறீங்க? அதாவது இந்த உலகத்திலேயே உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரங்கள் அப்படின்னு ஒரு 2 நகரத்தை 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் சொல்றாங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூரிச். சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய யூரிச்சை தான் இந்த உலகத்திலேயே வாழ்க்கை தரம் மேம்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது இடம் ஜெனீவாக்கு கொடுத்திருக்காங்க. சுவிட்சர்லாந்துல 2வது இடம் 3வது இடம் 2மே அவங்களுக்கே கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா அவங்க கருதுறாங்க. இதுதாங்க சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலை. சரி, ரொம்ப நேரமா சுவிட்சர்லாண்டோட இப்ப இருக்க நிலைமையை மட்டுமே பேசிட்டு இருக்கோம். அதோடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறீங்க. இப்ப உங்களுக்கு சொல்றேன், அதோடைய வரலாறு எப்படி மேம்பட்ட ஒரு வரலாறு அப்படின்றது உங்களுக்கு புரியும். சுவிட்சர்லாந்து ஒரு நடுநிலையான நாடு அப்படின்னுட்டு ஒரு பெயர் பெற்றிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1815வது ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு போர்லயுமே அது பங்கேற்கல அப்படின்றது ஒரு சிறப்பான நடுநிலையான ஒரு விஷயம். உலக செஞ்சிலுவை சங்கம் அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பும் அங்கதான் இருக்கு. ஐநாவுடைய 2 ஐரோப்பிய அலுவலகங்கள் கொண்ட நாடு சுவிட்சர்லாந்து. பல பன்னாட்டு நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்துல தங்களுடைய தலைமையகத்தை வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இன்னைக்கு அந்த இடத்துல தங்களுடைய தலைமையகத்தை அமைச்சு ரொம்ப பெருமையா அவங்க தங்களுடைய நிறுவனங்களை நிறுவிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வரலாறு அடிப்படையில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். சரி, அப்போ வரலாறு அடிப்படையில வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குங்க. அதாவது ஐநா அலுவலகம் அங்கேயே இருந்தாலும் கூட 2002 வரைக்கும் அதுல இணைந்திராத ஒரு தேசிய நல்லிணக்க உறுப்பு நாடாவே சுவிட்சர்லாந்து அமைஞ்சிருக்கு. அதாவது ஐநாவில் பங்கேற்கலானாலும் கூட தன்னுடைய நல்லிணக்கத்தை அந்த ஐநா சபைக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து நடந்துட்டு இருந்துச்சு. 2002 தான் அது ஐநாவில் பங்கேற்கிற ஒரு நாடா மாறினது. 1990 ஐரோப்பிய யூனியனுடைய இணையணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்காக மக்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனா அந்த வாக்கெடுப்பு முற்றிலும் ஒரு தோல்வியை தழுவுனுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு வணிக ஒப்பந்தங்கள்ல முக்கியமான ஒரு ஒப்பந்தமான ஸ்டேஜன் ஒப்பந்தத்துல அங்கம் வகிக்கிற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் தொன்மையான மக்களாட்சி கொண்ட நாடுகள் ரொம்ப கொஞ்சம் தாங்க. அதுல சுவிட்சர்லாண்டும் ஒண்ணு. ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி, இட்டாலியன் மொழி, உரோமாஞ்சி மொழி, இப்படி 4 விதமான மொழிகளை தன்னுடைய தேசிய மொழிகளா கொண்ட ஒரு நாடு சுவிட்சர்லாந்து. 1291வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம்
முதல் தேதி மரபு ரீதியான சுவிட்சர்லாந்து நிறுவப்பட்டது. இந்த நாளை தான் இன்னைக்கு வரைக்கும் தேசிய நாளா சுவிட்சர்லாந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. வரலாற்றுல விடுதலைய பதிவு செய்த நாடுகள்ல சுவிட்சர்லாண்டும் ஒண்ணு. இந்த தினத்தை விடுமுறை தினமாவும் அவங்க கொண்டாடுறாங்க. 1291 சுதந்திரம் அடைஞ்சாலும் 1499 செப்டம்பர் 22 வரைக்கும் மற்ற கட்டமைப்பு கூட்டமைப்பு ஆட்சிகளுக்கு கீழே தான் அது இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா 1648 அக்டோபர் 24 அப்ப அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்துவ கூட்டாட்சி நாடா இது மாறுனுச்சு. சமஷ்டி கட்டமைப்பு 1848 செப்டம்பர் 12 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் சுவிட்சர்லாந்துல ஒரு சிறப்பான ஆட்சி முறையா அமைஞ்சிருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிறது ஒரு பெருமையான விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. நிலங்களை மீட்கப்பட்டு பரந்த நாடா 1848 நவீன சுவிட்சர்லாந்து உருவானுச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாந்து 1848 உருவாக்கப்பட்டது. தங்களை சுத்தி இருக்கக்கூடிய தங்களால விட்டு கொடுக்கப்பட்ட ஒரு சில இடங்களை அவங்க மீட்டெடுத்தாங்க. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட அந்த நிலங்களையும் தங்களுடைய நாடுகளுக்குள்ள சேர்த்து அதை ஒரு சிறப்பான சமஷ்டி கட்டமைப்பு நாடா சுவிட்சர்லாந்து மாத்தினாங்க. இந்த ஆண்டு 1848. சரிங்க, வரலாறு அப்படின்றத பத்தி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நவீன வரலாறை பத்தி பேசிட்டோம். இப்போ தொன்மையான வரலாறை பத்தி கொஞ்சம் பேசலாம். 150,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் சுவிட்சர்லாந்துல காணப்படுது. அது மட்டும் இல்லாம கிமு 5300களில் விவசாய குடியிருப்புகள் கட்டி மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் அங்கு கிடைக்கப்படுது. தொன்மையான வரலாறுன்னு அப்படி ஆரம்பிச்ச இந்த சுவிட்சர்லாந்துடைய வரலாறு ரோம பேரரசுக்கு கீழே இருந்த ஆட்சி முறை, அல்மானியர்களுடைய ஆட்சி, பழைய சுவிட்சர்லாந்துடைய கூட்டமைப்பு ஆட்சி, நெப்போலியனுடைய காலகட்டத்துல இந்த சுவிட்சர்லாந்து அவருக்கு கீழே இருந்த ஒரு நிலை, கூட்டாட்சி மாகாண அமைப்பு, முதலாம் உலகப்போர் நடந்த காலத்துல லெனினுக்கு பாதுகாப்பு தந்த ஒரு புகலிடமா இருந்த சுவிட்சர்லாந்து நடுநிலைமையில ஒரு சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தின ஒரு காலம், இரண்டாம் உலகப்போர்ல ஜெர்மனி குறி வச்ச ஒரு நாடு ஆனாலும் அது தாக்கப்படல அப்படின்ற ஒரு நிலை. இது மாதிரி பல நிலைகள்ல இந்த சுவிட்சர்லாந்துடைய வரலாறு சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்துடைய பழைய ஆட்சி முறையில கூட்டாட்சி மட்டத்துல 3 பிரதான ஆட்சி ஆணையங்கள் அமைக்கப்பட்டது. இப்படி அமைக்கப்பட்ட அந்த ஆணையங்களுக்கு அடுத்து நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருந்தது. இந்த 2 அவைகளை தாண்டி கூட்டமைப்பு ஆட்சி குழுக்கள் இருந்தது. இந்த குழுக்களையும் அடுத்து கூட்டமைப்பு நீதிமன்றங்கள் அப்படின்ற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோடைய மொத்த வடிவமா சுவிட்சர்லாந்துடைய இந்த கூட்டாட்சி தத்துவம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட கூட்டாட்சி தத்துவத்துக்கு கீழே பொது வாக்கெடுப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமும் அங்க இருக்குங்க. அதாவது பொது வாக்கெடுப்பு மூலமா சட்ட திருத்தங்களையுமே கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து இருக்கு. அதாவது மொத்தமா தங்களுடைய சட்டங்களை தாங்களே வரையறுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில சுவிட்சர்லாந்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சில வரைவுகள் இருக்கு. அந்த வரைவுகளை பத்தி பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்சிகள், பதவிகள் எல்லாமே சுழற்சி முறையில தான் இயங்கிட்டு இருக்கு. கூட்டமைப்புடைய தலைவர் பதவியும் கூட 2 ஆண்டுகள் சுழற்சி முறையில மாற்றம் பெற்றே வருகிறது. 1959 முதல் 2002 வரை 4 முக்கிய கட்சிகள் மட்டுமே இந்த ஆட்சியில கூட்டமைப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டாட்சி அப்படின்றது தனித்துவம் பெற்ற மண்டலங்களையும் தாண்டி தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு சூத்திரத்தை பயன்படுத்துறாங்க. இந்த சூத்திரத்தை மாய சூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு ஆட்சி நடத்துற ஒரு முறை. 2007 தேர்தல் படி 2 சமுதாய ஜனநாயக கட்சிகள், 2 சுதந்திர ஜனநாயக கட்சிகள், 2 சுவிஸ் மக்கள் கட்சிகள், ஒரு கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலயுமே மொத்தமா ஒரு கூட்டு முறையில பங்கேற்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ரொம்ப சுமூகமா தீர்க்கப்படுது. மண்டலங்கள் அல்லது கூட்டமைப்பு நீதிமன்றங்களுக்கு எதிரான முறையீடுகளை கையாள்வதற்கு ஒரு கூட்டமைப்பு உச்ச நீதிமன்றம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகளா சுழற்சி முறையில மாறி வருது. 1848 ஆண்டுலேருந்து நேரடியான மக்களாட்சி முறை அங்க அமல்ல இருக்கு. அது என்ன நேரடியான மக்களாட்சி முறை அப்படின்னு கேட்டீங்களா? அதாவது இந்த மண்டலங்களை தாண்டின கூட்டாட்சி முறை தத்துவத்துல மக்கள் தங்களுடைய உரிமைகளை தாங்களே கேட்டு பெற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நேரடி மக்களாட்சி முறை கொடுக்குது. அதுதாங்க
பொது வாக்கெடுப்பு முறை. இந்த பொது வாக்கெடுப்பு முறையை பத்தி விரிவா பேசலாம்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப சொல்ற கேட்டுக்கலாம். அதாவது பொது வாக்கெடுப்பு அப்படின்னா உரிமைகள், அதிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்பு, தொடக்க திட்டம் சமர்ப்பித்தல். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. நமக்கு என்ன சட்டம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய உரிமையின் அடிப்படையில நாமளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஓட்டுகளை நாமளே செஞ்சு அதுல இருந்து ஒரு சட்டத்தை வரையறுக்கிறது தான். இதோடைய முடிவுகள் தோற்கடிக்கப்படலாம். அப்படி தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா திரும்பவும் அது மேல இன்னொரு வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு குழு அறிவிக்கிற ஒரு பொது வாக்கெடுப்புல 100 நாட்களுக்குள்ள 50,000 கையொப்பங்கள் இருக்கணும். இப்படி 50,000 கையொப்பங்கள் மக்கள்கிட்டேருந்து வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொது வாக்கெடுப்பு நேரடியான அமலுக்கு வரும். அப்ப பொது வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய நாள், என்னத்துக்காக, எப்படிப்பட்ட கேள்விகள் அந்த வாக்கெடுப்புல கேட்கணும், இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் இந்த தேர்தலை நடத்தும். இது இல்லாம தேசிய வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான மொத்த அதிகாரமும் அந்த 50,000 கையொப்பங்கள் பெற்ற பிறகுதான் உருவாக்கப்படும். 18 மாதங்களுக்குள்ள இந்த தேர்தல் நடத்தப்படணும். முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தமும் முழுமையா நிறைவேற்றப்படணும். இதுக்கு தேவையான வாக்குகள் பாத்தீங்கன்னா 1,00,000 வாக்குகள். திருத்தத்துல மேலும் திருத்தங்கள் செய்யறதுக்கும் இதுல வாய்ப்புகள் இருக்கு. தேசிய மற்றும் மண்டல நிலைகள்ல முன்மொழியப்பட்ட ஒரு சில வாக்கெடுப்புகள் அதிகமா இருந்துச்சுன்னா அத இரட்டை பெரும்பான்மை அப்படின்னு சொல்றாங்க. மண்டல முன்னுரிமை வாக்குகளுக்கு கட்டாய சீர்திருத்தம் அவசியமா இருக்குது. சுவிட்சர்லாண்டுடைய வரலாற்றிலையும் ஆட்சியிலையும் எப்படி ஒரு சிறப்பான நிலை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து சுவிட்சர்லாண்டுல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி விஐடி பண்பலை 90.8ல திரைக்கடலோடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்கதாங்கே. விஐடி 90.8. Ladies and gentlemen, you're listening to Vit Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான கதையை சொல்லி கொண்டாடலான்னு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மழை காலத்துல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த அம்மா மயக்கத்துல இருந்தப்போ டாக்டர் அவங்களுக்கு ரத்தம் கிடைக்கலன்னா இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, ரத்தம் கிடைக்கல. அவர் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வரத்துக்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்திருந்தாரு. அவங்க உயிரை காப்பாத்தி இருந்தாரு. இத ஞாபகத்துல வச்சிருந்த அந்த அப்பாவும் அம்மாவும் 18 வருஷம் கழிச்சு அந்த பையனோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ரத்த தானம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நான் ரத்த தானம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பான கதை ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான கதையை சொல்லுங்க. ரத்த தானம் செய்யுங்க, உயிர்களை காப்பாத்துங்க. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ. பங்கு பெற வாருங்கள், நிகழ்ச்சிகள் 1000, தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர்.
வணக்கம் நேர்களே, திரைக்கடலோடி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில சுவிட்சர்லாந்து பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சுவிட்சர்லாண்டை பத்தி இன்னும் பல தகவல்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம். சுவிட்சர்லாந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் இராணுவம், அரசியல், நேரடி பொருளாதார செயல்பாடுகளை பழங்காலத்திலிருந்து தவிர்த்துக்கிட்டு வராங்க. அதாவது இராணுவத்திலிருந்து செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அதிரடி தாக்குதல்கள், போர், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யறது கிடையாது. அதுவும் இல்லாம அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறது கிடையாது. அதுவும் இல்லாம நேரடியான பொருளாதார செயல்பாடுகள், வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து நடத்தப்படக்கூடிய வணிக ரீதியான விஷயங்களுக்கு கூட அவங்க பலவிதமா தடைகளை பழங்காலத்திலிருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. 1515 ஆண்டு நவீன சுவிட்சர்லாந்துடைய விரிவாக்கத்துக்கு அப்புறமா நடுநிலைமை காக்கப்பட்டு வருது. இரு நாடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இடையீட்டாளரா நின்று தீர்த்து வைக்கிறதுக்காக சுவிட்சர்லாந்து செயல்படுது. 1990 இருந்து ஐரோப்பிய யூனியன்ல சேர்றதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உண்டான போதும் மக்களுடைய எதிர்ப்பாலையும் மக்களுடைய வாக்கெடுப்புல இருந்த ஒரு தோல்வி காரணத்தினாலையும் இது ஐரோப்பிய யூனியனை முற்றிலுமா தவிர்த்து வருது. சர்வதேச பனி ஹாக்கி ஒன்றியம், பன்னாட்டு ஒலிம்பிக் குழு, ஃபிஃபா சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஒன்றியம், UEFA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு ஒன்றியம்னு பல விதமான ஒன்றியங்களை தன்னுடைய நாட்டில் அமையப்பெற்ற ஒரு சிறப்பான நாடு சுவிட்சர்லாந்து. உலக பொருளாதார மன்றத்துடைய துவக்கம் ஜெனீவால தான் நடந்தது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் பல அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் விவாதங்களை நடத்துறதுக்கு டோவோசி நகரம் முதன்மையா இருக்கு. டோவோசி நகரத்துல தான் ஒவ்வொரு ஆண்டும் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விவாதங்கள் ரொம்ப அதிகப்படியா நடத்தப்படுது. இந்த ஒரு சுற்றுச்சூழல் விவாதத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் பங்கெடுக்குது. அரசியல் தலைவர்களும் பங்கெடுக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். இராணுவத்தை பத்தி சொல்லும் போது தரைப்படை, விமானப்படை, ஆயுதப்படை, இப்படி 3 நிலைகள்ல இராணுவம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கட்டாயமான இராணுவ சேர்க்கையும் இதுல இருக்கு. அதாவது தொழில்முறை வீரர்கள் ரொம்ப கம்மிங்க. 5% தான் தொழில்முறை வீரர்களா இராணுவங்கள்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20 to 34 வயதுக்குள்ள தான் இராணுவத்துல அவங்க பங்கேற்கிறாங்க. இராணுவ அடிப்படையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கப்பற்படை இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா சுத்திலும் நிலங்களால சூழப்பட்ட இந்த நாட்டுக்கு கப்பல் படை அவசியம் இல்லைன்னு அவங்க கருதுறாங்க. அதுவும் இல்லாம கட்டாய இராணுவ சேர்க்கையில பெண்களும் பங்கேற்கிறதுக்கு இங்க வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. பிற நாட்டினர் இவங்களுடைய இராணுவத்துல சேரவே முடியாதுங்க. ஆனா வேட்டிக்கனுடைய சுவிஸ் காவலர்களுக்கு இதுல இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுது. 20,000 பேருக்கு 18 முதல் 21 வாரங்கள் இராணுவ பயிற்சி அளிக்கப்படுது. இது கட்டாய இராணுவ பயிற்சியா அமைஞ்சிருக்கு. சுவிட்சர்லாந்துல 3 படைத்திறச்சிகள் இருக்கு. அதாவது 1870-71 பிராங்கோ பிரெஞ்சு போர்ல உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திறச்சி, 1914 முதலாம் உலக போர் அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திறச்சி, 1931 ஆண்டு போலாந்து மேல ஜெர்மனி தாக்குதல் நடத்தினப்ப உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திறச்சி. இந்த படைத்திறச்சிகள் பனிப்போருடைய இறுதியில மொத்தமா அழிக்கப்படணும், அதாவது ஆயுதங்களை எல்லாமே நீர்க்க செய்யணும் அப்படின்ற ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அது முற்றிலுமா தோல்வியை தழுவினுச்சு. அதனால அந்த படைத்திறச்சிகள் ஆயுதங்கள் கொண்ட குழுவா இன்னமும் இயங்கிட்டு இருக்கு. இராணுவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன? கல்வி தானே. 12 பல்கலைக்கழகங்கள் சுவிட்சர்லாந்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மண்டல பள்ளி கல்வி, சராசரியான ஒரு பள்ளி கல்வி முறைய வழங்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான சராசரி ஆயுள் காலம் ஆண்களுக்கு 79ஆவும் பெண்களுக்கு 84ஆவும் இருக்கு. இந்த கணக்கெடுப்பு 2006 எடுக்கப்பட்டுச்சு. அதாவது ரொம்பவும் நல்ல நிலையில மக்கள் வாழறதுக்கான ஒரு சிறந்த இடமா சுவிட்சர்லாந்து நாடு அமைஞ்சிருக்கு. கட்டாய மருத்துவ காப்பீடு திட்டமும் இங்க இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், ஒரு சில நேரங்களில் தன்னுடைய மருத்துவ செலவுகளுக்கு தானே அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்காக கட்டாய மருத்துவ காப்பீடு இங்க அமல்ல இருக்கு. அதனால மக்கள் எந்த ஒரு மருத்துவ தேவைகளுக்கும் ரொம்பவும் பிரச்சனைகளுக்குரிய காலகட்டங்களையும் அரசாங்கத்தை போய் நாடணும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை. அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நகரமயமாக்கல் இந்த சுவிட்சர்லாந்துல ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கு. அதாவது தன்னுடைய மக்கள் தொகையில 3/2 முதல் 4 பங்கு மக்கள் தொகையினர்
நகர பகுதிகளில் தான் வசிக்கிறாங்க. 70 ஆண்டுகளுக்குள்ள பீடபூமியாய் இருந்த இந்த நிலங்கள், மலைகள், நிலங்களை தாண்டின ஒரு சில இடங்கள், இது எல்லாமே நகரங்களா மாற்றப்பட்டிருக்கு. இந்த நகரமயமாக்கல் சுவிட்சர்லாந்துல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில நிலைகள்ல இது பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதாவது 4.2% தான் அவங்களுடைய நீர்ப்பரப்பு அந்த நாடு முழுக்க இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த நீர்ப்பரப்பு இன்னமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது இந்த அர்பனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துடைய மோசமான முகமா இருக்கு. இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மள்கிட்ட இருக்கு. அதாவது நிலாவுக்கு முதல்ல காலடி எடுத்து வச்ச அமெரிக்காவுக்கே தங்களுடைய கை கடிகார தொழில்நுட்பத்தை பரிசா தந்தது சுவிட்சர்லாந்து. அப்பல்லோ மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலவிதமான விண்வெளி பயணங்கள்ல தங்களுடைய விண்வெளி வீரர்கள் கையில கட்டுறதுக்கு ஸ்பீட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்சை வடிவமைச்சு தந்தது சுவிட்சர்லாந்து. இது அமெரிக்காவுக்கு மட்டும் பொருந்தாதுங்க, USSRக்கும் பொருந்தும். அதாவது விண்வெளி பயணங்கள் அப்படின்னு முடிவு செஞ்சாலே அப்ப தங்களுடைய கைகளில் கட்டுறதுக்கு ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை தான் எல்லாருமே தேடுவாங்க. எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸும் ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை கட்டிக்கிட்டு தான் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை உருவாக்குனது சுவிட்சர்லாந்து. உலக அளவில் 50% கை கடிகார உற்பத்தியை சுவிட்சர்லாந்து கை கொண்டிருக்கு. தேசிய மதம் அப்படின்ற ஒன்று சுவிட்சர்லாண்டில் கிடையவே கிடையாது. 2005ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படி 48 பேர் இறை நம்பிக்கை கொண்டவர்களாகவும் 39 பேர் மெய்ப்பொருள் வாழ்வு சக்தியை கொள்கையா கொண்டவங்களாகவும் 9% இறை மறுப்பாளர்களாகவும் 4% அரிய ஒன்னாவாதிகள், அதாவது தான் என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறதாவும் சொல்லப்படுது. 1980ல் சமயம் சார்ந்த அரசு பொது வாக்கெடுப்புல முற்றிலுமா தோல்வி அடைஞ்சது. பிரெஞ்சு நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை தங்களுடைய செயல்பாடுகள்ல பலவிதமா சுவிட்சர்லாந்து மக்கள் வெளிப்படுத்துறாங்க. அதுவும் இல்லாம தங்களுடைய மக்கள் மனித நேயத்தின் அடிப்படையில செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது சுவிட்சர்லாந்து மக்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இலக்கியம், உணவு, விளையாட்டுன்னு பல நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்த சுவிட்சர்லாந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சுவிட்சர்லாண்டை பத்தின பல தகவல்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மாதிரி இன்னும் ஒரு சிறந்த நாடோடைய சிறப்பான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது VIT பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உங்க KP ஆனந்த் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா.
எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்ததாம். அத பாத்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க
ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கைக்கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கைக்காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கைக்கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேலதானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல. செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா.
நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு வல்லுநர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க துறை சார்ந்த விஷயங்கள், அவங்களோட சுவாரஸ்யமான அனுபவங்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறது யாரு பாத்தீங்கன்னா எஸ் சுப்புலட்சுமி, செக்ரட்டரி, இந்தியா என்ஜிஓ. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கணும் மேம். வணக்கம். வணக்கம். சரி மேம், நேர்களுக்கு உங்களை பற்றி மேலும் விவரங்கள், சுப்புலட்சுமி நான் ஜென்ரலாக வந்து செக்ரட்டரி இந்தியா என்ஜிஓன்னு அறிமுகப்படுத்திட்டேன், மேலும் விவரங்கள் பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய ஆர்கனைசேஷன் இந்தியா என்ஜிஓன்றது நாங்கள் வந்து பொதுவாக குழந்தைங்களுக்காக ஒர்க் பண்ணுறோம். முக்கியமாக சானிடேஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம். அதாவது தன்னை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, பொது இடங்களில் எப்படி சுத்தமாக இருக்கணும், தன்னை தானே எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு சின்ன பழமொழி இருக்குது, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர் வந்து நம்ம பலமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சுத்தத்துக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜரை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஜாப் விட்டதுக்கு பிறகு இந்த என்ஜிஓவில் ஒரு ட்ரைனிங் வச்சுருந்தாங்க, டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங். அது நான் அட்டென்ட் பண்ண போகும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது, எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே இருக்கணும்னு. அதன் பிறகு ஒரு 1-2 ப்ரோக்ராம் பண்ண பிறகு எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய கிடச்சிது இந்த விஷயத்தில். அதனால நான் தொடர்ந்து இதிலேயே ஈடுபடுறேன். சரி மேம், உங்களோட என்ஜிஓ, அதாவது உங்களுடைய தொண்டு நிறுவனம் எந்த விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னீங்க சானிடேஷன் சொன்னீங்க, எந்த இடத்த முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? அதாவது ரூரலா இல்லை இந்த ஹர்பனை சூஸ் பண்ணுறீங்களா? எந்த இடத்த வந்து முக்கியமாக சூஸ் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் இப்போது சுத்தம்னு பார்த்தீங்கன்னா அர்பன்னா அவங்க சுத்தமாக 100% சுத்தமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்கள் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணது ரூரலில் தான் பண்ணுறோம். அர்பன் சிட்டிஸ்லேயும் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு, அர்பனில் ப்ரைவேட்டும் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணோம். முக்கியமாக ரூரல் வில்லேஜஸ்க்கு இந்த தனிநபர் கழிப்பறை கட்டி தர்றது, அவங்களுக்கான சுத்தத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் டாய்லெட் ரெனோவேட் பண்ணுறது, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல் அதை எப்படி யூஸபிள் ஆக்குறது, தண்ணி கனெக்ஷன் இருக்காது, கதவு இருக்காது, அதை எப்படி யூஸபிளாக சில்ட்ரன்ஸ்க்கு பண்ணுற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். சரி மேம், நீங்கள் சொன்னீங்க அதாவது கிராமப்புற அரசு பள்ளிகளை முக்கியமாக வந்து கவனம் செலுத்துறதா சொன்னீங்க. எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? அந்த மாணவர்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி இல்லைன்னா தண்ணி வருவதற்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாய்லெட்டே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஏரியாக்களில் உங்களோட பங்களிப்பு, உங்களோட தொண்டு நிறுவனம் எந்த வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த இடத்துல? நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து சில ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து சிஎஸ்ஆர் மூலமாக, அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. சில டிஆர்டிஎஸ் ஃபண்ட் பண்ணாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் யூனிசெஃப் கூடவும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பார்ட்னர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூலுக்கு என்னடா நான் உள்ளே போய் பார்த்த பிறகு அந்த ஸ்கூலில் பசங்க எவ்வளோ, ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்ப்போம். அதுக்கு ஏற்ற அவங்க டாய்லெட்ஸ் இருக்கா. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் டாய்லெட்டை விட யூரினல்ஸ் தான் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா டாய்லெட் போகிறதுக்கு யாரும் ஸ்கூலுக்கு வரதில்லை. டாய்லெட் ஏதோ ஒரு ரேர் கேஸ், அவங்களுக்கு ஏதாவது வயிற்றால போகலாம், அது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து யூரினல்ஸ் சஃபிஷியன்ட்ல இருக்கா அப்படின்றத பார்த்து போனாங்க. பார்த்துட்டு அந்த டாய்லெட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது எங்களுடைய இது என்னன்னா ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கக்கூடாது டாய்லெட்டில். அப்படி இருக்கும்போது அந்த சிறுநீரோடு சேர்ந்து வரும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும் அந்த பசங்களுக்கு. அதனால அந்த டாய்லெட்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றிடுவோம். நாங்கள் யூஸபிளாக எப்படி மாற்றணுமோ அதே மாதிரி மாற்றி கொடுத்துருவோம். ப்ளஸ் வெறும் ஹார்ட்வேர் மட்டும் பண்ணாமல், இதை ஹார்ட்வேர்னு சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, சாஃப்ட்வேர் ட்ரைனிங், அதாவது அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுத்தா தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா அது வெறும் ஸ்ட்ரக்சராகவே அப்படியே தான் இருக்கும். சரி மேம், நீங்கள் வந்து ரூரல் சொன்னீங்க. ரூரல்லையும் வந்து பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுற இடங்கள் இருக்கா? இப்போ வந்து ரூரல் போகிறோம், ஒரு அரசு பள்ளி இருக்குது, அங்கே எல்லா வசதிகளும் இருக்குது, அதை சார்ந்து வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை சார், ரீசன் அரசு பள்ளிகள்னு சொன்னால் சில இது வந்து நல்ல மெயின்டைன் பண்ணுற அரசு பள்ளியும் இருக்குது. ஆனாலும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லாயிருக்கும், டாய்லெட் வந்து அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த டாய்லெட் மெயின்டெனன்ஸுக்கும்
குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். யாரும் ஸ்டூடெண்ட்ஸை வச்சே தான் குரூப் பண்ணோம். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அது வந்து அவங்கள வேலை செய்ய வைக்க மாட்டோம். மானிட்டரிங்னா வெறுமனே பார்வையிடுதல் மட்டும்தான். வேரியஸ் குரூப்ஸை ஃபார்ம் பண்ணி டாய்லெட் கிளீனினஸ்க்கு ஒரு குரூப்பு, ஃபுட் மானிட்டரிங்க்கு ஒரு குரூப்பு, கிளாஸ் ரூம் கிளீனினஸ், இந்த மாதிரி ஒரு 6 வகையான குரூப் ஃபார்ம் பண்ணோன்னே அந்த ஸ்டூடெண்ட்ஸே கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கிற டாய்லெட் மானிட்டரிங் குரூப்பை அடுத்த மாதம் ஃபுட் மானிட்டரிங் பண்ண வைப்போம். ஸோ இதே மாதிரி ஷஃபிள் பண்ணிகிட்டே வரும்போது அவங்களுக்குள்ளான ஒரு மோட்டிவேஷன் வருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம டாய்லெட் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பசங்க வந்து அதுவும் குறிப்பாக வந்து பசங்க சின்ன பசங்க வந்து விளையாண்டுட்டு வந்து அடுத்து வந்து உடனே வந்து சாப்பிட உட்காந்துருவாங்க. தண்ணி வந்து அவங்களோட கைகளையோ இல்லை மற்ற ஒரு கால்களையோ சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை, ஹேண்ட் வாஷோ இல்லை அந்த காலை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாத போது எந்த மாதிரியான நோய்கள் வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதை பற்றி அவேர்னஸ் வந்து இப்போ இருக்கிற பள்ளி மாணவர்கள்கிட்ட இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் விவரம். ஓகே, நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது நமக்கு உடம்புல வர ஒரு 77% நோய்க்கு காரணமே வந்து இந்த கை கழுவுறது இல்லை தான். ஒரு சாதாரண விஷயம் கை கழுவுறது. முக்கியமாக ஸ்கூல் சில்ட்ரன்ஸ். ஏன்னா மதியத்தில் வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாத போது கை கழுவுறதுக்கு எங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் தண்ணி கேட்டால் அப்புறம் சோப் வச்சு யாரும் கை கழுவுறது இல்லை. நம்ம சோப் வச்சு கை கழுவு சோப் வந்து கையில் உள்ள கிருமிகளை வந்து கொல்லாது, நீக்கும். அதனால கையில் ஒருத்தருடைய கையில் ஒரு 30 வினாடி சோப்பு நுரை இருந்தால் தான் முழுமையாக அது போக ஆரம்பிக்கும். அதனால அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா வெறுமனை வாயால் சொல்லாமல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறோம். ஹேண்ட் வாஷை நீங்கள் கை கழுவும்போது உள்ள உங்கள் கையில் உள்ள தண்ணி எப்படி இருக்குது, சோப் போட்டு கை கழுவின பிறகு தண்ணீர் எப்படி இருக்குது, இதை காமிக்கிறப்ப அவங்களுக்கு கண்ணால் பார்க்கறதுனால இதனாலேயே நன்மைகளும் தீமைகளும் அவங்களுக்கு சரியாக தெரிய வர வைக்குது. அது மாதிரி இதனால அவனுக்கு என்னென்ன நோய் வருது, கை கழுவாமல். முக்கியமாக சாப்பிடும்போது கை கழுவாத தவிர டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக கை கழுவியே ஆகணும் அப்படின்றது சொல்றதுனால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி இருந்ததை விட அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போது நேரில் போய் நம்ம சொல்லும்போது பசங்க கண்டிப்பாக கேட்குறாங்க. சரி மேம், இப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்றீங்க, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸையும் ரெடி பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா வந்து எப்போ மறுபடியும் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை வந்து அது இன்னும் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரியான விஷயம்? அதுக்கு வந்து முதல்ல ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணிடுறோம். எல்லா டீச்சர்ஸையும் ட்ரெயின் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்குன்னா ஒரு டீச்சரை மட்டும் ட்ரெயின் பண்ணாமல் எல்லா டீச்சரையும் ட்ரெயின் பண்ணி இந்த குரூப்ஸுக்கு ஒரு டீச்சர் தான் ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, ஜஸ்ட் மானிட்டர் மட்டும்தான் பண்ணுவாங்க. அது மாதிரி கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சரி, இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குது, அதாவது ஃபாலோ பண்ணுறாங்களா, எப்படி இந்த ரிசல்ட் எப்படி இருக்கா, ஹையாக இருக்கா இல்லை வந்து கம்மியாகிடுதா? ஒன்ஸ் சொன்ன உடனே அந்த 1 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுறாங்களா இல்லை வந்து எப்படி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு? இல்லை புரிஞ்சுக்கிற சக்தி குழந்தைங்கக்கிட்டையும் பசங்ககிட்டையும் அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 40 வருஷமாக ஒரு ஆள் வெளியில் போய் மலம் போய்கிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட போய் நம்ம சொன்னால் அந்த கருத்து ஏற்றுக்க மாட்டார் அவர். இதையே ஒரு 6th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ படிக்கிற பசங்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களுடைய கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் அதை அப்படியே அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க. அம்மா நீ கை கழுவிட்டு தான் சமையல் பண்ணணும், தண்ணீரை மூடி வைக்கணும். நம்ம கிளாஸில் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோமோ அதை கொண்டு போய் வீட்லேயும் அவங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து திறந்த வழி கழிப்பிடங்கள் இருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அர்பனில் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்கனால போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க, ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க, இல்லை கட்டண கழிப்பிடங்களில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிராமப்புறங்கள் பார்த்தீங்கன்னா திறந்த வழி அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. இன்னுமே நிறையா கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்த வழி கழிப்பிடங்களை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டிலே இருந்தாலும் கூட வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலயமா எந்த மாதிரியான நோய்கள் வரும், இன்னும் அவேர்னஸ் இருக்கா, நம்ம வெளியில் போகிறோம் அதனால என்ன வரப்போகுது, ரொம்ப தள்ளி போகிறோம், ரொம்ப நம்ம வீட்டை விட்டு தள்ளி போகிறோம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து கிராமப்புற மக்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ வந்து இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிக்கிட்டு வருது. அதாவது சில பேர் வேறு வழியே இல்லாமல் நமக்கு வீட்டுக்கு ஒரு டாய்லெட் வேணும்னு நினைக்கிறாங்க. அதாவது முன்னாலலாம் வந்து நிறைய இடங்கள் இருந்தது. இப்போ வந்து எல்லாமே வந்து இடங்கள் சுருங்கி போகிறதுனால, அதுவும் இல்லாமல் இந்த மழை காலத்துலலாம் அவங்களால வெளியில் ரொம்ப தூரம் போக முடியாது. அப்படின்னு இருக்கும்போது சில பேர் டைல்ஸ் அது இதுன்னு போட்டு வீடு நல்ல பிரமாதமாக கட்டிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு டாய்லெட் கட்டிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரவே இல்லை. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு வந்து மலச்சிக்கல் மனச்சிக்கல் இந்த ரெண்டும் இல்லாமல் இருந்தாலே உடம்பு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இந்த மலச்சிக்கல் உடம்புல சேர்த்து வைக்க அவங்களுக்கு எல்லாமே நோய் தான். மலம்ன்றது நம்ம சாப்பிட்ட உணவுடைய கழிவு தான். அது இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாள் அவரை வீட்டில் வச்சுக்க முடியும். இன்னொரு நாள் ஏன் தூக்கி போட்டு விடுறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவரே அப்படின்னு கட்டி பிடிச்ச விடுறோமா? கிடையாது. ஏன் தூக்கி போடணும்னா அது கழிவான
கழிவான பொருள். அதே போல தான் உணவுன்றது நம்ம உடம்புல போய் அது வந்து மக்கி மலமாகின உடனே அது கழிவான பொருள் ஆகிடும். அப்போ வந்து அதை உடனுக்குடனே வெளிப்பேற்றணும். அது உடம்புல தங்கி இருந்தால் உங்களுக்கு என்னென்ன நோய் வரும், உங்களால் எந்தவித வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம். உங்களால் மைண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்தவித வேலையும் செய்ய முடியாது, உடம்பு சுறுசுறுப்பாக இருக்காது, மந்தமாக போயிடும், பசி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் சொல்லிவிடும். முக்கியமாக வந்து பெண்கள் வந்து சேர்த்து வைக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அதை சேர்த்து வைக்கும்போது அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையானது வெளியில் வர ஆபத்து நிறையா இருக்குது. இதெல்லாம் சொன்ன அப்புறம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெண்கள் பற்றி பேசணும். பெண்கள் வந்து எந்த அளவில் வந்து இதில் சஃபர் ஆகிறாங்க, அதாவது வந்து சரியாக வந்து பாதுகாப்பு இல்லாத பொது வழியில் வந்து கழிப்பிடம் இருக்கிறது, இப்போ வீட்டிலே கழிப்பிடங்கள் இருந்தாலும் அதை சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கிறது. ஸோ இதனால் வந்து பெண்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வந்து அவங்களுக்கு தனி ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அடைகிறாங்களா? முக்கியமாக சொன்னது இந்த கர்ப்பப்பை இறக்கம்னு சொன்னேன் நான். அது வந்து கர்ப்பமாக இருக்கும்போது அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மலக்குடல், சிறுநீரகப்பை, கர்ப்பப்பை மூணுமே ஒரே நாரில் தான் தொங்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையானதும் வயிற்றுக்குள்ளே வளரும்போதும் அந்த சமயத்தில் இவங்க சிறுநீரையோ மலமோ அடக்கி வைக்கும்போது வெயிட் ஜாஸ்தி ஆகிடும், அந்த நார் அது வந்து தொங்கி போயிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையானது வெளியில் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது அவங்கள்ட்ட சொல்கிறது. அதன் பிறகு இந்த கை கழுவாது, நமக்கு பேதி டயரியா போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து வாய் வழியாக மலம் உள்ளே போகிறது. இதை வந்து அவங்களுக்கு உணர்த்தணும். எப்படி வாய் வழியாக உள்ளே போகும், நம்ம எடுத்து சாப்பிட்றது கிடையாது, தண்ணி மூலமாக வாய் வழியாக உள்ள. அதாவது இவங்க டாய்லெட் போயிட்டு வந்திருப்பாங்க, கை கழுவ மாட்டாங்க, தண்ணியை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது அவங்களுக்கு மட்டும் பரவாமல் அந்த குடும்பத்தில் உள்ள 4 பேருக்கும் பரவிடும். இதோ அதை அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறது. அதை சொன்னவொடனே இனிமேல் நான் கை கழுவிட்டு அதுவும் சோப்பு போட்டு கை கழுவிட்டு சமையலில் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அவங்க நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி அவங்கள அதாவது இப்போ ஒருத்தவங்களை போய் டாய்லெட் கட்டுனா கட்ட மாட்டாங்க. ஏன் டாய்லெட் கட்டணும், ஃபெல்ட் நீடுன்னு சொல்லுவாங்க. அதை அவங்க மனசில் நம்ம உருவாக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க போராட தயாராக இருக்கு. சரி மேம், இப்போ வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு வந்து எல்லா வசதி நிலம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கழிப்பிடம் கட்டுறதுக்கு வந்து பண வசதிகள் இல்லை. ஸோ உங்கள் என்ஜிஓ மூலமாகவோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ இல்லை வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ஹெல்ப்போ, ஸோ எந்த முறையில் வந்து அவங்களுக்கு வந்து கழிப்பிடம் கட்டி தருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா? அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல்னு ஒன்று இருக்குது, பிலோ பாவர்ட்டி லைன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஆடம்பரமான பொருட்கள் இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து இப்போ ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வந்து அவசியமான பொருளாகவே இல்லாமல் ஆடம்பரமாக இருந்தது. இப்போ அது அவசியமான பொருள் எவ்வளோ வந்துடுச்சு. வீட்டுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா 4 மொபைல் ஃபோன் இவ்வளோலாம் இருந்தால் கூட அவங்களுக்கு டாய்லெட் ஒன்று கட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களுடைய மனசை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு மானியம் கொடுக்குது. அரௌண்ட் 12,000 கிட்ட அவங்க மானியம் வருது. ஸோ அதை வச்சே அவங்க வந்து டாய்லெட் கட்டிக்கலாம். டாய்லெட் கட்டிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாட மாளிகை கட்டிக்க போகிறதில்ல. ஒரு சின்ன ஒரு மறைப்பு போட்டு ஒரு கோப்பை வச்சு கட்டினாலே அவங்க தாராளமாக கட்டிக்கலாம். அந்த மாதிரி இல்லை உங்கள் தொண்டு நிறுவனம் எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது? ஏதாவது ஃபண்டு அந்த மாதிரியான விஷயம்? ஏதாவது ஃபண்டுனா அவங்க அதான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக கம்பெனிஸ் ஃபண்ட் கொடுத்து ப்ளஸ் இந்த மானியமும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. நாங்கள் அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து ஃபண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதன் மூலமாக இண்டிவிஜுவல் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறோம். அவங்களுக்கு முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் டாய்லெட்ஸ் வந்து செப்டிக் டேங்க் மூலமாக பண்ணாமல் இதில் பண்ணுறோம். நாங்கள் லீச் பிட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா செப்டிக் டேங்க் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து செப்டிக் டேங்க்கும் லீச் பிட்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். செப்டிக் டேங்க்கில் வந்து மலம் அப்படியே இருக்கும், மக்கி போகாது. ஒரு 2 வருடமோ 3 வருடமோ கழித்து அந்த கார்பரேஷன்காரரை ஒருத்தர் வந்து வண்டியில் வாரிட்டு போவார். எங்கே கூட்டு வரவர், நம்ம நாடு நல்லா இருக்கணும், சுத்தம் சுகாதாரம்லாம் பார்க்க மாட்டார், பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவார். அது மழை பெய்யும் போது ஊருக்குள்ளேயே திரும்ப வரும், இவங்களுக்கே வர வாய்ப்பு. ஆனால் லீச் பிட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லீச்சிங், மண் வந்து உறிஞ்சு போயிடுது. அதாவது 3 சிமெண்ட் இறக்கி அந்த 2த்துக்கும் பிளாஸ்டிங் பண்ண மாட்டோம், கீழேயும் மண் வந்து பிளாஸ்டிங் பண்ண மாட்டோம், அப்படியே ஓப்பனில் விட்டுரும். அப்போ வந்து அது லீச் ஆகிடும். ஒரு லீச் பிட் 3 அடி உள்ள லீச் பிட் வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 பேர் உள்ள ஃபேமிலிக்கு 12 to 15 வருடம் வரும். அது எப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து மாட்டு சனம்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வெயிலில் இருந்தால் என்ன ஆகும், பவுடர் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி இந்த மனித மலமானது மக்கி அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்ன வரும்னா இதில் வந்து அடியில் தண்ணி டேபிள் இருக்கும், அது வந்து பாதிக்காதா? கிடையவே கிடையாது. அதாவது 3 அடிக்கு மேலே கீழே போக தான் உங்களுக்கு தண்ணி பாதிக்கும். அதனால 3 ஃபீட் அவ்வளோ அடி இருந்தாலே போதும், தாராளம். அதுவும் இல்லாமல் இந்த பேத்தஜன்ஸ் உள்ள அந்த கிருமிகள் வந்து எப்போவுமே வந்து கீழ் நோக்கி பயணம் செய்யாது, சைடில் தான் போகும். அதனால இந்த லீச் பிட் டெக்னாலஜி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ சொன்னீங்க இந்த லீச் டெக்னாலஜி பற்றி. ஸோ இதனால் வந்து நிலத்துக்கோ இல்லை வந்து குடிநீருக்கோ எந்த பாதிப்பும் வராதுங்களா? ஒரே பாதிப்பு வருதுன்னா ஹேண்ட் பம்ப் இருந்தால் பாதிப்பு வரலாம்.
ஆனால் இப்போ வந்து எங்கேயுமே ஹேண்ட் பம்ப் கிடையாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ன பார்த்தோம்னா அதை சுற்றி ஒரு 15 மீட்டர் அளவுக்கு எந்தவித நீராதாரமோ இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். 3 அடி போட்டால் போதும். உதாரணத்துக்கு சொன்னால் நான் ஒரு கிராமத்தில் போன இது மாதிரி ஒரு 3 அடி பண்ணால், இல்லைம்மா இதெல்லாம் பத்தாது, வேணும்னா நான் என் செலவில் இன்னொரு 3 உரம் வாங்கி தரேன், நீ நல்லா ஆழமாக போடுனாங்க. அப்படி போட்டால் அது சீக்கிரமாக நிறைஞ்சிடும். ஏன்னா தண்ணி டேபிள் மேலே இருக்கும், வாட்டர் டேபிள் ஆனது மேலே இருக்கும்போது இந்த 3 ஃபீட் கீழே போகும்போது மலமானது உறிஞ்சப்படாது, அப்படியே இருக்கிறதுனால அது சீக்கிரமாக நிறைஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த லீச் பீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டிக் டேங்க்கில் வெண்ட் பைப்னு ஒன்று வைப்பாங்க, காற்று வெளியில் போகிறதுக்கு. இதில் அந்த மாதிரி வைக்க மாட்டோம். மேலே சீல் பண்ணிட்ட உடனே அந்த பூமியுடைய சூட்டினாலேயே உள்ள மலமானது மாக்கி போயிடும். ஸோ கிராமப்புறங்களுக்கு பண்ணுறதுக்கு இந்த லீச் பிட் ரொம்ப தேவையானது. நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. ये जवानी है दीवानी, हाँ मेरी रानी, रुक जाओ रानी, देख जरा पीछे मुड़ के, चली कहाँ ऐसे उड़ के, हा हा. Oi Chintu, are you taking bath or recording some song inside, huh? Mintu, can't you read "Do not disturb" outside the bathroom? I am just worried about the water you are wasting inside. Remember, save water, save life. Okay, I'm coming out. Go green. அடுத்ததான் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ஜிஓ இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் குரூப்ஸோ வந்து ஒரு கிராமத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ப்ரௌச்சர்ஸோ இல்லை வந்து பேனர்ஸோ அந்த மாதிரி முறையில் தான் வந்து அவங்களுக்கு வந்து விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இப்படி இருக்கணும், நீங்கள் இப்போ தூய்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா டிஜிட்டல் ஈஸ் ஆகிட்டாங்க, எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லா விஷயங்களும் வந்துச்சு. ஸோ எந்த அளவு இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது, இந்த சோஷியல் மீடியா எந்த அளவு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்லை வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் பேசுகிறதுக்கும் இப்போ அந்த சோஷியல் மீடியா அந்த மாதிரியான வளர்ச்சிகளுக்கும் வித்தியாசங்கள் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா வந்து இப்போ நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுவும் கிராமப்புறங்களில் நிறையா, அதாவது இப்போ ஒரு வீட்டிலனா 4 பேருக்கு 4 மொபைல், எந்த மெசேஜ்னாலும் அவங்க டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஃபோன் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் இந்த சானிடேஷன், சுகாதாரம், இதை பற்றிய மெசேஜ்கள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அனுப்பும்போது இன்னும் கிராமப்புறத்தில் வந்து முக்கால்வாசி பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களே தவிர படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு இப்போ சுகாதாரத்தை பற்றிய மெசேஜோ ஒரு SMS மூலயமோ எதிர்மொழியே அனுப்பும்போது அவங்களால அதை படித்து தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் சோஷியல் மீடியா வளர்ந்தாலும் அது வேறு காரணங்களுக்காக தான் யூஸ் பண்ணுது. அதாவது நிறைய பேர் வந்து மூவிஸ் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் தான் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதுக்கு வந்து சோஷியல் மீடியாவை விட நேரடியாக போய் பேசுகிறது தான் அதிகமான பலன் என்னுடைய அனுபவத்தில் கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு எவ்வளவோ விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ டிவியில் வந்து கை கழுவுறதை பற்றி சொல்கிறாங்க, வெளி இடத்துல போய் மலம் போகாதீங்க, எவ்வளவோ சொன்னாலும் அதை வந்து போகிற போக்கில் தான் மக்கள் கேட்குறாங்களே தவிர அது இருந்து பார்க்குறதில்ல. இப்போ நீங்களே பார்க்குறீங்கன்னா, இப்போ ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ பெண்கள் சீரியலுக்கு அடிமை பார்த்துட்டு இருக்காங்க, நடுவில் ஒரு விளம்பரம் வருது, உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு சேனல் மாற்றிடுவாங்க. ஸோ அதை கேட்குற பொறுமை அவங்களுக்கு இல்லை. அதனால் நேரடியாக அவங்கள்ட்ட போய் பேசும்போது இதற்கான பலன் அதிகமாக தான் இருக்குது. சரி மேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூரலில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பள்ளி குழந்தைகளை கவர் பண்ணிடுறீங்க, நிறைய விஷயம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் சொன்னால் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறீங்க. வளரிலும் பெண்கள், இப்போ பெண்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பிற்காலத்தில் வளர்ந்தவொடனே அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாங்க. ஸோ ஒரு வளரிலும் பெண் எந்த அளவு வந்து அடலசன்ட் கேள் வந்து எந்த அளவு வந்து அவங்கள வந்து சுத்தமாக வச்சுக்கணும், எந்த மாதிரியான விஷயம் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நல்ல கேள்வி தான். முக்கியமாக ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் MHMன்னு ஒன்று பண்ணுறோம், அதாவது மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட். அந்த சமயத்தில் பெண்கள் தங்களை எப்படி வச்சுக்கிறாங்கன்னு. நீங்கள் MHMன்றது இப்போ ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதனால் நிறைய ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருக்குது.
இன்னும் கிராமப்புறத்தில் தன்னுடைய மகள் பெரியவளை ஆன பிறகு ஸ்கூலுக்கு அனுப்புறது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கூலில் அதுக்கேற்ற வசதிகள் கிடையாது. அவங்க தங்களை எப்படி சுத்தப்படுத்திப்பாங்க? ஒரு டாய்லெட் போகவே தண்ணி இல்லாத போது, சாதாரண நாட்களில் டாய்லெட் போகவே தண்ணி இல்லாத பொழுது இந்த மாதிரி சமயங்களில் அவங்க போய் தங்களை எப்படி சுத்தமாக வச்சுப்பாங்க? அதனால நிறைய ட்ராப் அவுட்ஸ் ஆகுது. இளம் பெண்களுடைய திருமணம், இது அவங்க வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? உடனே கல்யாணத்தை பண்ணி வை, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து நாங்கள் மாதம் போய் அந்த ஸ்கூலில் ஒரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். அவங்க பேரே MHM, மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் குரூப். சில பிள்ளைங்கள் இந்த மென்ஸ்ட்ரேஷன்ற வார்த்தை எவ்வளோதான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சாலும் அதை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம சுற்றி எல்லாருமே பெண்கள் தான். அம்மா பெண், தங்கச்சி பெண், எல்லாருமே பெண் தான். ஆனாலும் இந்த மென்ஸ்ட்ரேஷன்ற வார்த்தையை சொல்லப்பட்டதுனால இதை வந்து ஃபீமேல் ஹைஜீன் கிளப் அப்படின்ற பேரில் இதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். முதல்ல இது கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம். இப்போ ஃபர்தராக சென்னை மற்ற எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. சப்போஸ் அவங்களுக்கு வந்து சில கேள்விகள் மனசில் இருக்கலாம். இந்த சமயத்தில் இந்த சாப்பாடு சாப்பிட்லாமா, என்ன பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கிறதுனா என்ன, இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு சில பசங்க கூச்சப்படுவாங்க. அவங்கள என்ன பண்ணுறோன்னா, மாதம் ஒரு முறை அங்கே உள்ள லோக்கலில் உள்ள பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து ஒரு டாக்டரை வரவழைச்சு நீங்கள் என்ன வேணால் டவுட் கேளுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். சில கேர்ள்ஸ்க்கு ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவங்களையும் இந்த ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதை சால்வ் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் கேட்குறதுக்கே அவங்க தயங்குறாங்க. ஸோ வந்து ஒரு டாக்டர் வந்து கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட சந்தேகங்களை கிளியர் பண்ணுற விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து எப்படி தாய்மார்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும், எந்த அளவு. ஏன்னா வந்து ஒரு குழந்தைய வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுருந்தோன்னா தான் அவங்க வளரும்போது ஒரு நல்ல குடிமகனாவோ நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பர்சனாக இருக்க முடியும். ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு தாய் கடைபிடிக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 1000 நாட்கள்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் 1000 நாட்கள்னா குழந்தை அம்மாவோட வயிற்றுல கருவானதுலேருந்து 1000 நாட்கள் தான். அந்த 1000 நாட்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான நியூட்ரியன்ஸ் கிடைக்குதோ, அப்புறம் சத்துள்ள உணவுகள் கிடைக்குதோ, அதை வச்சு தான் அந்த குழந்தையோட ஹைட்டு, ஆரோக்கியம், ஐக்யூ லெவல் எல்லாமே டிசைட் ஆகுது. அதன் பிறகு, அதாவது அந்த 1000 நாட்கள் கடந்த பிறகு நம்ம எவ்வளவுதான் சத்துணவு கொடுத்தாலும் அந்த பாதிப்பானது நம்மளுடைய உடம்புல கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், இந்த கர்ப்பிணி பெண்கள் முதல் 1000 நாட்கள் அவங்க தங்களை எப்படி பார்த்துக்கணும், அவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும். அவங்க அதாவது இப்போது கிராமப்புறங்கள் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கணும், நல்ல படங்கள்லாம் பார்க்கணும். எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அவங்க மனசு அப்போ எப்போ எப்படி இருக்கோ அது அப்படியே குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் அந்த முதல் 1000 நாட்களில் அவங்க எவ்வளோ நல்ல நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எல்லாமே அமையும். சரி மேம், அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கணும்? ஏன்னா வந்து ஒரு ஒரு கழிப்பிட தொட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து சுற்றி வந்து குப்பைகள் தேங்க விட்டுறதுனால வந்து கொசுக்கள், வேறு ஏதாவது பிரச்சனைகள். ஸோ எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுத்தாக வந்து இன்னுமே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் நோய் இல்லாமல் இருக்க முடியும்? ஸோ உங்களோட கருத்து. இந்த கொசுன்றது இப்போ முக்கியமான பிரச்சனை தான், நம்ம நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் கொசு இருக்குது. அந்த கொசுக்கு முக்கியமான காரணம் வந்து தண்ணீர் தேங்கிறது. தண்ணீர் தேக்கம் கண்டிப்பாக இருக்குது. நம்ம மழை காலத்துலேயோ இல்லை வெயில் காலத்தில் கூட நம்ம கிச்சன் கழிவுகள் இருக்குது, அந்த தண்ணி தேங்கி தான் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ்கில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேங்கி தான் இருக்கும். அதாவது இப்போ கை கழுவுறாங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கும். தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டாலே முக்கியமான எல்லா விதத்தையும் நம்ம நோயிலேருந்து இது பண்ணலாம். முக்கியமாக பார்த்து இப்போ நீங்கள் டாய்லெட்டில் வந்து நீங்கள் தண்ணி இருக்கா, உள்ளே தேங்கி இருக்கும், அது ஒரு சின்ன பகுதி தான். அதுவும் வந்து கொசு உற்பத்திக்கான காரணமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு வாரமோ 2 வாரம் வெளியூர் போகிறீங்கன்னா அந்த டாய்லெட்குள்ளே ஒரு சொட்டு எண்ணெய், எந்த வித எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் ஊற்றிட்டு அப்புறமா தான் போகணும். ஏன்னா அது ஒரு படலை மாதிரி படிஞ்சு அதை மூடிடும். கொசு உற்பத்தி அங்கே தடுக்கப்படும். சப்போஸ் வெளியில் நீங்கள் ரொம்ப புதுநாள ஆளாக இருந்தீங்கன்னா, வெளியில் உங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணி தேங்கி நின்றுதுன்னா ஏதோ ஒரு எண்ணெய், அதை ஒரு சொட்டோ 2 சொட்டோ விட்டுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய படலம் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் மழை காலத்தில் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கலாம், இந்த 2 வீலர்ஸ் போகும்போது ஒரு ரவுண்டாக பண்ணியிருக்கோம், அது வந்து இந்த டீசல் கொட்டிருந்தது. அதே மாதிரி இந்த எண்ணெயை போட்டிங்கனாலே கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணிடலாம். அரசாங்கமும் சரி, மற்ற ஏதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பொதுநல என்ஜிஓஸாக இருக்கட்டும், எந்த மாதிரியான சப்சிடிஸ் வந்து இந்த கழிவறைகள் கட்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த அளவு தருது, ஃபண்டிங்ஸ் எப்படி வருது, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபண்டிங்னா ப்ரைவேட்டை பற்றினா அவங்க வந்து CSR மூலமாக, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க.
அதாவது அவங்களுடைய ரேஷன் கார்டு வச்சுருக்கணும், அவங்க பக்கா ப்ரூஃப் கொடுக்கணும், எங்கள் வீட்டில் இது பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு வந்து 12,000 கவர்மெண்ட் தராங்க. 12,000 இப்போ மக்களுக்கு முக்கியமான கருத்து என்ன, 12,000 நம்மளால் கழிப்பறை கட்ட முடியாது, 1,00,000 இல்லை 2,00,000 வேணும், அதில் தான் டாய்லெட் கட்டிக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் 5,000 10,000 ரூபாயிலே வந்து ஒரு சிறப்பான கழிப்பறையை நம்ம கட்டலாம். இந்த கழிவறைகள் கெட்டுவதற்கான ஏதாவது விதிமுறைகள் இருக்கா? நம்ம முன்னாடி இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனில் கெட்டும்போது வந்து நீங்கள் சொன்னீங்க தொட்டி கெட்டுறதா இருக்கலாம், இந்த மாதிரி கெட்டும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கழிவு நீர் தேங்காமல் இருக்கும், சீக்கிரமாக வந்து நிரம்பி வழியாது, அந்த கழிவறை தொட்டி அதெல்லாம் நிரம்பாதுன்னு சொன்னீங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முறை அதை பற்றி சொல்ல முடியும்? முறைனா நாங்கள் ஃபாலோ பண்ணுறது சொல்கிறேன். முறைங்கன்னா இப்போ நம்ம கோப்பை வைக்கிறோம், நடுவில் பேன் வைக்கும்போது பின் செவரிலிருந்து ஒரு 9 இன்ச் தள்ளி இருக்கணும். ஏன்னா ஒரு ஆள் நம்ம குத்திட்டு உக்காரோம், நம்மளுடைய முறைப்படி குத்திட்டு உக்காந்து எழுந்திருக்கும் போது அது வந்து நம்மளுக்கு இடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது வந்து ஒரு தண்ணீர் தொட்டியோ இல்லை ஒரு சின்ன ட்ரம்மில் தண்ணியோ எப்போவுமே உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி, அந்த கோப்பையை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த கோப்பையை கொஞ்சம் தண்ணி விட்டு நினச்சிக்கணும். எதுக்காகனா அந்த ஃபீக்கல் மேட்டர் மலம் வந்து அதில் தங்காமல் இருக்கும், நம்ம டாய்லெட்டை ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நம்ம அப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கியமாக எந்த விதமான கெமிக்கல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபெனாயிலோ நமக்கு என்னன்னா நம்ம ஃபெனாயிலாம் போட்டு க்ளீன் பண்ணி அந்த வாசனை வந்தால் தான் நம்ம டாய்லெட் க்ளீனாக இருக்குன்னு அப்படி கிடையவே கிடையாது. தினமும் க்ளீன் பண்ணணும். அது வந்து செராமிக்கில் வந்து எந்தவித பொருளும் ஒட்ட முடியாது. அதனால தினமும் கடைசியாக உபயோகப்படுத்துகிறவங்க அந்த ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டா போதும், வெறும் தண்ணி விடலாம். இல்லை நான் எதையாவது தான் போட்டு பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மைல்டு சோப் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சீயக்காய் தூள் அப்படி லேசாக தூவி விட்டு அதில் பண்ணாலே சுத்தமாகிடும் டெய்லி. ஸோ இந்த மாதிரி எங்கள் விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். ஆமாம். இப்போ வந்து கிராமப்புறத்துக்கும் நகரப்புறத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள். முன்னாடி வந்து படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்தது மக்களிடையே, இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா படித்தவங்க வந்துட்டாங்க. நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சியும் இப்பயும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? நிறைய பீப்புளை பார்த்துருப்பீங்க. இப்போக்கும் நீங்கள் முன்னாடி இருந்த காலத்துக்கும் ஏதாவது அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சாதாரண பழக்கமான இந்த கை கழுவுற பழக்கம் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு எல்லா வித ஸ்கூல்ஸ்லேயும் இருக்குது அந்த கை கழுவுற பழக்கம். கண்டிப்பாக அப்போ வந்து அவங்க என்னென்னா அந்த ஸ்கூல்ஸில் மட்டும் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம அப்பா அம்மா பெரியவங்களாம் எதுக்காக உழைக்கிறாங்கன்னா பிள்ளைங்களுக்காக தான் உழைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு கருத்தை சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக அதை கேட்குறாங்க. இப்போ ஸ்கூலில் இது மாதிரி நம்ம கை கழுவுற பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. ஓகே மேம், இன்னைக்கு வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வந்து பல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கழிவறை எப்படி கட்டுறது, எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறது, பெண்கள் எந்த அளவு வந்து தன்னை தூய்மையாக வச்சுக்கிறது, குழந்தைங்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, கை கழுவுறது, வீடை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது, ஃபண்டிங் பற்றி நிறைய சப்சிடிஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது மக்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பயன் தரக்கூடிய விஷயங்கள் தான். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேம். உங்களுக்கு நன்றி சார். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு மருத்துவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தேரணி ராஜன், பேராசிரியர் மற்றும் குழந்தை நல மருத்துவர், அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம், நான் டாக்டர் தேரணி ராஜன், அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி அடுக்கும்பாறையில் பணியாற்றி வருகிறேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பு முறை, அதாவது குழந்தையோட நலன், இப்போ எந்த அளவு மக்கள் கிட்ட வந்து இந்த குழந்தை வளர்ப்பு முறை பற்றி அவேர்னஸ் இருக்குது சார்? அவங்களுக்கு தெரியுதா, இல்லை டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்களா? எந்த அளவு வந்து மக்கள் இப்போ வந்து அவேர்னஸாக இருக்காங்க இந்த குழந்தை நலன்? இப்போ வந்து சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதனுடைய வெளிப்பாடு வந்து நம்முடைய இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுடைய இறப்பு விகிதத்தை பார்த்தீங்கன்னா தமிழகம் மிகவும் முன்னேறிய நிலையில் இருக்குது. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 21 குழந்தைகள் 1000 குழந்தைகளுக்கு இறப்பு ஏற்படுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது. நம்ம முன்னாடி இருந்த நிலைமையிலிருந்து
3 மடங்கு குறைந்திருக்கிறோம். அதே மாதிரி மக்களிடையே இன்னமும் விழிப்புணர்வு தேவை. 15க்கு குறைவாக கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவை. விழிப்புணர்வு இல்லாமல் இதை நாம் எட்டியிருக்க முடியாது. சரி சார், இது ஒரு நல்ல முன்னேற்றம் கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், இந்த குழந்தை பிறந்த உடனே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த வேக்சின் சொல்லாங்க, தடுப்பூசிகள் நிறைய இருக்கும். அதை வந்து நிறைய பேர் வந்து விட்டுறதுனால வந்து பின்னாடி குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த சமயத்தில் வந்து இந்த தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவை? அதாவது தடுப்பூசி வந்து ஒரு வரப்பிரசாதம், அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னெல்லாம் வந்து கொள்ளை நோய்கள் மாதிரி இருந்த நோய்களெல்லாம் தடுக்கப்பட்டு விட்டது. இதுக்கு காரணமே வந்து தடுப்பூசி சரியான நேரத்தில் குழந்தைகளுக்கு அளிக்கின்ற பொழுது இந்த நோய்களிலிருந்து நாம் கட்டாயமாக தடுத்து விடலாம். பிறந்தவுடன் குழந்தைக்கு 0 போலியோ என்று ஒரு சொட்டு மருந்தை நாம் அளிக்கின்றோம். அதனுடைய விளைவு இந்தியாவிலிருந்து போலியோ முழுமையாக ஒழுக்கப்பட்டு விட்டது. நம்ம இந்தியாவை வந்து WHO டிக்ளேர் பண்ணிட்டானே போலியோ இந்தியாவிலிருந்து கிடையாது அப்படின்னு. இன்னமும் நம்ம ஏன் போட்டுட்ருக்கோம்னா, நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், நேபாள் போன்ற கண்ட்ரிலாம் இன்னும் போலியோ ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அங்கிருந்து விசிட்டர்ஸாக நமக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற ஒரு காரணத்தினால நம்ம போலியோ டிராப்ஸ் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனுடன் சேர்ந்து மஞ்சட்காமாலை பி பிறந்தவுடனே போட வேண்டியது, பிசிஜி டியூபர்குலோசிஸ்க்காக தடுக்க வேண்டிய ஒரு தடுப்பூசி. இது போட்டு 6 வாரத்தில் மறுபடியும் முதல் தடவை டிபிடி, டிப்தீரியா, பெர்டுசிஸ், டெட்டனஸ் என்கின்ற தொண்டை அடைப்பான், டெட்டனஸ் இந்த நோய்களை தடுக்கக்கூடிய ரணஜன்ன ஊசி என்று சொல்லுவோம், அதுவும் சேர்ந்து போடுவோம். பிறகு போலியோ டிராப்ஸும் கொடுப்போம். அடுத்தது இப்போ வந்து என்னாச்சுன்னா லேட்டஸ்ட்டாக இன்னும் அட்வான்ஸாக நம்ம போயிட்டே இருக்கோம். பென்டாவேலன்ட்னு ஒரு வேக்சினை அரசு வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இதனுடைய விளைவாக மூளைக்காய்ச்சலை தடுக்கக்கூடிய ஹீமோஃபிலியஸ் இன்ஃப்ளூயன்ஸா என்ற நோயினுடைய தாக்கத்தை தடுக்கக்கூடிய வேக்சினும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ 6 வாரம், 10 வாரம், 14 வாரம் என்கின்ற விகிதத்தில் 1 மாத இடைவெளியில் சுகாதாரத்துறையினுடைய சார்பாக செவிலியர்கள் மூலமாக, கிராம சுகாதார செவிலியர்கள் மூலமாக, அரசு மருத்துவமனைகள், தாலுகா மருத்துவமனை எல்லா இடங்களிலும் இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. அதனை மக்கள் கட்டாயம் பயன்படுத்தி இந்த நோய்கள் வராமல் தடுக்க வேண்டியது அவருடைய கட்டாய கடமை. அதுக்கு அடுத்து 9 மாதத்திலே வந்து தட்டம்மை, மீசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நோய் வராமல் தடுக்க முடிகிறது. அடுத்து 1 வயதுக்கு வேக்சின் என்ன வேணும், ஹெப்படைட்டிஸ் ஏ, மஞ்சட்காமாலை ஏ என்கின்ற வேக்சினை போடலாம். பிறகு 15 மாதத்திலிருந்து 18 மாதத்திற்கு MMR, மீசில்ஸ், மம்ஸ், அதே மாதிரி தட்டம்மை, புட்டாளம்மை இந்த நோய்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய வேக்சின் எல்லாம் வந்துவிட்டது. இதெல்லாம் அரசு மருத்துவமனையில் கிடைக்கின்றது. சில வேக்சின்ஸில், அதாவது கொஞ்சம் அப்டேட்டட் வேக்சின்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஒவ்வொன்றாக கன்சிடர் பண்ணி அதையும் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடுப்பூசிகள் வந்து அவசியம் குழந்தைகளுக்கு நீங்கள் பெற்றோர்கள் வந்து கட்டாயம் அளிக்கணும். அளித்தால் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல சிறப்பாகவும் இருக்கும், நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த தடுப்பூசி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தோடனே நாமளா வந்து எந்த இது வேணால் கொடுத்துக்கலாம், உணவு மட்டுமே போதுமே அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தடுப்பூசிகள் கொடுத்தா பின்னாடி வர சந்ததிகள் வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே வந்து, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே அவங்க வந்து அவங்களா வந்து ஒரு முறை ஃபாலோ பண்ணுறது, குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், சில வந்து அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்லக்கூடிய அந்த அவங்கள வந்து சில கஷாயம் கொடுக்கறது குழந்தைகளுக்கு, அது அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாம்னு கூட தெரியறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு தரலாமா, இல்லை வந்து இது சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? இது வந்து ட்ரெடிஷ்னல் பர்த் அட்டெண்டன்ட் சொல்லிட்டு கிராமத்திலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா சில முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நான் வளர்த்துருக்கிறேன், என்னுடைய குழந்தைய வளர்த்துருக்கேன், எனக்கு முன்னாடி இருக்க வளர்த்துருக்கேன், இங்கே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஒரு கைடன்ஸாகவும் ஒரு அட்வைஸாகவும் கொடுக்க ஆரம்பித்து வாய் வழியாக ஊதி சளி எடுக்கிறது மிகவும் தவறான ஆபத்தான ஒரு முறை. இது வாய் வழியாக ஊதும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் குழந்தையினுடைய நுரையீரலை தாக்கி மிகவும் ஆபத்தான நிலையில் நிமோனியா என்கின்ற ஒரு பிரச்சனையில் குழந்தை வந்து அட்மிட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். பிறகு விளக்கெண்ணெய் வந்து மூக்கில் விடுறது, கண்ணில் விடுறது மிகவும் தவறான ஒரு முறை. அடுத்து வாய் வழியாக ஊதி சளி எடுக்கிறத தவிர்த்து வசம்பு அரைச்சி ஊற்றுறது, காரம் சொல்லிட்டு பூண்டு இதெல்லாம் வந்து நசுக்கி அந்த ஜூஸ் எடுத்து குழந்தை, பச்சிலம் குழந்தை, அதனுடைய குடல் எவ்வளவு மென்மையானது என்பது என்று எங்களுக்கு தான் தெரியும். அது கொடுத்த பிறகு இரவெல்லாம் குழந்தை வந்து கண்டினியூஸாக அழுது கொண்டே இருக்கும். பிறகு உடனே மருத்துவரிடம் அழைத்து கொண்டு வருவார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அந்த தாயின் மீது குறையை வந்து குறை சொல்வதையே ஒரு வழக்கமாக, நீங்கள் தண்ணியில் கை வச்சுட்ட, நீ வந்து சாப்பிடாத ஆகாத சாப்பிட்டுட்ட, அதனால இந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு என்று குடும்ப பிரச்சனையே இதனால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் தவிர்க்கணும்னா மெயினாக வந்து இந்த முறைகள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத வந்து நாங்கள் எத்தனையோ முறை எங்கள் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது கவுன்சிலிங் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அங்கே எல்லாரும் சீல் செஞ்சு
ஒரு சாப் செஞ்சு டிஸ்சார்ஜ் சம்மரிலேயே அடித்து இதெல்லாம் செய்யக்கூடாது. சாம்பிராணி புகை போடக்கூடாது. சாம்பிராணி புகை போடும்போது மூக்கு அடைபட்டுரும். அதுக்கு பிறகு குறுகுறுன்ட்டு சட்டம் ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டு மருத்துவரிடம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீவி விடுறது, உரம் எடுத்தல் போது குழந்தை வந்து திடீர்னு வந்து குழந்தைக்கு வந்து ஒரு கையை பிடிச்சி அடிக்கும்போது ஒரு எக்ஸஸ் ப்ரெஷரில் தலையிலேயே கூட குழந்தைக்கு வந்து ரத்தம் உறைந்து கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். வெளிநாடுகள்லாம் வந்து மிகவும் இதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்போம். ஷேக்கன் பேபி சிண்ட்ரோம் என்றே பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷேக்கன் பேபி வந்து குழந்தை மேலேருந்து தூக்கி போட்டு உழுக்கிறது இதெல்லாம் செய்யும்போது அந்த குழந்தையினுடைய ப்ரெஷர் வந்து பிரெயினுக்கு அதிகமாகி தடனாக வந்து எமரேஜ் ஆகிட்டு குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த குழந்தை வந்து வலிப்பு நோயுடன் குழந்தையை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். இதெல்லாம் மிகவும் ஆபத்தான வழிமுறைகள். இதை முழுமையாக செய்யக்கூடாது. அது இன்னொன்றையும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். முதல் 6 மாதங்களுக்கு நீங்கள் வெறும் தாய்ப்பாலை மட்டும் கொடுத்து விட்டு அந்த குழந்தை சிறுநீர் கழித்தாலும் மலம் கழித்தாலும் துடைத்து விட்டு தேவையான நேரங்களிலே உடலுக்கு வந்து வெதுவெதுப்பான தண்ணீரிலே அவர்களை சுத்தம் செய்து கொண்டு வைத்திருந்தால் எந்தவித நோயும் அண்டாது. தண்ணீர் கூட 6 மாதத்திற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே அவர்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த முறைகள் எல்லாம் தவறான முறைகள். இதையெல்லாம் மீறி இந்த குழந்தை நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றாலோ இல்லது குழந்தையினுடைய இறப்பு குறைக்க வேண்டும் என்றாலோ இந்த வழிமுறைகள் மிகவும் ஆபத்தான வழிமுறைகள். அதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 6 மாதங்களுக்கு வெறும் தாய்ப்பாலே போதும்னு சொன்னீங்க. அதுவே சிறந்த உணவு. குழந்தைகளுக்கு 6 மாதம் அந்த தாய்ப்பாலே போதுமான உணவுன்னு சொல்கிறீங்க. அடுத்ததாக டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு சில டைம் வந்து இந்த காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காய்ச்சல் வரும்போது திடீர்னு ஃபிக்ஸ் வரலாம், வலிப்பு வரலாம். அந்த மாதிரி சமயங்களில் வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்? எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கலாம்? டாக்டரை பார்ப்பதற்கு முன்னாடி வந்து எந்த விதமான ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கலாம் அந்த வழிமுறைகளுக்கு? இது வந்து ஒரு காமனாக பார்க்கக்கூடிய ஒரு கிளினிக்கல் சினாரியோ என்று நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்கும் வராது. இப்போ பெரியவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் வலிப்பு வருதான்னு கேட்டால் கிடையாது. ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது 6 மாதத்தில் இருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே காய்ச்சலினால் வலிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் வந்து மெச்சூர்ட் ஆகாதனால ரைசிங் டெம்பரேச்சர், குழந்தையோட உச்சநிலை டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த பிரெயின் அதனோட டெம்பரேச்சர் தாழ முடியாமல் அது வலிப்பாக மாறி ஏற்படுகிறது. அது ஒரு 10 நிமிடங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை நார்மல் நிலைமைக்கு திரும்பி வந்துவிடும். ஆக பெற்றோர்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும். இது ஃபெமிலியல்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்காக கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து அவர்களுடைய யாராவது ஒருவருக்கு இந்த வலிப்பு நோய் வந்து குழந்தைய பருவத்திலே காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம். இரண்டாவது, என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனே பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. டெம்பரேச்சரை குறைக்கணும். டெம்பரேச்சர் எப்படி குறைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் முன்னாடி வந்து என்ன பண்ணணும், டெபிட் ஸ்பாஞ்சிங் பண்ணலாம், ஈர துணி அது தவறான முறை. மேலை நாடுகள் எல்லாம் இதெல்லாம் தடுத்து விட்டார்கள். அது தவறான முறை. அதனால் குழந்தைக்கு வந்து இன்னும் அதிகமான பாதகங்கள் தான் ஏற்படுமே தவிர அது வந்து எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது. பேராசிட்டமால் என்கின்ற மாத்திரை, அந்த மாத்திரை சிறப்பாக இருக்கிறது. அதையே ஆசனவாய் வழியாக செலுத்தக்கூடிய வகையிலும் இப்போது மருந்துகள் எல்லாம் கிடைக்கின்றன. அதை வைத்து அந்த பேராசிட்டமால் சிறப்பை கொடுக்கும்போது டெம்பரேச்சர் உடனடியாக குறைந்துவிடும். அடுத்தது, மருத்துவரை நீங்கள் அணுகினால் மருந்து கொடுக்க வேண்டுமா அல்லது வலிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து தேவையா என்பதை அவர் முடிவு செய்வார். மூன்றாவது, அப்படியும் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக நீ கொடுக்கும்போது இந்த ஆசனவாய் வழியாக அந்த பேராசிட்டமால் மருந்தை வைக்கின்ற பொழுது உடனடியாக டெம்பரேச்சர் குறைந்துவிடும். எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இன்னொன்று, அடுத்து நீங்கள் இந்த குழந்தைக்கு ஏற்படுமா என்று கேட்டால் 1/3 ஆஃப் தி சைல்டு அடுத்த முறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 1/3 வரவே வராது. 1/3 குழந்தைக்கு பிறகு நீண்ட நாளுக்கு பிறகும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு ஆபத்தற்ற என்ற நிலைமை என்றே நான் சொல்வேன். இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 5 வயதுக்கு பிறகு இந்த நிலைமை ஏற்படாது. டாக்டர், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா, நம்ம முன்னாடி இப்போ காய்ச்சல் வலிப்பு பற்றி பார்த்தோம். குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா வந்து முன்னாடி இந்த டாக்டர் கொடுத்த மருந்துகளை வந்து மறுபடியும் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே வந்து மெடிக்கலை இவங்களா வாங்கி கொடுக்கறது. ஓகே, இது ஜுரம் மாத்திரை பரவாயில்ல, வந்து இது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி கூட டாக்டர் எழுதி கொடுத்துருக்கலாம், இந்த மருந்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் கொடுத்து இதே மாத்திரைகளோ இல்லை வந்து டானிக்கோ வந்து இவங்களா செல்ஃபாக வாங்கி கொடுக்கறது வந்து எந்த வகையில் வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பு தரக்கூடிய? சார், இது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை. இது நான் கூட நிறைய முறை பார்த்துருக்கேன். என்னுடைய ப்ராக்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ் வரும்போது, சார் நீங்கள் கொடுத்த மருந்தை வச்சு நான் இந்த முறையும் கொடுத்து பார்த்தேன், 3 நாள் கொடுத்து பார்த்தேன், சரியாகலை, அதனால் நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஒரு நிலைமையும் மருத்துவர் பரிசோதிக்கும் பொழுது அந்த குழந்தையின் நிலைமையை அறிந்தே மருந்துகளை ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரே தவிர ஏதோ வந்து ரொட்டீனாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் அல்ல. அதே மாதிரி ஓவர் த கவுண்டர் நேரடியாக போயிட்டு ஒரு டாக்டர் குழந்தைக்கு இந்த மாதிரி காய்ச்சல் இருக்குது, உடனே மருந்து கொடுங்க அப்படின்னும் போது அந்த மருந்து கொடுப்பவருக்கு அதனுடைய மருந்தின் பின்விளைகளை பற்றி சுத்தமாக தெரியாது. சாதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேராசிட்டமால்ன்ற மருந்து எல்லாருக்கும் தெரியும், தலைவலி ஜார்ச்சல் போடுவோம். அதுவே அளவுக்கு அதிகமாக போனால் என்ன ஏற்படும் என்று தெரியாது. ஆனால் லிவர் பாதிக்கப்படும். அது மருத்துவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த மருந்தினுடைய அளவு 10 மில்லிகிராம் பர் கேஜி, ஒரு கிலோவுக்கு 10 மில்லிகிராம் தான் தர வேண்டும் என்ற ஒரு அளவு இருக்கிறது.
அந்த அளவினுடைய இதுவும் வந்து அந்த கொடுக்குற அந்த கவுண்டர் செல்லருக்கும் தெரியாது. இதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்கை கேட்குறது, காஃப் சிரப் கொடுங்கன்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து மிகவும் ஆபத்தான ஒரு தவறான ஒரு வழிமுறைகள். அதையெல்லாம் கட்டாயம் கொடுக்கவே கூடாது. இதனால் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படாது, தீமை மட்டுமே ஏற்படும் என்பதை மிகவும் நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி சமயங்களில் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் வந்து மருந்துகளை கன்ஃபார்ம். ஆமாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஈவன் சாதாரண ஒரு மூக்கு சளி, தலைவலி, காய்ச்சல் இருந்தாலும் கூட மருத்துவரை அணுகி மருந்துகள் பெறுவதுதான் சாலச் சிறந்தது. சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கை மற்றும் அப்புறம் வாய்களில் வந்து புண் வருது. அது எதனால், அந்த டிசீஸ் எதனால் வருது? இது நீங்கள் வந்து இந்த வின்டர் சீசனில் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். மேலை நாடுகளில் வந்து நான் நிறைய இந்த கேஸ்கள்லாம் பார்த்துருக்கிறேன். இங்கே இது ஏற்படுறதுக்கு காரணம் ஒரு வைரஸ், என்ட்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். அது காக்சாக்கி வைரஸ். இந்த வைரஸ் நோயினால் இது தாக்கம் ஏற்படும். இந்த நோய் தாக்கம் எப்படி வரும்னா ஒரு குழந்தை ஒருத்தருக்கு தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதை நீங்கள் பார்த்த உடனே என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கையில் வந்து புண்ணு, காலில் புண்ணு, வாயில் புண்ணு, அதுக்கப்புறம் வந்து பட்டக்ஸில் போய் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் இருக்கும். குழந்தை வந்து ஜொல்லு ஊற்றிக்கிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது, கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கும். உடனே இந்த நிலைமையை வைத்துக்கொண்டே இந்த குழந்தையை வந்து பள்ளிக்கு அனுப்புவது மிக 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 தவறு. இந்த குழந்தை மற்ற ஒரு 10 குழந்தைகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஆகையால் அதை மாதிரி எந்த விதமான அறிகுறிகள் இருந்தாலோ இது உடனடியாக அந்த குழந்தை பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்த வேண்டும். பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டும். எனவே அந்த பள்ளியும் உடனடியாக அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பார்கள். மூன்றாவதாக, இந்த குழந்தைக்கு வந்து மிகவும் எளிமையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அந்த புண்ணுக்கு தடவை ஒரு சில லோஷன்ஸ், சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். பேரஸ்டமால் என்ற மருந்தை கொடுத்து குழந்தையினுடைய டெம்பரேச்சர் குறைக்கலாம். ஒரு 3 நாள் ஓய்வு கொடுத்தாலே இந்த குழந்தை முழுமையாக குணமடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததா டாக்டர், இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த குழந்தைகளுக்கு ஜுரம் வருது, இப்போ இல்லாது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த தாயை சொல்றாங்க, நீ வந்து இந்த மாதிரியான உணவு தான் எடுத்துக்கணும், நீ காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாது, பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் எந்த வகையில் வந்து சரி டாக்டர்? அது வந்து குழந்தைகளை கன்ஃபார்மாக பாதிக்குமா அந்த மாதிரி தாய்கள் உணவு எடுக்கும் பொழுது? அதாவது ஒவ்வாமை இருக்குதுன்னு வச்சிங்களேன், குழந்தை அம்மாவுக்கு அலர்ஜி இருக்குது. இப்போ அலர்ஜி இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன சொன்னோம், சீ ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுங்க, குளுமையான பொருட்களை சாப்பிடாதீர்கள் என்று சொல்வது வந்து ஒவ்வாமை இருக்கிற மதருக்கு தான். இதுவே எதுவும் பொதுவான இது கருத்து அல்ல. இப்போ இந்த குழந்தை அந்த தாய்க்கு ஒரு குழந்தை பிறகுன்னா அதுக்கும் அந்த ஒவ்வாமை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகையால் தான் அதை வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்கிறோம். இதில் சில பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்னன்னு சொல்லணும்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்போவுமே எந்த ஒரு அலர்ஜி இருந்தாலும் என்ன, அவாய்டன்ஸ் ஆஃப் அலர்ஜன், அதான் ட்ரீட்மெண்ட்டே. ஸோ அதனால தான் அதை வந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோம். இதுவோ பொதுவாக இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்றதுலாம் சுத்தமாக கிடையாது. ஒவ்வாமை இல்லாதவர்கள் வந்து எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையில்லை. நான் பிரசவித்த தாய்மார்களுக்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, இதை சாப்பிட வேண்டாம் அதை சாப்பிட வேண்டாம் என்ற காரணமே கிடையாது. எல்லாமே சாப்பிட்டு நீங்கள் எனர்ஜியாக இருந்தால்தான் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் நல்ல முறையில் தாய்ப்பால் கொடுக்க முடியும். இல்லை என்றால் தாய்ப்பால் குறைந்து விட்டது என்று நீங்கள் வந்து நிற்பீர்கள் என்று நான் அறிவுறுத்தி அனுப்புவேன். ஆகையால் அதில் வந்து சில கட்டுப்பாடுகள் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு மட்டுமே தவிர மற்ற எல்லாருக்கும் பொருந்தாது. சரி சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் பேசணும். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. விளம்பரத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், அதாவது குழந்தை நல மருத்துவர் டாக்டர் தேரணி ராஜன் அவர்கள், அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். பல விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6 மாதங்கள் வரைக்கும் வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான உணவுகளை வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும்? அதாவது முதல் 6 மாதம் வந்து தண்ணீர் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் தாய்ப்பால் மட்டுமே போதும். அதிலே எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறது, அதுக்கு தேவையான அளவு கலோரி, புரோட்டீன் அனைத்தும் இருக்கிறது, விட்டமின்ஸ்லாம் இருக்குது. 6 மாதத்துக்கு பிறகு ஏன் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால், அந்த குழந்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எச்சில் சுருக்க ஆரம்பிக்கும். எச்சில் சுருக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னாவே அந்த குழந்தை மற்ற உணவுகளை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டது என்பதை நம்ம வந்து இன்டைரக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எச்சில் சுருக்கும் பொழுது அந்த குழந்தை தயாராகி விட்டது என்பதை நாம் உணரலாம். ஆகையால் தான் வந்து 6 மாதத்திற்கு பிறகு திட உணவுகளை ஒன்றின் பின் ஒன்றாக அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள நிலைமைக்கு ஏற்பட்டு 1 வயதுக்கு பிறகு வீட்டில் சமைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிடும்.
ஸோ முதல்ல என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை நல்லா வறுத்துட்டு அதை வந்து பவுடர் மாதிரி வந்துட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு 1/4 சிட்டிகை ஒரு உப்பும் ஒரு சர்க்கரையும் இணைத்து அதை ஒரு திட உணவாக முதல்ல ஆரம்பிக்கலாம். அதாவது பாலினுடைய கன்சிஸ்டன்சி அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான திக்கான ஒரு நிலைமைக்கு ஒரு 15 நாட்கள் அது மாதிரி கொடுத்துட்டு கேழ்வரகை அடுத்து ஆட் பண்ணலாம். இந்த ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா 2:1. புரதம் 2 பாகமும் அரிசி வந்து கார்போஹைட்ரேட் 1 பாகம் என்ற கணக்கிலே இந்த விகிதத்திலே ஒவ்வொன்றாக நீங்கள் வந்து சேர்த்துக்கொண்டு இந்த கஞ்சியை வந்து நவதானிய கஞ்சியை 11 மணி அளவிலும் 3 மணி அளவிலும் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு ஏற்றுக்கொண்டு இதனுடன் நீங்கள் உங்கள் தாய்ப்பாலையும் சேர்த்து கொண்டு கொடுக்க வரலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 7 மாதம், ஒரு மாதம் இந்த மாதிரி போன பிறகு அடுத்து ஒரு 7 மாதத்தில் அடுத்து திட உணவு, அடுத்து வந்து சில ஜூஸஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து 9 மாதத்தில் வந்து சூப்பு மாதிரி ஏதாவது செஞ்சு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். 10 மாதத்தில் வந்து முட்டை சேர்க்க ஆரம்பிக்கலாம். முட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதலிலே வெள்ளைகணும், பிறகு வந்து மஞ்சள் கருவும் இணைத்து கொடுக்கலாம். இதில் ஒவ்வொரு பொருட்களும் கொடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, குழந்தைக்கு ஏதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறதா, இல்லது கண்ணிலே அல்லது மூக்கிலே ஏதாவது தண்ணீர் மாதிரி வருகிறதா என்றது நீங்கள் பார்த்தாலே இந்த குழந்தை ஒத்துக்கொள்கிறதா அல்லது ஒவ்வாமை பொருளா என்பதை நீங்கள் அறிந்துவிடலாம். அதை வைத்துக்கொண்டே நீங்கள் ஒரு டைரி மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த குழந்தைக்கு எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றாக கொடுத்து கொண்டே வரணும். எடுத்த உடனே இப்போ 6 மாதம் உடனே அந்த குழந்தைக்கு சாதம் கொடுக்க முடியாது. ஸோ திரவ உணவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திட உணவிற்கு மாறி திட உணவுக்கு பிறகு சாதத்தை கொடுக்க ஆரம்பித்து அதுக்கு பிறகு 1 வயதுக்கு டாக்டரை அணுகி எந்த சாப்பாடு கொடுக்கணுன்ற கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டிலே சமைக்கின்ற அனைத்து பொருட்களையும் குழந்தைக்கு ஒரு தட்டிலே போட்டு வைத்து விட்டால் எவ்வளவு சிந்தனாலும் பரவாயில்லை என்று அந்த சாப்பிடுகின்ற ஒரு முறையையும் அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி தானாகவே உண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த குழந்தையை கொண்டு வரலாம். இதில் வந்து சந்தேகங்களுக்கோ ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸுக்கோ போக வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக செலவும் ஆகும், பிறகு குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல சத்தும் கிடைக்காது. உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருளும் அதனுடைய இது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேரட் கொடுக்குறீங்கன்னா அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ஒரு சூப் கொடுக்குறீங்க, வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அகைன் அதில் வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பொருட்களையும் கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அனைத்து விதமான வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், புரதச்சத்துக்கள் அனைத்தையும் அறிந்து அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு 1 வயதுக்கு வந்துவிடும். அதற்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிட்டீங்க சார். அடுத்ததாக சில குழந்தைகள் வந்து வளர்ச்சி வந்து ஒன்று ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வந்து நார்மலாக வந்து சத்து குறைபாடாக கூட இருக்கலாம் வளர்ச்சி முறை. அதுக்காக வந்து இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலோ இல்லை டிவியில் பார்த்தோ இல்லை யாராவது சொல்லியோ வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அது எந்த வகையில் நல்லது டாக்டர்? அதாவது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த நிறைய இது காமனாக ஒரு பெற்றோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என் குழந்தை சாப்பிடவில்லை, வளர்ச்சி அடையவில்லை, மற்ற குழந்தையை கம்பேர் பண்ண வேண்டியது, அந்த குழந்தை வந்து நல்லா வளர்ந்துருக்குது, வீட்டில் அருகில் உள்ளவர்கள் என் குழந்தையை பார்த்து ஏன் உன் குழந்தையை வந்து மிகவும் இளைத்து இருக்கிறது, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் முதல்ல செவி சாய்க்கக்கூடாது. பெற்றோர்கள் தன்னை கண்ணாடி முன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நாம் குண்டாக இருக்கிறோமா ஒல்லியாக இருக்கிறோமா அதுதான் அந்த குழந்தைக்கும் வரும். ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாமே எப்படி டிட்டர்மின் ஆகுதுன்னா நம்ம எப்படி அந்த குழந்தைக்கு முக உருவத்தையும் கலரையும் அதனுடைய வளர்ச்சியும் கொடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த வளர்ச்சியினுடைய பேட்டர்னும் அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணிட்டு பார்க்குறது மிகவும் தவறான செயல். இன்னொரு குழந்தை குண்டாக இருக்குது, என் குழந்தை ஏன் ஆகலைன்னா அது அவங்க பேரண்ட்ஸினுடைய இது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அந்த ஃபேக்ட். அதனால் வந்து கம்பேரிசன் முதல்ல தவிர்த்திடணும். ரெண்டாவது, இந்த குழந்தைங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் எப்போ தேவைப்படுதுன்னு சொன்னால் ஒரு குறை மாதத்தில் பிறக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 9 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை 7 மாதத்தில் குறைந்து மாதத்தில் பிறக்கும்பொழுது அந்த குழந்தை நர்சரி விட்டு வெளியே போகும்போது நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் போட்டு தான் அனுப்புவோம். ஏன்னா அது வந்து அயனில் கம்மியாக இருக்கும், அதுக்கடுத்து விட்டமின்ஸில் கம்மியாக இருக்கும், கால்சியத்தில் கம்மியாக இருக்கும். இது 3மே நாங்கள் சப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். ஒரு குழந்தை 37 வாரம் தாயினுடைய கருவறையில் இருந்து விட்டு வெளியே வரும்போது அந்த குழந்தைக்கு எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸும் தேவை கிடையாது. ஏனென்றால் மற்றது எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. சப்ளிமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து பிளாசிபோன்னு சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டால் அந்த பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக கொடுக்கப்படுகின்ற பொருட்களே தவிர அது நேரடியாக குழந்தையினுடைய வளர்ச்சியில் எந்த வித பங்கும் அளிக்காது என்பதை நான் உறுதியாக சொல்ல கடமை. எப்பொழுது நம்ம கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு ஏதாவது விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதை சப்ளிமெண்ட் கொடுப்பதில்ல நியாயம். இது ருட்டீனாக வந்து இது கொடுத்தா குழந்தை பூஸ்டி ஆகிடும், குழந்தை வந்து வெயிட் ஏறிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தவறான எண்ணங்கள். அதை தவிர்ப்பது நல்லது. சரி சார், நீங்கள் முன்னாடி இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த குறை பிரசவம்னு சொல்லிட்டு. அந்த குறை பிரசவம் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சார்? அது இந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணும்போது இதை கொஞ்சம் தடுக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம், அது வந்து சரி செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்களை வந்து தாய்மார்கள் எடுத்துக்கும் போது இந்த குறை பிரசவத்தை தடுக்கலாம். ஏதாவது என்ன ரீசன் சார்? அது குழந்தை இப்போ அதுக்கான அதுக்கு ஆக்சுவலாக ஆராய்ச்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வெள்ளூர் மருத்துவக் கல்லூரியிலே வந்து ஏன் வந்து குழந்தை இப்போ வந்து குறை பிரசவத்தில் பிறக்கிறது, நம் மாவட்டத்தில் ஏன் வந்து இருக்கிறது என்ற காரணத்துக்களை நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் பார்க்கின்ற வரையில் இதுக்கான காரணங்கள் கேட்டிங்கன்னா
குழந்தை வந்து மதர் வந்து நியூட்ரிஷன்லாம் வந்து சரியான முறையில் ஆகாரம் எடுத்துக்காது. அவங்களுடைய வளர்ச்சி சப்போஸ் இந்த மதர் வந்து 145 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், ஆனால் அதோட குள்ளமாக இருக்காங்க. அப்போ அந்த குழந்தையின் அந்த மதருடைய பெல்விஸ் அந்த குழந்தையை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தி கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால் ஏர்லியராக வர்றதுக்கான வாய்ப்பு. பிறகு இந்த கர்ப்ப காலத்திலே அவர்களுக்கு வந்து ப்ரெஷர் ஏற்படுறது, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஏற்படும் போது அதனால வந்து அந்த குழந்தையை முன்னாடி எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த தாய்மார்கள் ஏற்படுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பிரெக்னன்சி, 2 குழந்தைகள் வந்து அந்த அம்மா சுமைக்கிறாங்கன்னா அந்த அம்மா வந்து முன்னாடியே வந்து டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் வந்து ரேரான ஒரு காஸ். ஆனால் மேல் நியூட்ரிஷன் தான். அயன் கம்மியாக இருக்கிறது, ஃபோலிக் ஆசிட் அயன் கம்மியாக இருக்கும்போது அந்த தாய்க்கு வந்து நியூட்ரிஷனல் அனிமியான்னு சொல்லுவோம். அதாவது வந்து உணவு வகையினால வந்து அனிமியா இருக்கும். அதெல்லாம் இது போக்குறதுக்காக அரசு இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து அந்த கர்ப்ப காலத்தில் வந்து அனைவருக்கும் வந்து அயன் மாத்திரை, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, ஆன்டிநேட்டல் செக்அப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து தவிர்த்தா இந்த குறை பிரசவத்தை கட்டாயமாக தவிர்க்க முடியும். இதே மீறி ஏற்படுகின்றது வந்து தவிர்க்க முடியாத காரணங்களை வந்து மெடிக்கல் ரீசன்ஸில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார், இந்த இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள், குழந்தை வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒபிசிட்டியாக இருக்கிறது, நல்லா பயங்கர குண்டாயிடுறது, அந்த அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டே வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஒரு சத்துள்ள தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறத தவிர்த்து இந்த ஜங்க் ஃபுட்டாக வாங்கி கொடுக்கறது. அதனால வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இந்த ஒபிசிட்டி வருவதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது. அதை எப்படி சார் தடுக்கிறது? இப்போ நீங்கள் மேலை நாடுகள்லாம் இதுக்கு வந்து வேர்ல்டு ஒபிசிட்டி டே என்று கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குழந்தையின் மேலே இருக்கின்ற பாசத்தை வந்து அவங்க கேட்கின்ற பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம பாசத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்பர் 1. 2வது வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால் என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த குழந்தை வந்து இதுக்கே அடிக்ட் ஆகிடுது. இது சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்குது. நான் அதான் சொல்லுவேன், வறுத்த பொருட்களை, ஃப்ரைட் ஐட்டம்ஸை கண்ணால் பார்க்கலாம், வெந்த பொருட்களை உண்ணலாம் என்று சொல்லுவேன். எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரைடாக இருக்கிற ஐட்டத்தில் வந்து ஆயில் கன்சப்ஷன் அதிகம், ஆயில்னால கலோரி அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், 1 டியூஸ்பூன் ஆயில் வந்து எவ்வளோ கொடுக்குதுன்னா 50 கேலரிஸ், 50 கிலோ கேலரி வந்து 50 கேலரி வந்து அது கொடுக்குது. அதுவே ஒரு வெந்த இட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழு இட்லி தான் வந்து 50 கேலரி தரும். ஸோ இது வந்து நீங்கள் 2 டியூஸ்பூன் வந்து ஃப்ரை பண்ணும்போது எக்ஸஸ் கன்சம்ஷன் ஆஃப் ஆயில் இருக்கும். அதனால் அந்த குழந்தை வந்து தன்னையே அறியாமல் எடையை கூட்டிகிட்டு போகும். பிறகு வந்து இந்த நிறைய வந்து சிறு பொருட்கள்லாம், இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நொறுவு தீனுன்னு சொல்லுவோம், அதை வச்சுக்கிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, சாப்பிடும்போது டிவி பார்க்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு அந்த குழந்தை சாப்பிட்டா போதும்னு சொல்லி டிவியை போட்டுட்டு நம்ம சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தோம்னா, அந்த குழந்தை எவ்வளவு எடுத்து உட்கொள்கிறது என்பது அந்த குழந்தைக்கும் தெரியாது, நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீர்கள் என்று உங்களுக்கும் தெரியாது. அண்ட் லெஸ் ஆக்டிவிட்டி, எனர்ஜி வந்து டோட்டலாக வந்து எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது. அந்த குழந்தை எந்த விதத்திலையும் வந்து ஓடி ஆடி விளையாடாமல் சாப்பிடுவதனாலும், குழந்தை ஒரே இடத்துல இருக்கிறதுனால அப்படியே வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வயிற்று சுற்றி இருக்கின்ற கொழுப்பு சக்திகள் அதிகமாகி அந்த குழந்தை வந்து ஒரு சென்ட்ரல் ஒபிசிட்டி நிலைமைக்கு போயிடும். அதனால தான் முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டால், டிவி வாட்ச் பண்ணிக்கிட்டு உணவு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டும். நல்ல ஒரு எக்ஸசைசஸை வந்து குழந்தைகளுக்கு அடிப்படையாகவே சொல்லிக் கொடுக்கும்பொழுது இந்த ஒபிசிட்டியை தாராளமாக தடுக்க முடியும். இன்னொன்று, இதனுடைய பின் விளைவுகள் நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒபிசிட்டியோடு வரக்கூடிய குழந்தைகளை வந்து அவர்களிடையே நான் கேட்பேன், இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டால் 1 2 சொல்லும், ஒரு சில சொல்லாது. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட முடியாது, ஒதுங்கி நிற்கும். இதனால் என்னவென்றால் மற்றவருடைய கேலிக்கு அந்த குழந்தை ஆளாகும். 3வது, உடம்பு முழுவதையும் கீழே உள்ள எலும்புகள் தாங்குவதனால் கால் வலி ஏறும், நடக்க முடியாது. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த உடனே ஆட்டோ தேடும், ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு அடுத்த இடத்துக்கு போகலாமா, நடக்கிறதையே வந்து தவிர்க்கிறதுக்கு விரும்புவாங்க. டிப்ரெஷன், மன அழுத்தம். ஏன்னா மற்ற குழந்தைகள் பியர் குரூப்ஸ் வந்து இவனை டீஸ் பண்ணும்போது இந்த குழந்தை மன அழுத்தத்துக்கு ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், இதே தாராமல் பிபி ரைஸ் ஆகும். இந்த குழந்தைக்கு சக்கரை வியாதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு பிற்காலத்தில். இது அனைத்து விதமான பின்விளைவுகளும் அந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றாக நானே எடுத்து சொல்லும்போது அந்த குழந்தை புரிந்து கொள்ளும்பொழுது இது முழுமையாக இந்த குழந்தைகள் தவிர்க்கின்றன. இது என்னுடைய கண்கூடாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுத்து தன் பாசத்தை பெற்றோர்கள் கொடுப்பதை கட்டாயம் அவர் தவிர்க்க வேண்டும். சரியாக சொன்னீங்க சார். பெற்றோர் கையில் தான் இருக்குது, அதாவது சரியான உணவை வந்து குழந்தைகிட்ட எடுத்து செல்வது. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ பிறக்கும் குழந்தைக்கே வந்து சர்க்கரை நோய் இருக்குது, என்ன காரணம் சார்? அதை குணப்படுத்த முடியுமா? அது வாய்ப்புகள் எதனால் வந்து இளம் வயதில், அதாவது ஒரு 30 வயது முன்னாடி வந்து ஒரு 40 வயது இருந்தது சர்க்கரை நோய், இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயதிலே கூட நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிறக்கும் குழந்தைக்கே வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கா? என்ன ரீசன் சார்? அது டயபிட்டிஸ்ன்றது சர்க்கரை நோய். சர்க்கரை நோயில் 2 டைப் இருக்குங்க, டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1ங்கிறது ஜுவனைல்னாவே இளம் பருவத்தில் ஏற்படுகின்ற ஒரு சர்க்கரை நோய்க்கு தான் டைப் 1 என்று பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக கணையம் வந்து இன்சுலினை சுரக்க மறுக்கிறது, அதுதான் டைப் 1. டைப் 2ங்கிறது வந்து கணையம் சுரக்கிறது, ஆனால் சுரக்கின்ற இன்சுலினுக்கு பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம்.
அதனால தான் வந்து மாத்திரைகளால் டைப் 2 வந்து மேனேஜ் பண்ண முடியுது. டைப் 1க்கு வந்து முழுமையாக இன்சுலின் போட்டு தான் அந்த குழந்தையை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும். இன்னொன்று ஏன் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. ஜெனட்டிக் காரணங்கள், ரன்னிங் இந்த ஃபேமிலி, இந்த மாதிரி டிசீஸ் வந்து இருக்குது. ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம், அதாவது அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் கணையத்தை பாதிக்கும். இதனால் இந்த குழந்தைக்கு வந்து சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை வந்து அதிகமான அளவு சிறுநீர் கழிப்பது, திடீரென்று எடை குறைவது, மயங்கிய நிலையில் குழந்தை விழுந்திருப்பது, இல்லது மூச்சு திணறலுடன் குழந்தையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அவருடைய சுகரை செக் பண்ணும்போது தான் இந்த குழந்தைக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்து விட்டால் இதற்காக வந்து என்ன நான் சொல்ல வேணும்னா, பயந்து விட்டு என்ன ஜுவனல் டயபிட்டிஸ் வந்து விட்டது இந்த குழந்தைக்கு என்னவென்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம எப்படி 3 வேளை சாப்பாடு உயிர் வாழ முடியுமா, அதே மாதிரி இந்த குழந்தைக்கு இன்சுலின் என்கின்ற மருந்து உடலிலே சுரக்கவில்லை. அதை வந்து 3 வேளை 2 வேளையோ 3 வேளையோ எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இதை சரியான முறையிலே கொண்டு போட்டுக்கிட்டு அந்த குழந்தையை மானிட்டரிங் சரியான முறையில் பிளட் குளுக்கோஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துருந்து அந்த குழந்தை வந்து ஒரு முறையும் இந்த இன்சுலின் கொடுத்தோ இல்லது இந்த இன்சுலினால் ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம், அதாவது சுகரினுடைய அளவு வந்து மிகவும் குறைவாக போயிட்டு போகாமலும் பார்த்து கொண்டால் நல்ல நிலைமையில் இந்த குழந்தைகள் வளரக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், வாசிம் அக்ரம், நீங்கள் வந்து பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர், அவர் வந்து கேப்டன்லாம் வந்திருக்காரு. அவரே வந்து ஜுவனல் டைப், அவர் இன்சுலின் தான் போட்டிருக்காரு. அவர் என்ன வேர்ல்டு ஃபேமஸ் ஆனது. அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. அவர் சப்ளிமெண்ட்டாக ஒரு இன்சுலின் போட்டுக்கிறார். நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் அவரை சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்க முடியும் போது பல உதாரணங்கள் இருக்கின்றன. இதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பயப்படாமலும் இருக்கக்கூடாது. சரியான முறையில் சரியான சிகிச்சை முறைகளும் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸும் பெற்றோர்கள் தெரிந்திருந்தாலோ அந்த குழந்தைகளையே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சிங்க ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையில். அதை வந்து பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையுடைய ஃபாலோ அப் கொண்டு வரும்போது இந்த குழந்தையோட வளர்ச்சியில் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது, நல்ல நிலைமையில் வளர முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், இது ஒரு பொதுவான கேள்வி தான். டெங்கு காய்ச்சல் வந்து வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன, வந்தால் எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும், தனக்கு டெங்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த அறிகுறியை வச்சு டெங்கு காய்ச்சல் தான் நமக்கு வந்திருக்குன்னு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சார். சார், டெங்கு எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வைரஸ். டெங்கு வைரஸ் 4 வைரஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4ன்னு. இப்போது இந்த சமயத்தில் வந்திருக்கிறது வந்து 2, 4ன்னு சொல்கிறாங்க. இது எதனால் பரவுதுன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு கொசுவின் மூலமாக பரவுது. அங்கேருந்து கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு பைட் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு இந்த வருந்துடும். ஸோ எப்படி என்னென்ன பிரச்சனைகள் ஏன் வருது, இந்த கொசு எப்படி வளருதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை சுற்றி இருக்கிற பயன்படுத்தப்படாத பொருட்களிலே தண்ணி தேங்கி நிற்கிறது. அதனால் வந்து இந்த கொசு வந்து வளர்ச்சி அடைந்து இந்த டெங்கு கொசு வளர்ந்து அதன் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால தான் வந்து தடுப்பு முறைகள் மிகவும் மிகவும் முக்கியம். அதை வந்து அரசு நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த டயர்ஸு, தேங்காய் கொட்டை உடைச்சல், எந்தெந்தெல்லாம் பயன்பாட்டுக்கு இல்லாதோ அதே மாதிரி செடிகளுக்கு கீழே இருக்கிற தண்ணி தேங்கி இருக்குது, இந்த இடங்களெல்லாம் இந்த கொசு வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் வீட்டை சுற்றி சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். இது ஏசி இருக்குதுன்னு வச்சுங்க, ஏசிக்கு பின்னாடி தண்ணி சேர்ந்துருக்குது, அதுக்கு தண்ணி வந்து கொசு சேருது. இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்னால வந்து இந்த கொசு வளருது. ஸோ வந்துட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டியது கட்டாயம். என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, கண்டினியூஸாக 3 நாட்களுக்கு இடைவிடாத காய்ச்சல், குழந்தை கண்ணை சுற்றி பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லும், பயங்கர கடுமையான தலைவலி, உடலை சுற்றி பயங்கர வலி, குழந்தை டெம்பரேச்சருக்கு வந்து பேரஸ்டமால் கொடுத்தாலோ அந்த குறைப்பதற்கான அறிகுறிகளே இருக்காது. எவ்வளோ கொடுத்தாலும் டெம்பரேச்சர் குறைக்கல. அடுத்த கட்டமாக அந்த குழந்தை வாந்தி, கண்டினியூஸாக எதுவுமே ரீட்டைன் பண்ணலை, குழந்தை வந்து ஒரு என்ன சொல்லுது, சுய நினைவு இழக்கக்கூடிய நிலைமை வந்தது கடைசி ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இந்த 3 நாள் இடைவிடாத காய்ச்சல், கண்ணை சுற்றி வலி, தலைவலி, உடம்பு வலி, இந்த வலி இருந்தாலே உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நல்லது. இதில் என்னென்ன பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே வந்து டெங்கு வந்துருச்சுன்னு பயந்துட்டு ரொம்பலாம் அவசரப்பட வேண்டியதில்லை. உடனடியாக சிகிச்சை முறைகள் இதுக்கு ரொம்ப எளிதானது. உடனடியாக இதை நாம் நிவர்த்தி செய்ய முடியும். என்ன செய்யலாம்னா, குழந்தைக்கு தேவையான உணவுகளை மிகவும் திரவ உணவுகளை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருந்து அந்த குழந்தை நல்ல முறையில் சிறுநீர் கழித்து கொண்டே இருந்தால் இந்த டெங்கு ஃபீவரை மிகவும் எளிதாக நிவர்த்தி செய்ய முடியும். இன்னொன்று என்னன்னா, இந்த டெங்கு பேரே என்னன்னு கேட்டால் 7 நாள் காய்ச்சல்னு சொல்லுவோம். மொத்தமே 7 நாள் தான், அதுக்கு மேலே இதனுடைய பிரச்சனையே கிடையாது. ஆபத்தான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா, 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் மட்டும்தான் ஆபத்தான நாள். அந்த 3 நாள்கள் குழந்தையின் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. இந்த 3 நாள் நான் சொன்னேன் காய்ச்சல் ரொம்ப இடைவிடாத காய்ச்சல், 4வது நாள் டெம்பரேச்சர் குறைஞ்சு உடனே வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஆயிடுச்சு, அதுதான் தவறு. அந்த மாதிரி டெம்பரேச்சர் குறையக்கூடாது. இதுக்கு பேர் என்னன்னா சேடல் பேக் ஃபீவர். அதாவது முதல்ல ஒரு ஹை ஃபீவர் டக்குன்னு வந்து குறையிறது, அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸில். ஸோ அந்த பீரியடை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும்.
பிளட் டெஸ்ட்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். இதுதான் அந்த டெஸ்ட்டை வச்சுட்டு உடனே இப்போ ரொம்ப பயந்துக்கிட்டு சார் டெங்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து NS1 பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. நீங்கள் மருத்துவரை சந்தித்து அதற்கான சிகிச்சை முறைகள், இந்த குழந்தை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க வேண்டுமா, வீட்டிலிருந்து சிகிச்சை அளிக்கும், இந்த 2 விதத்தை வந்து முதல்ல தெளிவுபடுத்தி கொண்டு வீட்டில் இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் மருத்துவமனையை மீண்டும் அணுக வேண்டும், எதெல்லாம் அபாயகரமான சயின்ஸு, அதை தெரிந்து கொண்டு பெற்றோர்கள் சென்று அதற்கான சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த குழந்தைகளை முழுமையாக டெங்குலேருந்து காப்பாற்றி விடலாம். எந்த விதமான ஆபத்தான நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சிகிச்சை முறை மிகவும் எளிது, பயன்படுத்த வேண்டியது பெற்றோர்களின் கடமை. ஓகே சார், இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வந்து பல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகையை எடுத்துக்கலாம், டெங்கு காய்ச்சல் பற்றிய விஷயங்களாக கூட இருக்கலாம், பல விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. பண்பலை சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நானும் உங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கி என்னுடைய நேயர்களும் இதன் மூலமாக கட்டாயம் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நம் பூமியின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்களா? இந்தியாவின் காலநிலை கொள்கைகள் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்காக சிவிக்ஸ் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளது. கிளைமேட் வாய்ஸஸ் என்ற கையேடு. அதாவது காலநிலை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் காலநிலை சட்டங்கள் உருவாக்க உதவும். ஒரு அரசாங்க கொள்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் பொழுது சட்டத்துடன் இணைந்து எவ்வாறு செயல்படுவது என்பதற்கான கருவிகள், அறிவுரைகள் அனைத்தும் இந்த கையேடில் உள்ளது. மேலும் பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் கொள்கைகளை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றும், தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு தெரிவிப்பது என்றும், மற்ற அமைப்புகளுடனும் சக மனிதர்களுடனும் இணைந்து இதில் எவ்வாறு செயல்படுவது என்ற வழிகாட்டுதலை உள்ளடக்கியது இந்த காலநிலை கையேடு. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோ, சமூக குழுவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ இருந்தாலும் இந்த கிளைமேட் வாய்ஸஸ் கையேடு உங்களுக்கானது. இந்த கையேடு பயன்படுத்த சுலபமாகவும் நடைமுறைக்கு ஏற்பதாகவும் தகவல் தருவதாகவும் மற்றும் இல்லாமல் இது முற்றிலும் இலவசமானது. உங்கள் கிளைமேட் வாய்ஸஸ் கையேடை பெற்றுக்கொள்ள உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து கிளைமேட், அதாவது CLIMATE என்று எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8976926914. மீண்டும் சொல்கிறேன், 8976926914 என்ற எண்ணிற்கு கிளைமேட் என்று வாட்ஸ்அப் செய்யவும். உங்கள் VIT பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது VIT பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரு பழமொழியே இருக்கு. கூட்டு குடும்பத்துல என்னென்ன நன்மை இருக்கு, ஏன் கூட்டு குடும்பத்தை விட்டு தனி குடும்பம் நோக்கி போறாங்க, உறவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க, இது போன்ற சில கேள்விகளுக்கு மக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃபௌசியா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ரிசர்ச் ஸ்காலர். சரி, நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியா? நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி தான். நியூக்ளியர் ஃபேமிலியில் வாழறது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். தனியாக இருக்கும், நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது, சண்டை அதிகமாக இருக்காது. எப்படி இருந்தாலும் சுற்றி வீட்டில் தம்பி தங்கச்சி அப்பா அம்மா தான் இருக்கிறதுனால ஸோ ப்ராப்ளம் நிறைய இருக்காது. என்ன சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவோம், ஈகோ இருக்காது. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பிடிக்கும்.
ஜாயிண்ட் ஃபேமிலியில் பிடிச்ச விஷயம் என்ன? நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, அப்படியே தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. எல்லாருமே கூடவே இருக்கிறதுனால எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் நம்ம வெளியே போக தேவையில்லை. எல்லாரும் ஒன்றா போகலாம், எல்லாம் ஒன்றாவே வரலாம். நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும். அப்புறம் குழந்தைங்கள்லாம் நிறைய இருப்பாங்க, ஸோ ஜாலியாக விளையாடலாம் அவங்களோட. தனியாக இருக்கிற ஃபீல் இருக்காது மொத்தத்தில். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? அது நிறைய ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அப்போது அந்த காலத்து பெரியவங்க வந்து நிறைய ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்க. இப்போ இருக்க கேர்ள்ஸ் கிட்ட அதுவே தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது இல்லை. இருப்பாங்க, பட் கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் அது செட்டே ஆகாது. அதே மாமியார் மருமக அந்த ப்ராப்ளம் தான் வரும். அதே போல் சொந்தத்தில் சித்தப்பா சித்தி பெரியம்மா அவங்க எல்லாம் இருந்தாலும் அவங்களும் அதே காலத்துலேருந்து வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், பொண்ணு வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இப்போ வர வர ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ வெளியே போகணும், உலகம் என்னன்றதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு தான் செட் ஆகுறது இல்லை நிறைய. அதனால தான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலின்னு எடுத்திங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க. ஸோ சின்னவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் யார் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி? நியூக்ளியர் ஃபேமிலினா அப்பா தான் பார்க்கணும், அப்பா இல்லை அம்மா தான் பார்க்கணும். இவங்க 2 பேர்த்தோட யாரும் பார்க்க முடியாது. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க ரிலேஷன்ஷிப் இல்லாமல், அதை சொல்லுங்கள். தனியாகவே இருக்காங்க. ஸோ அப்படியே இன்டர்நெட்டுக்கு வீடியோ கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. அவங்க தனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. படிக்கலாம், பட்டு ரொம்ப நேரம் யாராலையும் புக்ஸு படிக்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் கூட படிக்க முடியாது. ஸோ ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் தான் போகிறாங்க, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் நல்லது விஷயம் நிறையவே இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எல்லாமே வந்து கெட்டது தான் நிறைய வரும். அதனால தான் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது குழந்தைங்க, முக்கியமாக குழந்தைங்களும் சரி யங் ஏஜில் இருக்கிறவங்களும். இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு வராங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கலாமா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கலாமா, நீங்கள் வந்து என்ன சொல்வீங்க? அவங்க ஏற்கனவே இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியிலே இருக்காங்க, அப்போ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க இதிலே கண்டினியூ பண்ணட்டுமா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியில் போகலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் கண்டிப்பாக ஜாயிண்ட் ஃபேமிலி தான் வேணும்னு தான் நினைப்பேன். நான் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கலாம், கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக இருந்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்கணும், எதுக்காக தனியாக போகணும்? இவ்வளோ பெரிய வீடு இத்தனை பேர் இருக்கும்போது தனியாக போய் எதுக்காக கஷ்டப்படணும்? அதான். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹேமபிரியா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் படிச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எல்லாருமே சேர்ந்து இருக்கோம், அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுவும் குட்டீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ணா தங்கச்சி எங்கே போனாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் போவோம், யாரும் ஒருத்தர் விட்டு போக மாட்டோம். அதனால ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ண. சரி, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்ல முடியுமா? அட்வான்டேஜஸ்னால் எதுனா ப்ராப்ளமாக எல்லோரும் நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு எதனா செஞ்சாலும் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிப்போம், எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். இது பெரிய அட்வான்டேஜ் எங்களுக்கு. அப்புறம் சாப்பிடும்போது கூட எல்லாமே ஷேர் பண்ணிப்போம், அவங்கவுங்க ஃபேமிலியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஷேர் பண்ணிப்போம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இப்போது மம்மி ஸ்கூல்லே எதனா சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது கொஞ்சம் சின்ன பெரிய ப்ராப்ளமாகும், அவ்வளோதான், வேறு எதுவும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலிக்கு நோக்கி போகிறாங்களே நம்ம நிறைய மக்கள் இல்லையா? ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது கரெக்டாக. ஆனால் எங்களது அப்படி இல்லை, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனால் எங்களுக்குள்ள தாத்தா பாட்டி பிரச்சனையும் இல்லை, அவங்களும் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க எங்கள் கூட. சரி, உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி பெட்டர்னு நினைக்கிறீங்களா? ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெட்டர், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். நியூக்ளியர் ஃபேமிலினா நம்ம தனியாக இருக்க ஃபீல் இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன் சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் இருப்பாங்க ஜாயிண்ட் ஃபேமிலின்னு எடுத்தா? தாத்தா பாட்டி, டேடியோட அண்ணா, டேடியோட தம்பி, டேடிக்கு 2 அண்ணா, ஒரு தம்பி, அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட பசங்க எல்லாருமே. சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, என் பேர் சாவித்திரி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். சரிம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம்னா என்ன? கூட்டு குடும்பம்னா எல்லாரும் அண்ணன் தம்பி குழந்தைங்க பேரன் பேத்தி இவங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான குடும்பமாக இருக்குது. ஒருத்தருக்கு ஆபத்துனால இன்னொருத்தர் பார்த்துக்குவாங்க, இன்னொருத்தருக்கு இதனால பிள்ளைங்களோ மருமகளுங்களோ எல்லாரும் மருமகளும் நம்ம பொண்ணு மாதிரி தான், பிள்ளைங்களும் நம்ம இது மாதிரி இருக்குது. நல்ல கூட்டு குடும்பம் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தனி கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அதை பற்றின உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தனி கொடுத்தோன்னா அவங்க வேலைக்கு போகிறவங்க கூட்டு குடும்பத்தில் எல்லாமே அனுசரித்து போகணும். தனி கொடுத்தனமாக இருந்தால் அவங்கவுங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, எப்படியோ அவங்க
முடிஞ்சால் சமையல் பண்ணுவாங்க, இல்லை ஹோட்டலில் வர வச்சு சாப்பிட்றதோ எப்படி அவங்க தனி இஷ்டமாக அவங்க ஃப்ரீயாக போயிடுவாங்க. கூட்டு குடும்பத்தில் அப்படியெல்லாம் இருந்தால் முடியாது. என் மாமனார் மாமியார் மற்றவங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைங்களாம் இதாகும். அதனால் அவங்க தனி கொடுத்தனும் போகிறாங்க. அது அவங்க சௌரியத்தை பொறுத்தது. கூட்டு குடும்பம் வந்து நம்ம எங்களாட்டம் வயசானவங்களுக்கு எங்களுக்கு கூட்டு குடும்பம் எல்லாம் நல்லதாக தெரியுது. சரிம்மா, கூட்டு குடும்பமாக இருந்துட்டு தனி கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? தனி கொடுத்தனம் போனால் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியதான். ஒரு குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீட்டில் ஒரு சமையல் கூடுமான வரையில் வயசான மாமியார் ஒரு அளவுக்கு இருக்கிற மாமியாருங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க. வீட்டில் ஏதோ முடிஞ்ச இவங்க விட்டுட்டு போகிற இதுவெல்லாம் அனுசரித்து பார்த்துக்குவோம். ஒரு பிள்ளைங்கள மருமகள் யார் வந்தாலும் அவங்கள கவனிக்க செய்ய வயசாக வீட்டில் இருக்கிறவங்க அது மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ சௌரியம், அது அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக போகணுன்றது அவங்க மனசில் தோணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் உறவுங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தனியாக போகிறது தான் அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியுது. இப்போல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி கூட்டு குடும்பம் இந்த மாதிரிலாம் வந்து அது அவ்வளோ முன்ன காலத்தில் அது ஒத்து வந்தது. இப்போ வந்து யார் சிலருக்கு பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரிலாம் போகிறது. ஏதோ அவங்க முடிஞ்சால் அவங்க புருஷன் பஞ்சாதியெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருக்கணும் போது அவங்க 2 பேருமே ஒத்துட்டு போயிட்டாங்கனாக்கா ஹோட்டலில் சாப்பிட்றதோ கடையில் சாப்பிட்றதோ வீட்டில் சமைக்கிறதோ சமைக்க முடியலன்னா போயிட்டாங்க. கூட்டு குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாது. எல்லாருக்குமே சமையல் பண்ணணும் செய்யணும். ஒருத்தருக்குனாலும் மாமியார் வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்கள கவனிக்கணும். அப்புறம் அவங்க குழந்தைங்களெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அது அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா எழுந்தால் அவங்க வேலைங்களை முடிச்சுக்கின்னு வேலைக்கு போகணுன்னு போகிறதாங்க. அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது கூட இப்போ எடுத்து இதில் விட்டுடுறாங்க. அதனால் அவங்களுக்கு அது சௌரியமாக தெரியும். இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரியவங்க இல்லாமல் இருக்காங்கல்ல, அதை பற்றி அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பெரியவங்க நம்ம சொந்தம், அதுக்கு தாத்தா ஆயா மாமா அண்ணா அண்ணி இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவரும் அது பாசத்தோடு கவனிச்சுக்குவாங்க. ஒருத்தர்கிட்ட விட்டுட்டு போகிறது வந்து கடமைக்கு தான் பார்த்துக்குவாங்களே ஒழியா காசுக்காக அவங்க பாடு எடுக்கணும். நம்ம வந்து அந்த பாசத்துக்காக செய்யணும். ஒரு சின்ன தவறு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட நம்ம பெரியவங்க பார்த்துக்குவோம். நம்ம உரிமையாக பார்த்துக்க முடியும். மற்றவங்ககிட்ட விட்டுட்டு போகிறது அது கொஞ்சம் அது அவங்களுடைய மனசை பொறுத்தது தான். இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்த வரையிலும் நாங்களாக பார்த்து கவனிச்சிக்கிறது தான் மனசுக்கு நல்லது. அவங்கள பொறுத்த வரையிலும் வேலைக்கு போகிறதொட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் வீட்டுக்கு வந்தால் பார்த்துக்கிறாங்கன்ற அந்த மாதிரி இதில் இருக்குது. இப்போ கூட்டு குடும்பம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி உறவுகள்லாம் இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள்? அண்ணன் தம்பி பெரியவங்க வீட்டுக்கு பெரிய பிள்ளையா இருந்தால் அடுத்தாப்புல இருக்கவங்க தம்பி பொண்டாட்டிங்க, அப்புறம் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க இவங்களுக்கு இருக்காங்க. அக்காவும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க குழந்தை வீட்டுக்கு வர போவோம். எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக எல்லாம் நல்ல ஒரு 4 கிழமைன்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப இதுவாக இருக்கும். தனி கொடுத்ததில் அந்த மாதிரி வராது. எங்கள் குடும்பத்திலேயே இப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ 3 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக பொழுது போச்சு. அந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் எங்களை பொறுத்தவரை இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அது அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இது தேவையில்லை, வேலைக்கு போகணும், நம்ம அர்ஜென்ட்டாக வரணும், டைமோடு வரணும் போது அவங்க வேறு விதம் நினைக்கும். இது கஷ்டமாக நினைக்கும். ஒரு நேரம்லாம் அவங்க எல்லாருக்குமே பதில் சொல்லணும். தம்பி குழந்தைங்க அண்ணன் குழந்தைங்க இந்த மாதிரி வரும்போது எல்லாம் நிறைய அவங்களுக்கு தொந்தரவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் சகிச்சுன்னு போனால் கூட்டு குடும்பம் நல்லது. இல்லைன்னா தனி குடும்பம் தான் அவங்களுக்கு சேவை. இந்த கூட்டு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு தலைவர் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லுங்கள். கூட்டு குடும்பத்தில் தலைவராக இருக்கிறவர் கூடுமானவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு வயசாகிட்டாலும் கூட ஒரு வருமானம் இல்லைன்னா கூட பிள்ளைங்கள கண்ட்ரோலில் கொண்டாடுறதுக்கோ புத்திமதி சொல்கிறதுக்கோ மருமகளுங்களை மகளாக நினச்சி அவங்கள கண்ட்ரோலில் பண்ணி அவங்கக்கிட்ட பேச உறவாட எல்லாம் இந்த மாதிரி தப்பு செய்தாலும் திருத்துறதுக்கு நல்லது செய்தாலும் சந்தோஷப்படுறதுக்கு அவங்க எல்லாமே எடுத்துக்குவாங்க. கூடுமானவரில் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்ன்றது பெரியவங்களா இருக்கிறவங்க பலு எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க, அவங்களால இதெல்லாம் வீட்டில் பார்த்துக்க முடியாது, நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரியவங்களா இருக்கிறவங்க செய்வாங்க. இப்போது தனி குடும்பத்தில் வந்து சுதந்திரம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கூட்டு குடும்பத்தில் அப்படி ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்களா? அந்த மாதிரியெல்லாம் தனியாக வந்து இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ தான். கூட்டு குடும்பத்தில் அப்படி இல்லை. யாராயிலும் ஒருத்தர் இது பண்ணுவாங்க செய்வாங்க. அது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒருத்தர்னா ஒருத்தர் குழந்தைங்க இருக்கும், தம்பி குழந்தை இருக்கும், அவங்க மச்சன் மருந்து குழந்தைங்க இருக்கும், நான் அக்கா தங்கி யாருதுனா குழந்தைங்க இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும். அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் போகிறதுக்குள்ளேயும் சாப்பாடு செய்யுது, அவங்களுக்கு கட்டி கொடுக்கவோ செய்வோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ தனி குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு எழுந்திரிச்சுக்குவாங்க, அவங்க குளிச்சுட்டு
ஏதோ டிஃபன் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு வருது அவ்வளோ பாக்ஸில் போட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் தெரியும். அது அவங்க மனசை பொறுத்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம் நல்லதா இல்லை தனி குடுத்தனம் நல்லதுன்னு சொல்வீங்களா? எங்களை பொறுத்த வரையிலும் கூட்டு குடும்பம் தான் நல்லதுன்னு எங்கள் மனசுக்கு தெரியுது. ஏன்னா ஒருத்தர்கள்லாம் இன்றைக்கி அவங்க தனிப்பட்ட முறையில் குழந்தை விட்டு போகிறவங்க ஸ்கூல் போயிட்டு வாங்க வேலைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு நாளைக்கு லேட் ஆகிடும். அந்த நேரத்தில் அந்த குழந்தைங்க எங்கே நிற்கும். அந்த பிறகு குழந்தைங்கள கூட்டுன்னு வரணும். மத்தியானத்திலிருந்து பார்த்துன்னு அம்மா வரல அப்பா வரலன்னு இருக்கும். இல்லை கொண்டாந்து விட்டுட்டாலும் அடுத்து பக்கத்து வீட்டில் இருக்கும் அந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது. இப்போ கூட்டு குடும்பத்தில்னா இதெல்லாம் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டாங்கன்னா அவங்க ஒருத்தருங்களாம் ஒருத்தர் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அம்மா வருவாங்க அப்பா வருவாங்க நீங்கள்லாம் இருங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஞாபகமே ஃபீலிங்கே இல்லாத போய்டும். நம்ம தாத்தா இருக்கிறாங்க ஆயா இருக்காங்க பெரியப்பா இருக்கிறாங்க சித்தப்பா இருக்கிறாங்க அத்தை இருக்கிறாங்க இப்படி இருக்குன்னு அந்த குழந்தைங்களுக்கு இருக்காங்க. அது வரைக்கும் கூட்டு குடும்பம் நல்லதுன்னு தான் தெரியுது. ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி நினைக்கல. ஃப்ரீயாக இருக்கணும். சாப்பிட்றோமோ இல்லையோ வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தை இதில் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து வச்சுன்னு சாப்பிட்றாங்களே செய்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு சிலர். கூட்டு குடும்பம் தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட்டு குடும்பம் நல்லது. இல்லை தனி குடுத்தனமாக இருக்கிறவங்களுக்கு தனியாக இருக்கும். என்னதான் நம்ம படிப்பு ரீதியாக நல்லது கேட்ட தெரிஞ்சுக்கினாலும் பெரியவங்க சொல்லி தர்றதுன்னு ஒரு சில விஷயம் இருக்குது. அதே மாதிரி அவங்க வாழடி வாழியாக அவங்க பரம்பரை விஷயம்லாம் பெரியவங்க சொல்லி தான் தெரியும். இந்த மாதிரி தனியாக வந்துட்டா அவங்க எப்படி கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம். இப்போ அதெல்லாம் ஒரு பழைய காலத்தில் பழக்க வழக்கத்தெல்லாம் அதெல்லாம் ஊர் நாட்டு பழக்கம். அந்த படிக்காதுங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் நாகரிகம் எவ்வளோ இது ஆகிப்போச்சு. நாகரிகமான பின்னால் அதெல்லாம் இப்போ நம்மளே இங்கே சொல்ல வரும்போது என் பேர் மாதிரி கூட அந்த காலத்தில் எப்படியோ பண்ணிட்டீங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் எவ்வளோ நாகரிகம் முத்தி போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பசங்க அப்படி இருக்குது. அந்த பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குறது அவங்க அப்பங்க அம்மா சொல்லணும். என் பிள்ளைங்களோ என் மருமகளுங்களோ தங்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. நம்ம தாத்தா எல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கிறாங்க பார்த்தியா அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். எல்லாம் நமக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு அந்த பாச உணர்வு ஏற்படும். இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் அதை பிரிஞ்சு தான் போகும் குழந்தைங்க. அந்த பாசமெல்லாம் வராது. அந்த பழக்க வழக்கமும் வராது. இப்பயும் மாறி போச்சு. பழைய ஜெனரேஷனுக்கு புது ஜெனரேஷனுக்கு எவ்வளோ வித்தியாசமெல்லாம் இருக்குது இல்லையா? அது மாறி போச்சு. அதனால் அவங்க இந்த பழக்கம் சொல்லி கொடுத்து அவங்க தாய் தாப்புல பொறுத்து தான். என் பிள்ளைங்க உணர்வாங்க. நம்ம அம்மா எல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க நம்ம அப்பா சொல்லி கொடுத்தது தான் நம்மளாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்றது அவங்க சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களுக்கும் புரிஞ்சுக்கும். இல்லை சரி விட்டுடுப்பா அப்படின்னா விட்டுட்டு அதுக்கு போக்கு பிரகாரமே அந்த பாசன்றதே இல்லாத போட. எங்கள் தாத்தா இருந்தாராம் எங்கள் ஆயா இருந்தாங்களா எங்கே போனாங்களே தெரியல அது அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு போய்டும். அதுதான் இப்போ இந்த காலத்தினுடைய இது. தனி குடுத்தனமாக வாழறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இந்த காலத்தில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் தனி கொடுத்தது தான் நல்லதுன்னு இப்போ அவங்க நினைக்கும் போது நம்ம சொல்கிறது இதெல்லாம் அவங்க மனசை பொறுத்துது. அவங்க அனுபவத்தை வச்சு தான் பார்க்கணும். கூட்டு குடும்பத்தில் நமக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக உதவி பண்ணாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே. இப்போ ஒரு நேரம் ஆகிட்டா கூட விட்டுட்டு பெரியவங்க கிட்ட விட்டுட்டு போனால் அவங்க பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் அவங்க அர்ஜென்ட்டுக்கு ஒரு வேலைக்கு போகிறவங்க இங்கே வர்றவங்க போகிறாங்களா. இப்போ அந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலன்னா இது குழந்தைய தூக்கி அப்படி போடுவாங்க, புஸ்தகத்தை தூக்கி அப்படி போடுவாங்க, சாப்பாடு தூக்கி அப்படி போடுவாங்க. நேரம் ஆகி போச்சு போக முடியலன்னு குழந்தைங்கள ரெண்டு கஷ்டப்பட்டு அடிக்க வேண்டியதாகவும் வரும். அந்த சூழ்நிலை ஒரு வெறுப்பு மேலே செய்ய வேண்டியதாக இருக்கும். அது எத்தனையோ பிரச்சனைங்க இருக்குது. அது அவங்க உணர்ந்தால் தான் அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள உணரணும். நமக்கு கூட்டு குடும்பத்தில் பெரியவங்க இருந்து நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது. அந்த உதவி தனிப்பட்ட முறையில் கிடைக்கலையா நமக்கு அப்படின்றது இருக்கணும். நமக்கு என்ன இந்த காலத்தில் கூட அந்த பெரிய குடும்பத்தில் இருக்கிறது தான் நிறைய. அந்த குழந்தை இவங்க ஸ்கூல் போயிட்டு வர வரைக்கும் அந்த குழந்தை நிற்குதுன்னா இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிட்டா கூட என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியல குழந்தை வரலையா அங்கே போச்சே வந்ததுன்னு நம்ம இந்த மாதிரி கவனிக்கும். அவங்க வீட்டுக்கு வந்தப்பனால தான் அது கவனிப்பாங்க. வந்துச்சா இல்லையா போச்சா அப்படின்னு அந்த மாதிரி கவனிக்கும். அது கஷ்டமாக தான் தெரியுது. எங்களாட்ட இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு அது எப்படி இருக்குமோ தெரியாது. அவங்கவுங்க மனசு பொறுத்தது தான் அதெல்லாம். சரி தனி குடும்பமாக இருந்தாலும் எப்பயாவது ஒரு சூழ்நிலையாவது ஒன்றா சேரலாம் இல்லையா? நல்லா இது அது மாதிரியே ஒத்துக்கிட்டு போகும்போது 4 கிழமை ஒரு மாதிரி திருவிழா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த பொங்கல் வந்தது தீபாவளி வருது இந்த மாதிரி வர நேரத்தில் குடும்பம் எல்லாருமே ஒன்றா செல்லும்போது அதனுடைய இதுவே தனி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்குவாங்க அவங்கெல்லாம் நம்ம அங்கங்கே போயிருக்கிறோம் இப்போ பாரு நம்ம இருக்கன்னு. சிலருக்கு ஒரு சிலருக்கு தனிப்பட்ட முறையிலேயே இருக்கணுன்ற ஒரு பழக்கம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு அதுதான் இதுவாக இருக்கும். இது கஷ்டமாக தான் தெரியாது. சரிம்மா உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள். சரளா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் தனி குடும்பமாக இருக்கீங்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? தனியாக இருக்கேன்னு சொன்னீங்க. அதில் இருக்கிற நல்லது கெட்டது சொல்கிறீங்களா? நல்லதுன்னு சொல்கிறது முடியாது. என்னென்னா மிஸ் பண்ணுவோம் எல்லாரையும் ரொம்ப. எனி ஒரு ஃபங்க்ஷன்ஸோ எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். தனியாக இருக்கும்போது எல்லா ஃபீலிங்ஸும் ரொம்ப மிஸ் பண்ணுறது எல்லாரையும். ஒரு ஃபங்க்ஷன்ஸு ஒரு பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் எல்லாரையும்.
கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப அனுபவித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, அதை சொல்லுங்கள். எல்லோரும் ஒன்றா இருக்கிறது, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து பேசுறது, இல்லை ஒருத்தருக்கு ஜுரம்னாலும் ஐயோ நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு ஒரு ஆறுதல். தனியாக இருந்தோன்னா அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான். நம்மளுக்கு ஃபீவரே இருந்தாலும் பாதி நமக்கு சொந்த பத்தம் யாரும் இங்கே இல்லை, அந்த கஷ்டம் தான் அதிகமாக இருக்குது. ஜாயிண்ட் ஃபேமிலி பெட்டர்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி தனியாக வாழறது, தனி குடும்பமாக வாழறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெட்டர். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். சண்முகவல்லி. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? குடும்பம் இது தான் பண்ணுறோம். சரிம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பம்னா என்ன? அது ரொம்ப இன்சூரன்ஸ் நல்லா வசனமாக இருக்குது. நல்லா எந்த ஒரு கவலையும் இல்லாத நல்லா எல்லாம் ஒன்றா இருக்கணும். எதனா தனியாக ஒரு ஆள் இல்லைன்னா கூட ஒரு ஃபீலிங் ஆயிடுது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் லதா. சரிங்க, நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா இல்லை தனி குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா? முதல்லலாம் கூட்டு குடும்பமாக இருந்தோங்க. அதுக்கப்புறம் சில வாழ்க்கையில் பிள்ளைங்க படிப்பு அப்படி தள்ளி வர சூழ்நிலையால் இப்போ தனி குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டு குடும்பத்தில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன, தீமை ஏதாவது இருக்குங்களா? கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான வார்த்தை தாங்க அது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தாச்சேன்னா மக்கள் வந்து கூட்டு குடும்பத்தை விட தனிமையை தான் விரும்புகிறாங்க. அது எதனால் அப்படின்னு யோசித்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் வந்து கூட்டு குடும்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டரான ஒரு லைஃபு. பெரியவங்க நம்ம கூட இருந்து நமக்கு தெரியாத சில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும் போதும் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஆனால் ரொம்ப பேர் விரும்புகிறாங்க தனியாக வாழணும். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, தனிமையைப்படுத்தி தனியாக போயிடுறாங்க. அப்போ பெற்றவங்க தனியாகவும் பிள்ளைங்க தனியாகவும் வாழற சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது பிள்ளைங்க ஏற்பட்டு வெளியில் போகணும்னு நினைக்கும் போது தானே தவிர எந்த ஒரு அம்மா அப்பாவும் வந்து நம்ம பிள்ளைங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதனால் அந்த இடத்துல வந்து கூட்டு குடும்பம் வந்து தனி குடும்பமாக போயிடுது. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கோகிலா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். நீங்கள் தனி குடும்பமாக இருக்கீங்களா இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா? நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க நீங்கள்? எல்லாம் சுகதுக்கங்கள்லாம் அவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். எல்லாம் எதுவாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஜாயின்ட் ஃபேமிலி தான் எப்பவுமே பெஸ்ட்டு. தனி கொடுத்துட்டு போனோன்னா எதுவாக இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், கொள்ளணும். எதனா ஒரு ஃபீவர் இருந்தால் கூட அவங்க வரணும், கொள்ளணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அதே வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா யாருக்குனா சொல்லிவிட்டு யாருனா கூட்டிகிட்டு போகலாம், எதுனா பண்ணலாம். அது நம்ம எப்பவுமே ஜாயின்ட் ஃபேமிலி தான் பெஸ்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனாலே தனி கொடுத்தனம் போயிடுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனி கொடுத்துடும் போய் அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சந்தோஷமாகவும் இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சந்தோஷமாக இருப்பாங்க, பின்னாடி தான் கஷ்டப்படுவாங்க. எதுக்கு வந்தாலும் பெரியவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு வர முடியாது. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கூட ஐயோ எங்கள் மம்மி டேடி இல்லையே, எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா இல்லை, தம்பி இல்லை, அண்ணா இல்லை, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க தனி கொடுத்துணும் போயிட்டாங்கன்னா. அதே ஜாயின்ட் ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. ஏதோ சின்ன சண்டை பெரிய சண்டை அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக போகும். அதெல்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே கூட்டு போகணும்னா தான் பெரியவங்க இருக்கிறாங்க, அண்ணா இருப்பாங்க, அண்ணி இருப்பாங்க, அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க. அதனால அது பார்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் உடம்பு சரியில்லை முன்னேற்றி இருக்கிறாங்க ஆள் பார்த்துக்கு. அதே தனி கொடுத்துருமானா அவங்க தான் எதுவாக இருந்தாலும் அவங்க தான் பார்த்துக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாரா, வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை பார்த்துப்பாரா, பொண்டாட்டியை பார்த்துப்பாரா, அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். சந்தோஷமாகவும் இருக்கும், இதுவும் கஷ்டமாகவும் இருக்கும். ரெண்டுமே அனுபவிக்கணும். ஆனால் தனி கொடுத்துட்டு போனாங்கன்னா தனி குடும்பத்தில் வாழுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதுவுமே இல்லை, ரெண்டுமே பார்த்துக்கணும். அவங்க சந்தோஷமாகவும் பார்த்துக்கணும், துக்கத்தையும் பார்த்துக்கணும். கூட ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. சரி, நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்களா? நான் வந்து வீட்டுக்கு பெரிய மருமகளாக இருக்கிறேன். அதான் எதுவாக இருந்தாலும் எனக்கு கூப்பிட்டு கேட்பாங்க, கொள்வாங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்ட்டு. அது ஒரு சந்தோஷம். ஆனால் தனியாக போயிட்டாங்கன்னா அவங்ககிட்ட எதுவும் கேட்க முடியாது, கொள்ள முடியாது. இப்போ எங்கள் சின்ன மாமியார் இருக்கிறாங்க, அவங்க வந்து தூரமாக இருக்கிறாங்க. இப்போ எங்கள் 3 மாமியாருங்க பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிற கொள்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ அவங்க தனியாக போயிட்டதால் அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். கூட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர்லாம் நினைக்கிறாங்க தனியாக போயிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்?
சுதந்திரம் இருக்குது. நம்ம இங்கே கூட்டு குடும்பத்துலேயும் இருக்குது. நம்மக்கிட்ட அவங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லாமல் பண்ணோம்னா தான் பிரச்சனை. தனி கொடுத்தனம் போகிறவங்க அனுபவிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் தான் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வரும். அதே கூட்டு குடும்பம் தான் பேசி தீர்த்துப்பாங்க. இது பண்ணாத அது பண்ணாத சொல்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருக்கிறாங்க. தனி கொடுத்துட்டு போனாங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். சந்தோஷமாக ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்புறமாட்டி சின்ன சின்ன விஷயத்தில் தான் கொஞ்சம் சண்டை வரும். பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அது பார்த்துக்கணும், அதில் தான் கொஞ்சம் கஷ்டம். மீதிப்படி அவங்களும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. சரிங்க, உங்களுக்கு தனி கொடுத்தனம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா போவீங்களா? அது மாரியெல்லாம் வர சான்ஸ் இல்லை. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறோம். தங்கச்சி மச்சினுக்கு தங்கச்சியே கொடுத்துக்கிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் எனக்கு நல்லா போயின்னு இருக்குது லைஃப். எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயின்னு இருக்கிறோம். சரிங்க, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். லோகநாதன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பில்டிங் கான்ட்ராக்டர். சரி சார், நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்களா இல்லை தனி குடும்பமாக இருக்கீங்களா? குடும்பமாக தான் இருக்கிறோம். கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் எதுலையும் கிடையாது. சந்தோஷம்னாக்கா அதுதான் முக்கியமான சந்தோஷம். ஒன்றா உட்காந்து டெய்லி சாப்பிட்றது. நைட்டில் எப்படியா இருந்தாலும் 8 பேர் 3 பேர் 9 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் அப்படியே மிஞ்சி போச்சுன்னா இந்த வீட்டில் அண்ணன் வீட்லேயும் இன்னொரு அண்ணன் வீட்டில் ஒன்றா உட்காந்து 3 குடும்பம் ஒன்றா சேர்ந்து கூட சாப்பிடுவோம். 3 பேர் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனால் 3 பேர் ஒன்றா இருக்கிறோம். 3 பேருக்கும் ஃபேமிலி தனித்தனி. அவங்களுக்கு பசங்க ஒரு 10 பசங்க இருக்குது, எங்களுக்கு ஒரு 7 பசங்க. டோட்டலாக எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். இதுதான் சந்தோஷம். அதே சந்தோஷம் தனி கொடுத்ததில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அது பொண்டாட்டி பேசிக்கிட்டு பொண்டாட்டிக்கு அடிமையாக அவங்க அம்மா வீட்டு சைட்டுக்கும் நம்ம அம்மா வீட்டு சைட்டில் சண்டை தான் நடக்குது. கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் இவங்க அம்மா வீட்டுக்கு பக்கம் எங்கள் வீட்டு சொந்தக்காரர் வந்தாக்கா சண்டை, அவங்க அம்மா வீட்டுக்கார பக்கம் வந்தால் நம்ம சண்டை போடுவோம். இது கண்டினியூஸ் சண்டை தான் நடக்கும். இது வந்து சந்தோஷம் இருக்காது. கூட்டு குடும்பம் தான் சந்தோஷமாக தரும். கூட்டு குடும்பம் தான் நிறைய சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் தனி கொடுத்தனம் நோக்கி போகிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் வர மனைவி அதிகமாக படிச்சுட்டு வராங்கல்ல, படிச்சுட்டு வரும்போது நாங்கள் தனி கொடுத்துட்டு போனோம். ஏன்னா அடுத்தவங்க துணி துவைக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய இது நம்ம ட்ரெஸ்ஸை துவைக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, தட்டு கழுவக்கூடாது, ஒரு போட்டி போகாமல் தான். அடுத்தவங்க வந்து இப்போ படிச்சுட்டு வராங்க. சில பேர் படிக்காத இருக்காங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க. படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவள் வேலையை நான் செய்ய முடியாது, அதனால் நாங்கள் தனியாக போகிறோம். இது ஒரு கருத்து வேறுபாடு. படிச்சிருக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும். படிக்காத மருமவ என்ன பண்ணுவா, வீட்டிலே இருந்து துணி துவைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும், மாமியார் கட்டல் போடுவாங்க. படிச்சுக்கிற மருமவோ கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் டிஃபன் பண்ணிவிட்டு பேக் தூக்கி மாட்டிட்டு அவங்களுடைய 2 பசங்களையும் படிக்காதுக்கிற மருமவ தான் வீட்டில் வச்சு பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், போட்டி பொறாம தானே வரும். அதனால தான் தனி கொடுத்துன்னு போகிறதுக்கு விரும்புகிறாங்க. பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலி பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி தனி குடும்பத்தில் வாழறாங்களா அது பெஸ்ட்டுன்னு நினைக்கலாம்? கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட். அதில் இருக்கிற நல்லது கெட்டது சொல்கிறீங்களா? கூட்டு குடும்பத்தில் இருக்க நல்லது கெட்டது சொல்லுங்கள். கூட்டு குடும்பத்தில் இருக்குன்னாக்கா இப்போ ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கனாக்கா ஒருத்தர் அரிசி பருப்பு ஒருத்தர் பார்த்துக்கலாம், ஒருத்தர் கேஸு காய்கறி இந்தமாரி பார்த்துட்டு அவங்க வருமானத்தை மிச்சம் பண்ணலாம். மிச்சம் பண்ணால் சேமிப்பாக வாழலாம். கூட்டு குடும்பமாக இருந்தால் சேமிப்பு வாழ்க்கைக்கு நல்லது. அதை விட வேறு என்ன. கூட்டு குடும்பத்தில் ஆர்கனைஸ் பண்ணால் யாராவது ஒரு ஹெட் இருக்கணும் இல்லையா? அவங்களுடைய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் குடும்பத்து மேலேன்னு சொல்லுங்கள். அவருடைய பொறுப்பு ஒருத்தர் மேலே டிமாண்ட் பண்ணி ஒருத்தரெல்லாம் ஏமாற்றி வாழக்கூடாது. எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்தால் தான் கூட்டு குடும்பமாக இருக்கும். நீ தான் லேட்டுனா நீ தான் வாங்கி போடணும், நீ தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே அவங்களுடைய பொறுப்பு, எல்லாருடைய பொறுப்பு அவங்க வேலை செஞ்சால் கூட்டு குடும்பமாக இருக்க முடியும். தலைவர்னு சொல்லிட்டு தலைவர் நீயே செய் தலைவரை சொன்னிட்டு இன்னொருத்தர் நல்லா இருந்தால் அது நல்லா இருக்காது. எல்லோரும் சேர்ந்து சமத்துவமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்துட்டு தனி கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். கூட்டு குடும்பமாக இருந்து வெளியே போகிறவங்களா போனாங்கனாக்கா அடுத்த கட்டமே பொண்டாட்டி பக்கம் வர சண்டையை தான் அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னு வச்சுக்கோ, பொண்டாட்டி என்ன ஆகுதுனாலும் அந்த சண்டையை தீர்க்கவும் முடியாது. பொண்டாட்டி பக்கம் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கவே முடியாது எந்த காரணத்தை கொண்டோம். அத்தை அப்பா மாமியார் இந்த கூட்டு குடும்பம் தான் நல்லாயிருக்கும். சரிங்க சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எம்கே லோகேஷ்குமார். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? 7th ஸ்டாண்டர்ட் டன்பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிச்சுன்னு. நீங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா இல்லை தனி குடும்பமாக இருக்கீங்களா? ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறேன். சரி, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் எல்லாருக்கூடையும் ஒரு சந்தோஷமாக பேசின்னு இருக்கலாம். யாரை வேணால் கூட்டின்னு போகலாம், எங்கே வேணால். எங்கள் தாத்தா பாட்டி கூட என்ன பேசின்னு இருக்கலாம். அவங்க கதை சொல்லுவாங்க, அவங்க மடியில் தூங்குறது அது ஒரு என்ஜாயாக இருக்கும். அதான் நல்லா இருக்கும். எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது பிடிக்கிறது. நீங்கள் பெருசாகிட்டு தனியாக போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போவீங்களா? எதா இருந்தாலும் எங்கள் மம்மி எல்லாரையும் கூட்டின்னு தான் போவேன்.
கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கருத்துக்களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இது VIT பண்பலை 90.8 தொகுத்து வழங்குவது சாந்தினி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பாக்குறோம். பாக்குறவங்க எல்லாரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும்
செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு.
உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்திய அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இதை பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையை பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னவனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாற்றணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல
போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in Vit Community Radio 90.8. Hi guys, this is Vit Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda at Belur Math. As Swami Vivekananda had deep spiritual experiences, but his health declined because of service to the people. It became so bad that he decided to return to Calcutta. He arrived at the monastery on October 18th. His brother monks were very glad to see him, but they felt sorry when they saw him how ill he was. However, Swamiji had talks with the monks and held classes for them. One of Swamiji's wishes began to be fulfilled at this time. He had long wanted to help the women of India, as they had great purity and other good qualities but had little education and were not very active in the world. Swamiji said that they should have education and then they would solve their own problems. So he was very glad when Sister Nivedita began her work. She had come to India to be of service of Indian women, and she now started a school for girls. She lived at first with Sri Sarada Devi and a few other lady devotees of Sri Ramakrishna. These ladies knew a great deal about the Hindu religion, the Ramayana, Mahabharata, and many other things. Sister Nivedita learned much from them. Swami Vivekananda also continued to help her and he was very much interested in her school. Later, Sister Nivedita rented a separate house. She had to face many difficulties, but she succeeded in starting this school. The school is now a very big one and it has done much to uplift the women of India. Swami Vivekananda wanted to establish the new math at Belur as soon as possible. The land had been purchased earlier and a puja was held in March 1898. Soon after, the work on the building was begun. In December, Swamiji and a few monks moved into the new monastery and soon all the monks began to live there. Swamiji believed that the new math would become very great. It would be a center where all religions and religion's teacher would be honored. The new ideas would spread from there and people would come from all over the world. Swami Saradananda, who had been working in America, came back to India at the call of Swamiji. Swamiji asked him to help organize the new math and this work went on successfully. Much time was spent in spiritual talk and study of the scriptures. Strict rules were followed there. Swamiji also began to train the monks as preachers. He made his disciples give speeches. Early in 1899, he sent 2 of his disciples to preach at Dhaka, and a little later, he also sent Swami Saradananda and Duryananda to Gujarat. They all had great success in preaching as they followed the words of Swamiji. You're listening to the show Way to Success on Vit Community Radio 90.8 with me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in Vit Community Radio 90.8. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம்
வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாரதா வித்யாலயா மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இன்று ஸ்ரீ சாரதா வித்யாலயா பள்ளியிலிருந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை தர இருக்கின்றோம். முதலில் அன்னை சாரதா தேவியின் பொன்மொழிகளை சொல்ல 5ஆம் வகுப்பு மாணவி நிவேதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சாரதா தேவியின் பொன்மொழிகள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூயவர்களின் துணையை நாடு. அது இல்லை என்றால் நல்ல நூல்களை படி. போதுமென்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வம் எதுவுமில்லை. பொறுமைக்கு சமமான பண்பு வேறில்லை. கவலையை விடு, நினை என்னை. பொறுமை என்பது உயர்ந்ததோர் ஆன்மீக சாதனை. பொறுமையை விட சிறந்த பண்பு கிடையாது. எல்லாவற்றையும் இறைவனே செய்கிறான் என்பதுதான் உண்மை. நாம் வெறும் கருவியே. நன்றி. சம்பந்தர் தேவாரம் பாட 3ஆம் வகுப்பு மாணவன் விக்னேஸ்வரன். கல்வியில் திறம் பெற்று உயர்வதற்கு திருஞான சம்பந்தர் அருளிய திருக்கருப்பரியலூர் தேவாரம் 2ஆம் திருமுறை. சுற்றமுடு பற்றவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவதம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே. வண்டனசை கொன்றையது வாசடைகள் மேலே கொண்டனசை கோலமது கோலரவினோடும் விண்டனசை நும்மதிலும் வேத்தரவோரம்பால் கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே. வேதமோடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினோடு போது மலர் கொண்டு குணைகின்ற நாதனென நல்லெறன்மோல் நாடு துறைகாலும் காதவன் இருப்பது கருப்பரியலூரே. மடபாடு மலைக்கிறைவன் மங்கையொரு பங்கன் உடம்பினை விட கருதி நின்ற மறையோனை தொடர்ந்தனவு காலன் உயிர் கால ஒரு காலான் கடந்தவன் இருப்பது கருப்பரியலூரே. ஒரு தீயுமையோடும் ஒரு பாகம் அது வாய நிறுத்தன் அவன் நீதி அவன் டெத்த நெறியாய விருத்தவன் மேதம் என அங்கம் அவையோதும் கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே. மின்னவர்கள் வெப்பரசு பெற்ற மகள் மெய்த்தே பண்ணவரும் மென்முடியின் நாணயனை விப்பான் எண்ணி வரும் காமன் வேவ எரிகாலும் கண்ணவன் இருப்பது கருப்பரியலூரே. ஆதியடியை பண்ணிய அப்போது மலசேர் சோதி ஒளி நல்புகை வழக்குவது புக்கு தீது செய்ய வம்மனையும் மந்தகன் அரங்க காதீனன் இருப்பது கருப்பரியலூரே. வாழ்ந்த புகழ் விண்ணவரும் மன்னவர் அஞ்ச பழந்தமசை தொழில் இலங்கை நகர்வேந்தற்கு எந்த புயமத்தன்னையும் விட்டு விடவேனா காய்ந்தவன் இருப்பது கருப்பரியலூரே. பறந்தது நிறந்து பாத்திரைய கங்கை கறந்தவர் கருப்பரிய மேய கடவுளை பலம் தரும் தவுன் கிழவி நிரந்தர நிறந்திருவர் தேடியடியாமல் கறந்தவர் இருப்பது கருப்பரியலூரே. அற்றவரை ஆகமனர் ஆகமிலி புத்தர் சொற்றவரை யாதவர்கள் சொன்ன சொல்லை விட்டு சுற்றமரை யாத பெருமான் கோகுடி கோயில் கற்றன இருப்பது கருப்பரியலூரே. நலம் தரும் புகழ்குணல் ஞான சம்பந்த கறந்தவர் கருப்பரிய மேய கடவுளை பலம் தரும் தமிழ் கிழவி பத்தும் இவை கற்று
வரம் தாரும் அவர்க்கு வினை வாடலில் ஆமே. வரம் தாரும் அவர்க்கு வினை வாடலில் ஆமே. வினை வாடலில் ஆமே. திருச்சிற்றம்பலம். Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green. அடுத்ததாக பொதுமறையாம் திருக்குறளின் தலைப்புகளை சொல்ல வருபவர் 4ஆம் வகுப்பு மாணவி பூஜா. என் பெயர் பூஜா. நான் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் திருக்குறளின் அதிகாரத்தின் தலைப்பு சொல்ல போகிறேன். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்த, இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கம் உடைமை, ஒழுக்கம் உடைமை, பிறனில் விழாமை, பொறை உடைமை, அழுக்காராமை, வெட்காமை, புறங்கூறாமை, பயனில் சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவு அறிதல், ஈகை, புகழ், அருளுடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, சொல்லாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மேயுணர்தல், அவாறுத்தல், ஊழ், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றம் கழிதல், பெரியாரை துணைக்கோடு, சிற்றினம் சேராமை, தெரிந்து செயல் வகை, வழியறிதல், காலமறிதல், இடமறிதல். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. அறுபத்தி நாயன்மார்களில் மெய்ப்பொருள் நாயனாரின் கதையை சொல்ல வருபவர் 4ஆம் வகுப்பு மாணவன் சரத். என் பெயர் ஷரத். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். மெய்ப்பொருள் நாயனார். வணக்கம். சிவபெருமானை வணங்கும் 63 நாயன்மார்களில் ஒருவர் மெய்ப்பொருள் நாயனார். திருக்கடவூரில் மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்து வந்தார். சிவனடியாரின் திருவேடத்தையே மெய் என்று கருதியதால் அவர் மெய்ப்பொருள் நாயனார் என்றே பெயர் பெற்றார். அவருக்கு முத்தநாதன் என்னும் பகைவன் ஒருவன் இருந்தான். மெய்ப்பொருள் நாயனாருடன் பலமுறை போரிட்டு தோல்வியடைந்தான். ஒரு நாள் அவர் சிவனடியார் போல் வேடமிட்டு மெய்ப்பொருள் நாயனாரை காண அவரது அரண்மனைக்கு சென்றார். சிவனடியார் வேடமிட்டு உள்ள அனைவரும் எளிதாக மெய்ப்பொருள் நாயனாரை சந்திக்கலாம் எனும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு
மன்னரின் அரண்மனைக்கு சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு சிவபெருமான் ஓதிய ஆகம நூல் ஒன்றை கொண்டு வந்துள்ளேன். அதை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். மெய்ப்பொருளாரும் பணிவுடன் படியுங்கள் என்றார். அச்சமயத்தை பயன்படுத்தி கொண்டு தன் புத்தகப் பையில் மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனார் முதுகில் குத்தினான். அங்கிருந்த காவலாளி தத்தன் முத்தநாதனை குத்த வாளை ஓங்கினான். அப்போது நில் தத்தா, அவரை ஒன்றும் செய்யாதே, அவர் சிவனடியார் வேடத்தில் இருக்கிறான். அவரை பத்திரமாக நம் நாட்டின் எல்லை வரை சென்று விட்டு வா என்று கூறினான். அதுவரை தங்கியிருந்த மெய்ப்பொருள் நாயனாரின் உயிர் சிவபெருமான் திருவடியை அடைந்தது. அதனால் நாமும் சிவவேடத்தையே மெய்ப்பொருள் என நினைத்து இனிமே வாழ்வோமாக. திருச்சிற்றம்பலம். சிவசிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னார்க்கும் இறைவா போற்றி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுமே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. பக்தனுக்கும் கடவுளுக்கும் நடந்த ஒரு உரையாடல் இதோ. கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். பக்தனுக்கும் கடவுளுக்கும் நடந்த ஒரு உரையாடல் இதோ. கடவுளே, நான் உங்ககிட்ட ஒரு விளக்கம் கேட்கலாமா? தாராளமாக கேள். பொறுமையா கோவப்படாம சொல்வீர்களா? நிச்சயமாக. இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு மோசமான நாளை குறித்தீர்கள்? என்னப்பா சொல்ற நீ? எப்பவும் சீக்கிரமா எழுஞ்சிக்கிறேன்னா இன்னைக்கு எழுந்ததே லேட்டு. ஆமாம், அவசரத்துல என்ன கூட கும்பிடாமல் ஆபீஸுக்கு புறப்பட்டாய். கிளம்புனதே லேட்டு, இதுல என் பைக் வேற பஞ்சர். ஆமாம், எனக்கு தெரியும். சரி, பஸ்ல போலான்னு பஸ்ஸை பிடிச்சா ஒரே டிராஃபிக் ஜாம். ஆபீஸ்க்கு 1 மணி நேரம் லேட். ஆமா, எனக்கு தெரியும். மத்தியானம் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள கேன்டீன்ல சாப்பாடு காலி ஆயிடுச்சு. பசிக்கு ஏதோ கிடைச்சத அரைகுறையா சாப்பிட்டு வந்தேன். ஆமா, அதுவும் எனக்கு தெரியும். வங்கியில ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன். அது விஷயமா ஒருத்தர்கிட்ட ஃபோன் எதிர்பார்த்திருந்தேன். சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பும்போது அவர்கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. அதுக்குள்ள ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. ஆமா, தெரியும். அதை பிடிச்சி இதை பிடிச்சி முட்டி மோதி வீட்டுக்கு வந்து ஏசி போட்டு டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ஏசி ரிப்பேர். இன்னைக்கு ஏன் இப்படி ஒரு மோசமான நாள்? ஒரு நாள் உங்களை கும்பிட மறந்ததுக்கு இவ்வளோ கஷ்டங்களா? இன்னைக்கு உன் கர்மாவின் படி மிகவும் மோசமான நாள். நீ காலையில் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே மரணதேவன் உன்னை நோக்கி வந்து விட்டான். அவன் கூட வாக்குவாதம் பண்ணி உன்னை காப்பாற்ற வேண்டி உன்னை கொஞ்சம் அதிக நேரம் தூங்க வைத்தேன். உன் பைக்கை பஞ்சர் ஆக்கினேன். ஏன்னா நீ ஆஃபீஸ் போகும்போது நீ போகிற ரூட்டில் பிரேக் பிடிக்காம தாறுமாறா ஓடுற வேன் ஒன்று உன் மேலே இடிக்கிறதா இருந்தது. அந்த வேன் ஆக்சிடெண்ட் ஆகிதான் டிராஃபிக் ஆச்சு. நீ பைக்கில் போயிருந்தால் அந்த வேன் மரணதேவன் கணக்குப்படி உன் மேலே இடித்திருக்கும். மதியம் உனக்கு சாப்பாடு கிடைக்காம போனதுக்கு காரணம் கடைசியில மிச்சம் இருந்த குழம்பில் எலி பாஷாணம் எப்படியோ தவறி விழுந்துடுச்சு. யாரும் அதை கவனிக்கல.
அதை நீ சாப்பிட்டிருந்தால் என்ன ஆயிட்டிருக்கும்? சாயந்தரம் உன் அலைபேசி சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு காரணம் அந்த நபர் உனக்கு தவறான வாக்குறுதிகள் கொடுத்து இக்கட்டில் மாட்டிவிட இருந்தார். எனவே அதிலிருந்து காப்பாற்ற வேண்டி உன் ஃபோனை செயலிழக்க செஞ்சேன். அப்புறம் அந்த ஏசி மிஷின் கோளாறு ஏற்பட்டு அதில் முறையற்ற முறையில் கரண்ட் வந்து கொண்டிருந்தது. ஒருவேளை முகம் கழுவி கொண்டு ஈரங்கைகளுடன் எப்போதும் போல் நீ சுவிட்சை தொட்டு இருந்தால் அந்த கணமே தூக்கி எறியப்பட்டு இருப்பாய். ஆகையால் அதை செயலிழக்க செஞ்சேன். என்ன வணங்க மறந்ததால் அன்று முழுவதும் நீ சோதனையை சந்தித்தாய் என்று என்னை தவறாக நினைத்து கொண்டாய். ஆனால் அனுதினமும் நீ என்னை வணங்கி வந்த காரணத்தால் நீ என்னை மறந்த அன்றும் கூட நான் உன்னை காக்க மறக்கவில்லை. இப்போ புரியுது இறைவா, என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பும் அக்கறையும். இது புரியாமல் நான் உங்களை ரொம்பவும் நிந்தித்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்காதே, என்னை நம்பு. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அது போதும். நீ திட்டமிடுவதை விட உனக்காக நான் திட்டமிடுவது எப்பொழுதும் சரியாக இருக்கும். என்னை நம்பியோர்களுக்கே நான் என்றும் கைவிடுவதில்லை. நம்பினோர் கெடுவதில்லை. 4 முறை தீர்ப்பு. நன்றி. நன்றி. பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ சாரதா வித்யாலயா மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி. இது உங்கள் VIT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்மெல்லாம் அடிக்கடி பக்கத்துல உள்ள ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கும். அங்க எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்கறதையும் பாக்குறோம். ஒரு பெண்ணுக்கு குடும்பம், குழந்தைங்க, வீட்டு சூழ்நிலை, சமுதாயம்னு எந்த வகையில பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவ்வளோ பணம் புழங்குற இடத்துல அவங்க கவனத்தை சிதற விடாம வேலைய பாக்குறாங்க. ஆனா உண்மையில அங்க பாக்குற வேலை அவ்வளோ கடினங்க. அந்த கடினமான சூழ்நிலையில கூட ஒரு சின்ன பொறுப்புல இருந்து மிகப்பெரிய பதவியான தலைமை செயலாளரா ஆயிருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. ஆமாங்க, நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தலைமை செயலாளர் அருந்ததி பட்டாச்சாரியா பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். 1956ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 18ஆம் தேதியில பிரத்யுமான் குமாருக்கும் கல்யாணி முகர்ஜிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க தாங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்க ஒரு பெங்காலி குடும்பமும் கொல்கத்தாவிலே பல காலமா வசிச்சு வந்த குடும்பங்கள் லிஸ்ட்ல இவங்க குடும்பமும் ஒன்னா. நம்ம அருந்ததி பட்டாச்சாரியாவோட அப்பா பிரத்யுமான் குமார் பிலாய் இரும்பு உருக்காயில, அதாங்க இந்த பிலாய் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்வோமே, அதுல இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவங்க அம்மா கல்யாணி முகர்ஜியோ ஹோமியோபதி டாக்டராம். சரியான படிப்பாளி குடும்பம் அவங்க இவங்களது. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவிலே தானாங்க. சொந்த ஊர்லயே இருக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இவங்க பள்ளி படிப்பை சென்ட் சேவியர் ஸ்கூல் கொல்கத்தாவில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜதாப்பூர் யூனிவர்சிட்டில MA ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்காங்க. காலேஜ்ல படிக்கிற காலத்துல எல்லாம் பேங்க்ல வேலைக்கு போகணும்னு எண்ணமே இல்லையாம். இவங்க காலேஜ்ல ஒரு நாள் நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்தப்போ பேங்க்ல ப்ரொபேஷனரி எக்ஸாம்னு ஒன்னு இருக்குன்னு தெரியுமாம் இவங்களுக்கு. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா SBI-க்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பேசிக்கிட்டு
காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். சரி நம்மளும் தான் அந்த எக்ஸாமை எழுதி பார்ப்போமேன்னு நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஸ்டேட் பேங்க் ஒரு பெரிய வங்கி, அதுல வேலை கிடைச்சா நிறைய சம்பளமும் சமூகத்துல ஒரு நல்ல மரியாதையும் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நேரடியா சேவைகளை செய்ய முடியும்னு தோணினதுனால அருந்ததி மேடமும் அந்த எக்ஸாமை எழுதினாங்களாம். இவங்க அந்த எக்ஸாம்க்கு உண்மையாகவும் கடினமாகவும் உழைச்சதை பார்த்து நம்ம லக்கே இவங்க பக்கம் வீசிச்சாங்க. ஆமாங்க, நம்ம அருந்ததி மேடம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ப்ரொபேஷனரி ஆபீசரா ஆயிட்டாங்களாம். இவங்க 1977 முதல்ல SBIல ப்ரொபேஷனரி ஆபீசரா காலடி எடுத்து வச்சதும் அலிப்பூர் பிரான்ச் கொல்கட்டால தாங்க. அப்போ அருந்ததி மேடமோட வயசு 22. அன்னைக்கு தொடங்கினவங்க தாங்க 36 வருடமா இதே SBI பேங்க்லயே தான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க. 2006ல லக்னோ பிரான்ச்க்கு ஜெனரல் மேனேஜரா ஆகியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். ஆனா அந்த பதவியை ஏத்துக்காம வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் கொல்கட்டா, குடும்பம் அமைஞ்சதும் கொல்கட்டால. இப்போ திடீர்னு ஊரை மாத்தினா பொண்ணுக்கு புது ஸ்கூல் தேடணும், அவ புது ஊருக்கு தன்னை பழகிக்கணும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு வேலையை விட்டுடலாம்னு யோசிச்சாங்களாம். எப்பவுமே ஒரு பெண் வேலையா குடும்பமானு வரும்போது குடும்பத்துக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம அருந்ததி மேடமும் ஒரு சாட்சி. இந்த ஒரு குழப்பத்துல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த நபர் MS வர்மா தான். 208 வருடமா இயங்கிட்டு வர ஒரு பேங்க்ல ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்னா சும்மாவா? இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வேலையை விடுறதுங்கிற கேள்வியே உனக்கு வேண்டாம்னு நம்ம அருந்ததி மேடம்க்கு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்தந்த நேரத்துல நடக்க வேண்டிய எல்லாமே அதுவா தானா நடக்கும். அதனால எதையும் பத்தி கவலைப்படாம தைரியமா லக்னோக்கு கிளம்புன்னு அட்வைஸும் பண்ணாராம். இத கேட்டதும் நம்ம அருந்ததி மேடம்க்கு புது நம்பிக்கையே வந்துருச்சாம். அவங்களும் போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு சிங்கநடை போட்டு சிகரத்துல ஏறுன்னு லக்னோல போய் ஜெனரல் மேனேஜரா சேர்ந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2010 நவம்பர் மாசம் டெபுட்டி மேனேஜிங் டைரக்டரா பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சாம். மறுபடியும் 2 வருஷத்துக்கு அப்புறம் MD அண்ட் CEO போஸ்ட் கிடைச்சுதாம். 2013 ஆகஸ்ட் மாசம் ஸ்டேட் பேங்கோட CFO அண்ட் MD பதவி இவங்களை தேடி வந்துச்சாம். இப்படியே ஒவ்வொரு படியா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருந்த நம்ம அருந்ததி மேடம்க்கு 2 மாசம் கழிச்சு யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வான பதவி கிடைச்சுதாம். அவங்க கூடயே 3 ஆண்களும் அதே பதவிக்கு போட்டியா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரோடையும் சரிசமமா போட்டி போட்டு முதல் பெண் தலைமைச் செயலாளரா SBIல வலம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி மேடம் அந்நிய முதலீடு, நிலம் மீதான கடன், வீட்டு கடனுக்கான எளிதான வட்டி போன்ற பல பயனுள்ள திட்டங்களை SBIல தொடங்கி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, SBI வங்கியில வேலை பார்க்கிற பெண்கள் அவங்க குழந்தைகளும் வீட்டுல இருக்கிற முதியோரையும் பாத்துக்கிறதுக்காக 2 வருஷம் விடுமுறை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கான காரணத்தை கேட்டப்போ அவங்க சொன்னது, நம்ம இந்திய நாட்டுல பொதுத்துறை வங்கியில பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் மாதிரியான பதவிகள்ல பெண்களோட எண்ணிக்கை குறைவா தான் இருக்கு. இதுக்கான காரணங்களை தேடி பார்த்தப்போ பெண்களுக்கு வீட்டு சூழ்நிலைகள் பாரமா இருக்குன்னு தெரிய வந்துதாம். அதனால பெண்களுக்கு இந்த மாதிரியான திட்டம் ரொம்ப அவசியமா இருக்கும்னு நினைச்சு இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். இப்போ சமீபத்துல நடந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய பேட்டியில மக்களோட பணத்தை இன்னும் எப்படி நிர்வாகம் பண்ணலாம், அதை இன்னும் எப்படி பெருக்கலாம், அது மட்டும் இல்லாம SBIல நிறைய பேரை சேர்த்து இவங்க வழங்குற திட்டங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு SBI மேலான நம்பிக்கையை இன்னும் வளர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதுக்காக பல புது திட்டங்களையும் அமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருந்ததி மேடம். நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் தாங்க 24வது தலைமைச் செயலாளர். எல்லா ஆண்டும் ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கை இந்தியாவின் முன்னணி பிசினஸ் பெண்கள்ல முதல் 50 பேரை தேர்வு செய்யும். இந்த பட்டியல்ல நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா மேடம் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வருஷத்துல பெரிய பிசினஸ் படிப்பெல்லாம் படிக்காம சாதாரணமா இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு சின்ன வேலையில சேர்ந்து ஜெனரல் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் வங்கியோட முழு செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு வங்கியோட லாபத்தை அதிகப்படுத்தினாதான் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு வங்கியும் பாதிக்காம பொதுமக்களும் பாதிக்காம தனது சேவையை இவ்ளோ ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர நம்ம அருந்ததி மேடம்க்கு உங்க எல்லார் சார்பாவும் நான் நன்றி சொல்றேன். அவங்க வெற்றிக்கான காரணத்தை கேட்டப்போ எல்லார் வாழ்க்கையிலயும் உயரமான இடம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கும். அதை ரீச் பண்றதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை தான் நானும் செஞ்சேன்னு நம்ம எல்லாருக்கும் தெளிவா சக்சஸ் டிப்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அருந்ததி பட்டாச்சாரியா. இன்னும் பல புதுமையான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வரணும்னு நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த
நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night. Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous.
Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. Manage from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me. I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji? Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj, please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls start in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he's lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You're not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place.
தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நாம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடமுள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர்.
அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஏடி பண்பலை 90.8. It's story time. In Vit Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, Vit University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Maybe she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young,
We never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piecing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகாக பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகு எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுகு குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்தது அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற?
எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனைக்கொம்பன் ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளைவிக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோஃபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம், இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। Ich bin श्राव्या। ओह, तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। Ich bin हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे, कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो, राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? Where you're coming from, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। इट्स WOHER। HRE हिमांशु, HRE।
HRE, अच्छा तो मैंने वो गलत लिख रखी बनेगा है वोहर स्पेलिंग। नहीं वोहर। वोहर है, ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, कोई बात चूक नहीं, हो गलतियां जाती हो है। जाती हैं। सही है, और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे, और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज़ ज़्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला, वो हर मतलब कुछ नहीं होता, वो हर, यही अब सही बोला मैं? हाँ सही बोला। ओके, तो इसका और जैसे मतलब है कि- फ्रॉम वेयर। हाँ, और देखिए गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी हाँ, तक याद सही है। सही है, सही है, साई और सी, जी है वो, नाई साई है, हाँ, जी ना ही साई है ना ही सी है, वो जी है। जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है, गुड गुड। तो चलिए अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वो हिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है, वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, वोहर। और वेयर इन टू वेयर। राइट। ओके कूल, तीन शब्द सीख गए, बढ़िया। अरे यार 3 से क्या, हम काफी नहीं है और बहुत कुछ सीखना है हमें। हाँ हाँ, जरूर जरूर जरूर। चलो अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉज भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो, इंग्लिश में जो वॉज है वो जर्मन का वॉट है। बट भाई हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे, क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन, आई एम इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर। एडॉप्शन चलता रहता है जिंदगी में, हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास, तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो, तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, तो इसको बोलेंगे दास वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू, ओके, वेयर मतलब वो, और वो बिस्त दू। राइट, अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ सही है सही है, एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग, व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्ट, यू मतलब डू, वॉज बिस्ट डू। एग्जैक्टली राइट। तो So- ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि व्हेन। अभी बहुत सारे छूटे हुए हैं, पर व्हेन, ओके ठीक है, तो व्हेन When बोलेंगे को हम वॉन, वॉन बोल, WANN, व्हेन मतलब वॉन। वाई को क्या बोलेंगे? वाई को वॉरम। ओके, स्पीक श्राव्य, 2 बार बोल। वाई को हम बोलते हैं वॉरन, वॉरम। वॉरम, वाई को मतलब वॉरम, वाई इज वॉरम, वाई इज वॉरम, ओके। और विच को विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे, वेल्शे, WELSCHE। ओके, तो विच बन गया वेल्शे, या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है, जैसे विच का वेल्शे, हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूँ बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्या इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं, और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो।
लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो. हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं. ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी. ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें. तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई. गुड. वेल्शे? वेल्शे इज विच. वो इज वेयर. वोहर? Vohra is where from. Wohin? Wohin. It's not Wohin, it's Wohin. Okay, Wohin. Wohin is where to. Was? Was मतलब what. और ये मैंने अभी शब्द नहीं बताया है. वी को क्या बोलेंगे? WIE. WI को हाउ बोलेंगे. मतलब हाउ का मतलब हो गया वी. WIE वी. इसका एक नॉर्मल सेंटेंस भी है. तो मैं अभी बोलूंगी हाउ आर यू. हाँ, वी गेट्स. ये एक मतलब टैगलाइन समझ लीजिए. अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है तो आई विल नॉट यूज वी गेट्स. मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द. उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे. बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स. तो अभी वी गेट्स. अच्छा, मैंने तुमसे क्वेश्चन पूछा. वी गेट्स. आई एम फाइन. तो इश बिन गुड. ओके, आई एम गुड. आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता तो हम आई एम गुड बोलेंगे. तो इश बिन गुड. ओके, मैं और श्राव्य भी व्हाट्सएप पे बात कर रहे थे तो फाइन का मतलब ही नहीं होता है बट इसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है. FIEN, राइट? या ग्रेट गुड श्राव्य. अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू. सो हाउ आर यू कॉल्ड. सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड. Heiz. That's nothing but what's your name? Yeah, what's your name in short? But Heizen का एग्जैक्ट मतलब होता है call. How you called means एक तरह से Heizen. But अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे तो हम बोलते हैं we haze do means how are you called. तो ich bin हिमांशु. I am हिमांशु. और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है तो आप बोलेंगे I haze हिमांशु. सॉरी. इश हेजे हिमांशु. ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है एक मूवी से आता है इश सॉन्ग बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो. सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर. WER. वेर या वर? वेर. पक्का? हाँ. लॉक कर दिया जाए. फ्रीज कर दिया जाए. कर दो. अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है. तो फ्रीज, लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे और हमें भी अप्रिशिएट करेंगे. आई बिलीव. कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया. आय हाय. छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग. 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग. हाँ, मैं बस फैक्ट्री सेट कर लूंगा. अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे. बस मुझे पार्टनर बनाना मत भूलना. जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन. चलो ठीक है, वापस आते हैं काम पे. चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो. ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने. तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में. अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर. ओके. फ्रॉम वेयर? वोर. वोर. ओके. टू वेयर? वोइन. वोइन, राइट. अभी व्हाट? वॉस. राइट. हु मींस वर. WER. फाइन. इट्स वो वर नहीं, इट्स वेयर. वेर. राइट. वेर. राइट. हाउ? वी गेट्स. ये कैसे भूल सकते हैं, ये तो टैगलाइन है. हाउ आर यू? वी गेट्स. और वाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है. वाई मैं भूल गया यार, वापस बताओ. नहीं, वॉरम वाई ही होता है. और वॉन वेन होता है. अच्छा, तो इसको ऐसे कर सकते हैं, वेन पहले W और N है तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू वेन. और वॉरम मींस वाई. अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे. वेरी गुड. वेल्शे. ये कैसे याद रख सकते हैं इसको? वेल्शे. विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है. तुम बताओ कोई ट्रिक हो तो. ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है. अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी. जरूर. तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं. मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है. ठीक है, स्टार्ट करें. हाँ. वी हेस्ट डू. वी हेस्ट डू. वी का मतलब है हाउ. गेस. सो इट्स नथिंग बट हाउ आर यू. नो. तो वी हेस्ट डू. हाउ आर यू कॉल्ड. अच्छा हाँ, सॉरी भूल गई. हाउ आर यू इज वी गेस्ट. या. सो हमने यू ऐड कर दिया तो वी हेस्ट डू. हाउ आर यू कॉल्ड.
हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू, हेस्ट मैंने यूज किया है इसके इसमें, यानी HEI और फिर डबल S और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके तो वी हाइस्ट डू। ओके सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड। और तुम मुझे अभी डांट रहे थे। मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है। मुझे बहुत सुबह डांट पिटी थी। वो क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेज डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइज डू मतलब हाउ आर यू कॉल्ड? तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो अरबाइटे इज वर्क करना। हाँ, वोन्स तो मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ? लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद। इश वोना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके तो इश वोना इन हैदराबाद। हाँ। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। वॉन कॉम्स डू, वॉन कॉम्स डू when you came या when you are coming। okay। ठीक है। तो इश कॉमे बाल्ड, बाल्ड मीन्स सून, तो I'll come soon। okay। I come soon, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ पे लिसनर्स को मैं 2 शब्द और बता दूं। बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना, और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो वो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल S को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर 2 डॉट्स होते हैं, तो डबल S को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI डबल S T बोलो या HEI बीटा T बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ अरबाइटिस डू। अरबाइटिस डू, अरबाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क। तो अभी मैं बोलूंगी इश अरबाइटर रेडियो जॉकी। ओके आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। अभी एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे, पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोलें कि इश अरबाइते रेडियो जॉकी, तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू, मार्क्स का मतलब होता है। व्हाट डू यू मेक और व्हाट डू यू डू। ओके तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने? हो रे का मतलब ये नहीं होता। हो रे का मतलब है to listen। Yeah, good. I am listening to music. इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्या एक पर्सनल क्वेश्चन पूछूंगा। बिस्ट दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं। दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो। बिस्ट दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकले। ओके तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है JA, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए, एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकलिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का,
नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस दू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस दू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस दू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड, सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने ठीक बोला है है भाई, वी ठीक है। हिस दू, तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड, तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस दू, पर ठीक हम है बोलेंगे वी हिस दू। मान ली हार, मैंने मान ली। ich bin glücklich, I'm happy। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ। इश हाइसर श्राव्या, Ich heiße श्राव्या, danke श्राव्या। बाइटर हिमांशु। Okay, so wo wohnst du? वो वोन्स डू, वेयर डू यू लिव, Where do you stay or where do you live? तो इश वोना इन हैदराबाद। Okay, wann kommst du? व्हेन आर यू कमिंग, राइट। और when you come? और व्हेन डू यू, हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसीडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट, स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाढ़, मतलब मैं कुछ बाढ़ लूं मैं। ओ नहीं नहीं नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाढ़। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे, जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाढ़, मतलब सी यू सून, सी यू सून। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाढ़ लिसनर्स। हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा, पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस्बाल्ड, बिस्बाल्ड। ये भी पोएटिक है थोड़ा। सी यू सून। अरे जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो, या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस JA या। Ich bin glücklich, I am happy कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। Bist du glücklich? Ja, ich bin glücklich. Was magst du? Ich höre Musik. मतलब? What's magst du? तुम अभी क्या कर रही हो? तो ich höre Musik. मैं am listening to music. Arbeitest du? Arbeitest du? Do you work? You work? Okay, you work. So 9, ich arbeite nicht. Means? No, I don't work. Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे 9, पर अगर आप don't बोलते हैं तो nicht। हाँ, nicht का मतलब है no. It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क, तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं। ठीक है, तो बहुत अच्छी बात है। ये नॉर्मली लोग आपसे पूछेंगे अर्बाइतेस डू मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे 9 इश अर्बाइते निश्ट मींस आई डोंट वर्क। तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं। अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें। पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज। या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं। हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है। तो पर सबसे पहले क्विक रिविजन। 9 शब्द हमने सीखे आज, कौन से WH वाले और एक हाउ वाला। तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे। श्राव्या पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार। ठीक है, या फिर इंग्लिश में स्टार्ट करो। तो वेयर को क्या बोलते हैं? वेयर, वो। वेयर फ्रॉम, वोवर। वेयर टू, वोरन। ओके, और हु, वर। इट्स नॉट वर, इट्स वेयर। वेयर। और व्हाट, was। ठीक है, व्हेन, won। won, why, warm। how, we। हमने कुछ और छोड़ दिया। which। हाँ, which is welche, welche। तो अब मैं तुमसे पूछता हूँ where, वो, where, where from, when, where to, was, what यानी क्या,
वॉन यानी कि when, कब. वी यानी कि how, कैसे. वेयर यानी कि who, कौन. वॉरम यानी कि why, क्यों. वेल्शे यानी कि which, कौन सा. ठीक है भाई, आपको ग्लूकिश. आई एम गुड कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या. कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया. हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी. आंट वॉटन मतलब आंसर दे सकी. Ich bin glücklich. गुड. तो चलिए एक बार वापस से हो जाए. अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा. ठीक है, तो शुरू. तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी. ओके, तो इस बात का बताओ. वेल्शे, which, वॉरम, when, no, why. वापस से दोहराती हूँ. वॉरम, why. Why are you forgetting, Himanshu? I am sad. Sad का वो हम नेक्स्ट क्लास में बताएंगे. तो अभी वो, where, वोहरा, from where, wohin, to where, won, when, where, who, was, what, और क्या बच गया. we. How we get. How are you? ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं. और ठीक है, दिस इश बिन श्राव्या एंड इश बिन हिमांशु मंघानी, और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन. और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు.
చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం. ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజ్కి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు. ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ని దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్ తో ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అండ్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ కాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. కాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా. ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి. అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చేయాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్, ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు.
ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్ గా, ఎంత సైంటిఫిక్ గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటికి వచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ స్కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిలిం ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या।
बहुत हो गया इंग्लिश इंग्लिश और हिंदी हिंदी। चलो आई स्टार्ट इन जर्मन। हेलो फ्रेंडे, Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin Shravya. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला। हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब That means this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohor Learning German. So Zohören मतलब to listen. So, You are listening to VIT Learning German show. और Ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी। Und ich bin Shravya मतलब and this is Shravya. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है। तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब। क्यों, ऐसा क्यों? ऐसे ही, मतलब विल पावर बढ़ गया बहुत। तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं। तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल। ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स। चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे। तो सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया। हाँ। हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे, तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन। अरे हाँ, मेरा का, माइन। भूल गए। तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन, पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर। ओह कूल। तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन, और आर के लिए बोलेंगे उनसेर, और यू के बोलेंगे, हाँ, यू के लिए बोलेंगे दाइन, और यू ऑल के लिए बोलेंगे यूर। हाँ, और फिर बाद में ही और इट के लिए साइन, और फिर जी के लिए बोलेंगे ईयर। ठीक है, सारे जी के लिए मतलब हाँ। फॉर्मल, इनफॉर्मल, जो कुछ भी हो हम ईयर ही यूज हाँ, करेंगे। क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं, और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी थर्ड पर्सन प्लूरल के लिए भी बोलते हैं। जी हाँ। और कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इनडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन, और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइना। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ यूर, और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसेर, ही और इट के लिए सीन, और जाय के लिए नहीं साइन। हिमांशु, ओके, साइन। तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा। देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ, ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब्स को बोलते हैं। सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा? वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर, जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके, तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है। क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही, शी और इट, उसमें टी लगता है, हाँ। ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स में आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे,
हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल मतलब मेरा रूट वर्ड। सही एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ हमें ये शब्द सीखने पड़ेंगे। हाँ जरूर जरूर, क्यों नहीं सीखेंगे। तो लो चलिए आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन रूट वर्ड, इश्क के साथ लगेगा विल, दू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल और वेयर जी जाय के साथ लगेगा वोलन और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है वोल्ट। और तो इस केस में यूँ भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। दू के लिए हम एस टी लगाते हैं तो वो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश्क का वोल नहीं है, इश्क का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ यहाँ पे बस चेंज हुआ है इश में और एस जी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है। तो देखिए एक ये चीज़ भी ऑब्जर्व करी है कि अगर आप इश एयर एस और जी के लिए बोलेंगे तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है तो इश विल, एयर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है तो इश कान, एयर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफी, कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया। तो वापस हम अपने जीपी, वो क्या था तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब इस केस में भी हाँ तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर जी एस है तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं और उसके बाद इश, एयर, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एयर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन। और उस केस में इश के लिए और एयर, हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मॉक्टे, 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 मॉक्टे यूज करेंगे। और एक और है कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू? लाइक टू, हाँ, मॉगन। नहीं, यहाँ पे सब यूजुअली कंफ्यूज हो जाते हैं। मॉगन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉक्टेन उसका मतलब है लाइक टू। मॉगन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहाँ पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो
ठीक है, हमने अब तक क्या सीखा था? मैं आपको ये बोलूंगी कि इश एर जी एस के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुर्फन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? ठीक है 3 भाई, 2 1 बोलते हैं। 0। वूलन, वॉलन। वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉक्टन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुर्फन मतलब मे। मागन लाइक टू। ओके कूल। इट्स नॉट मागन, इट्स मॉगन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं? विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉक्टन के लिए मॉक्टे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए कान कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, ईएन हटा के एसटी लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोसन वाला केस, उसमें मुस्ट बोलेंगे, मूसन नहीं बोलेंगे। मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल है जो हमने आपको पहले बता चुके हैं कि ईएन हटाकर एसटी लगाना है। तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट, और डुर्फन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉक्टन की, तो उस केस में हो जाएगा मॉक्टेस्ट, और मूसन के लिए हो जाएगा मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है, क्योंकि यहाँ पे तुम एसटी लगाओ, मूस में ऑलरेडी डबल एस है, तो तुम तीसरा एस तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मूस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है, जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की, मतलब डू की, तो उस केस में हमें एसटी ऐड कर दो। वही हमारा पुराना रूल। फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया, उसके लिए एसटी ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं, जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं, तो इसके लिए कैपिटल एस लगा देंगे जी में। और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर, फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है। और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या। ठीक है, हाँ। याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं, और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स, वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है। क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ। वॉलन, वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस दी एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाय वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ। ठीक है, तो विर जी जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है, मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी जी कोनन। और डुर्फन के लिए बोलूँगा, जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ, तो विर डुर्फन। अगर मैं बोलूँ शी मे अलाउ, तो मैं बोलूँगा जी डुर्फन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुर्फन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ, तो उसके लिए बोलूँगा जी डुर्फन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट। यानी अगर रिस्पेक्ट देना हो,
वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत ईजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत ईजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा, उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा। ठीक है, तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एर एस जी विल, विर जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एर एस जी कान, विर जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एर एस जी डाफ, विर जी डुरफन, इहर डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन। जोलन मीन्स शुड। सो इश जोल, डू जोल्स्ट, एर एस जी जोल, विर जोलन, इहर जोल्ट। वंडरफुल। फिफ्थ वर्ड जो कि है म्यूजन। म्यूजन का मतलब मस्ट। आई मस्ट, इश मुज, यू मस्ट, डू मुस्ट, ही शी और इट मस्ट, इसको बोलेंगे एर जी एस मुस। वी मस्ट या फिर शी मस्ट, उसको बोलेंगे विर जी मूजन। यू मस्ट, उसको बोलेंगे इहर मुस्ट। अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, मॉकटन, वुड लाइक टू, तो इसका कॉन्जुगेशन है इश मॉकटे, डू मॉकटिस्ट, एर एस जी मॉकटे, विर जी मॉकटन, इहर मॉकटेट। तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा, और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है। 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुरफन, जोलन, मूसन, मॉकटन। वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुरफन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू। आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है। तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं। मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी, और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन, और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు.
ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుప గొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుప గొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలో ఎంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుప గొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன் மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் உயர்கல்வி இன்றைய நிலை. பெண்கள் தங்களோட உயர்கல்வியில் எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெண்கள் உயர்கல்வியை விருப்பப்பட்டு தான் படிக்கிறாங்களா, இல்லை கட்டாயத்தின் பெயரில் படிக்கிறாங்களா? இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாருமே அவங்களோட உயர்கல்வியை விருப்பப்பட்டு தான் படிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் மாணவிகள் அவங்களோட படிக்கிற நிலை, எந்த விதமான கோர்ஸ் எடுக்கிறது, மேல் படிப்பை எப்படி அமையணும்னு நினைப்பது மற்றவங்கள விட படிக்கிற மாணவர்களுக்கு தான் நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாணவிகள் கல்லூரி படிப்பை மற்றவங்க சொல்கிறத கேட்டு செய்யாமல் சுயமாக விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. இப்போ விருப்பப்பட்டு படிக்கிறனால அவங்க நிச்சயமாக சாதிக்க முடியுது. அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க படித்த கருத்தை எடுத்துக்கிட்டு பின்பற்ற முடியுது. உபயோகமாக இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க அவங்களோட மேல் படிப்பை, அதாவது உயர்கல்வியை அவங்களே விருப்பப்பட்டு படித்ததுனால அவங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறி நல்ல வேலையில் இருக்காங்க. இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாரும் அவங்களோட உயர்கல்வியை கட்டாயத்தில் பேரில் தான் படிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் மாணவிகள் 10th முடிச்சுட்டு +1 போகும்போது அவங்க எந்த குரூப் எடுக்கணும்னு டிசைட் பண்ணி அவங்கள கட்டாயப்படுத்தி எடுக்க வைக்கிறதே பெற்றவங்க தான். மாணவிகள் விருப்பத்தை அவங்க கேட்கறதே இல்லை. +1 படிக்கும் போதே பெற்றவங்க மாணவிகள் மேற்படிப்பை இந்த கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க. இதனால அவங்க பள்ளி படிப்பு, மேற்படிப்பு எல்லாமே பாதிக்குது. அவங்க விருப்பப்பட்ட மாதிரி படிக்கவே முடியல. மாணவிகளுக்கு அவங்க படிக்கிற நிலை வைத்து அவங்க எண்ணங்கள் போல மேற்படிப்பு விருப்பப்பட்டு படித்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினைச்சா கூட பெற்றவங்க கட்டாயப்படுத்தி தான் மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. மேற்படிப்பு பத்தி தெரிஞ்சா கூட அவங்களால அவங்க விருப்பப்பட்ட மாதிரி படிக்க முடியல. கட்டாயப்படுத்தி படிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையே பாதிக்குது.
இப்போ இருக்க பெண்கள் எல்லாருமே அவங்களோட உயர்கல்வியை ஆர்வமாக தான் படிக்கிறாங்க. பெண்கள் எல்லாருமே பள்ளிக்கூடம் +2 முடிக்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் கிடைச்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் என்ன குரூப் எடுத்து படித்தாங்களோ அதுக்கு தொடக்கமாகவும் இல்லை அதுக்கு சம்மந்தமாகவும் தான் அவங்க கல்லூரி படிப்பை படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது +1 குரூப்பில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான என்ஜினியரிங்கில் சிஎஸ்சி, சிவில் இந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து டிகிரியில் பிசிஏ, பிஎஸ்சி இதில் ஏதாவது எடுத்து விருப்பப்பட்டு படிப்பாங்க. இதனால படிப்புல ஆர்வமும் கவனமும் செலுத்த முடியும். மேலும் இந்த படிப்பு வந்து அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும். இதனால பெண்களோட வாழ்க்கை அவங்களோட விருப்பம் போலவே அமையும். இன்னும் படிச்ச அப்புறம் கூட அந்த படிப்பை வந்து ரிசர்ச் கூட பண்ணலாம். இதனால படிப்பு மேல இருக்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும். பெண்கள் அவங்களோட படிப்பை கடமைக்குன்னு படிக்காம முழு மனசோட தான் படிக்கிறாங்க. கல்லூரி படிப்பை ஸ்கூல்ல என்ன படிச்சாங்களோ அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு கோர்ஸை கடமைக்கேன்னு கட்டாயத்தின் பேர்ல தான் எடுத்து படிக்கிறாங்க. ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கம்லாம் விசாரிக்கிறாங்க. என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு மனக்குழப்பத்துல இருப்பாங்க. செல்ஃபா டிசைட் பண்ண கஷ்டமா நினைப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. அப்படி மனக்குழப்பமா இருக்கிற சூழ்நிலையில பெத்தவங்க ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி சொல்லுவாங்க. அவங்களும் வேற வழியே இல்லாம அந்த கோர்ஸை தான் எடுத்து படிச்சாகணும் அப்படின்னு கடமைக்குன்னு படிப்பாங்க. ஏதோ ஒன்னு டிகிரிக்காக படிக்கணும் அப்படின்னு தான் இப்ப இருக்கிற இளைஞர்கள் படிக்கிறாங்க. படிப்புல விருப்பமே கிடையாது. வீட்டுல கட்டாயப்படுத்துறதுனாலதான் சும்மா ஒரு பேருக்கு நாங்களும் படிக்கிறோம் அப்படின்னு படிக்கிறாங்க. மேற்படிப்புனா புரிஞ்சுக்கிட்டு ஆர்வமா படிக்கணும். ஏன்னா படிப்பை வந்து பிரீஃபா படிக்க போறாங்க. காலேஜ்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறாங்க. கடமைக்கேன்னு படிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையே அவங்க நினைச்ச மாதிரி இருக்காது. வாழ்க்கையில கூட அவங்க நினைச்சதை சாதிக்க முடியாது. வருத்தம் தான் நிறைய இருக்கும். இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே உயர்கல்வியை பத்தி தெளிவாதான் இருக்காங்க. மற்றவங்க சொல்லித்தான் கேட்கணும் செய்யணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்களே சுயமா முடிவு எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு. டெக்னாலஜிலாம் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உயர்கல்வி பத்தி நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கே தெரியும். இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க மீடியா இருக்கு. இதனால என்ன சம்பந்தமான உயர்கல்வியை நோக்கி நம்ம வாழ்க்கையில பயணிக்கணுங்கிறதுல அவங்களுக்கு மனக்குழப்பம் இருக்காது. பள்ளி படிப்பை முடிக்கும் போதே தெளிவான சிந்தனையோட தான் அவங்க இருப்பாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை, இந்த உயர்கல்வியை எடுத்தாதான் ஒரு நல்ல கோலை ரீச் பண்ண முடியும்னு அவங்களே முடிவெடுப்பாங்க. இப்ப இருக்கிற மாணவிகளுக்கு நாம் என்ன படிக்கிறோம், எதற்காக படிக்கிறோம், இதை படிச்சா என்ன பிரயோஜனம், வேலை கிடைக்குமா, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்கோமா இந்த கோர்ஸ், நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நான் படிக்கிறோமா, இதை பத்தி எதுவுமே தெரியாது. இதை பத்தி ஆராய்ச்சும் அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அதுக்கான விருப்பமும் அவங்களுக்கு இருக்காது. குழப்பத்துலதான் எப்பொழுதுமே இருப்பாங்க. கடமைக்குன்னு எந்த வேலை செஞ்சாலும் அது மன திருப்தி, சந்தோஷத்தை தராது. அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு செல்ஃபா நிறைய பேரு கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க. மாணவிகள் பள்ளி படிப்பையே சுயமா முடிவெடுக்காத போது உயர்கல்வியை சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி மெச்சூரிட்டி இருக்கும்? சுற்ற சூழ்நிலையின் கட்டாயத்தின் பேர்ல கடமைக்கேன் முடிவெடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. டெக்னாலஜி என்னதான் இம்ப்ரூவ் ஆனா கூட படிப்பின் மேல இருக்க ஆர்வம் கம்மியாதாங்க இருக்கு. முதல்ல என்ன கோர்ஸ் எடுக்கணும்னே இப்ப இருக்கிற மாணவிகளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும் போது படிப்பே 2வது பட்சம்தான். என்ன படிப்பு, என்ன அந்த கோர்ஸ் பேரு அப்படின்னே தெரியாத போது அந்த படிப்பை பத்தி எப்படி அவங்களுக்கு முழுசா தெரியும்? வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறையாதான் அமையும். ஒரு பிரைவசி இருக்காது, இண்டிபெண்டா இருக்க மாட்டாங்க. எல்லா கட்டத்திலயும் கல்லூரி, பள்ளி படிப்பு, வேலை இடங்கள்ல எல்லா முடிவையும் பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கிறது அப்படி எதுவுமே தெரியாது. எப்பொழுதுமே மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உயர்கல்வியை விருப்பப்பட்டு படிச்சு பெரிய பெரிய பட்டம், நோபல் பிரைஸ்லாம் வாங்கி சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. விருப்பப்பட்டு படிச்சதுனால தான் விருதெல்லாம் வாங்க முடிஞ்சிச்சு. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா, இவங்க கூட ஒரு பெண் தான். ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்து படிச்சு ஆஸ்ட்ரோனட்டா அவங்க வாழ்க்கையில சாதிச்சாங்க. இன்னொரு சாதனையாளரை பாத்தீங்கன்னா கிரண் பேடி. இவங்கள பத்தி பார்த்தோம்னா அவங்க அந்த காலத்திலேயே நம்ம இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து IPS படிச்சு பெரிய ஆளானாங்க. இவங்க விருப்பப்பட்டு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து படிச்சதுனாலதான் அந்த துறையில சாதிக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சாதனையாளர்களை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு பெண்கள் இன்னும் இந்த உலகத்துல சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டா நோபல் பிரைஸ் வாங்குற பெண்களுக்கு அவங்களோட உயர்கல்வி பத்தி படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். நம்ம என்ன ஆக போறோம், என்ன துறை தேர்ந்தெடுக்கலான்னு பள்ளிக்கூடத்திலேயே படிக்கும் போதே விருப்பப்பட்டு அதை பத்தி ஆர்வமா தெரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள்
தான் என்ன படிக்கிறோம், எந்த துறையில நமக்கு ஆர்வம், எதை படிச்சா பெரிய சாதனையாளரா வரலாம்னு ஒண்ணுமே தெரியாம படிக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க விருப்பப்பட்டு படிச்சு ஒரு நல்ல சாதனையாளரா இருப்பது கம்மி தாங்க. கட்டாயத்தின் பேர்ல தான் படிக்கிறாங்க. கட்டாயத்தின் பேர்ல படிக்கிறதுனாலதான் வாழ்க்கையில படிச்சிருந்தா கூட சம்பாதிக்கணும், சாதிக்கணும், படிச்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறதே இல்ல. ஏதோ ஒண்ணு படிச்சு படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு துறைய, வேற ஒரு வேலையை தேடி போறாங்க. பெண்களோட கல்வி இன்றைய நிலைமையில கிராமப்புறம் நகரப்புறம்லாம் வித்தியாசமே கிடையாது. இப்போ எல்லா பெண்களுமே ஈடுபாட்டோட தான் படிக்கிறாங்க. கிராமப்புறத்துல தமிழ் மீடியத்துல படிச்சவங்க கூட பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. கிராமத்துல இருக்கிற பெண்கள் படிக்கணும்னு அவங்க அம்மா அப்பாவால படிக்க வைக்க வசதி இல்லைன்னா கூட நிலத்தெல்லாம் வித்து படிக்க வைக்கிறாங்க. அம்மா அப்பாவால தான் படிக்க முடியல அப்படின்றதுனால குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப கிராமத்துல கூட நல்ல வசதியெல்லாம் வந்துருச்சு. படிச்சு முன்னேற உழைக்கிறாங்க. கிராமத்து பெண்களுக்கும் நகரத்து பெண்களுக்கும் கல்விங்கிறது சமமாதான் இருக்கு. இப்ப கிராமத்துல இருக்கிற பெண்கள் சாதாரணமாவே எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க. ஆனா உயர்கல்வியை படிக்கணும்னு ஹாஸ்டல்ல சேர்ந்து படிப்பாங்க. படிப்புக்காக தியாகம் பண்ணி தனியா ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. கிராமத்துல இருக்கிற பெண்களோட உயர்கல்வியும் நகரத்துல இருக்கிற பெண்களோட உயர்கல்வியும் நிச்சயமா வேறுபடும். கிராமத்துல இருக்கிற பெண்கள் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க. தானா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மத்தவங்க கிட்ட பேச மாட்டாங்க. தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். இதனால சிட்டில இருக்கிற காலேஜ்ல சேரத்துக்கே அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. வீட்ல கூட ஒத்துக்க மாட்டாங்க. காலேஜ் தொலை தூரத்துல இருக்கும். வீட்ல இருந்து தினமும் ஒருத்தர் பைக்ல கூட்டிட்டு போயிட்டு வரணும், அது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைப்பாங்க. நகரத்துல இப்ப இருக்கிற கல்லூரியில அப்படியே ஒருவேளை கிராமப்புற பெண்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்கரேஜ் பண்ணா கூட வீட்ல இருக்கிறவங்க தொலை தூரம் போகணும் அப்படின்னு நினைச்சு ஒத்துக்கவே மாட்டாங்க. கிராமத்துல இருக்க பெண்களோட கல்வியும் நகரத்துல இருக்கிற பெண்களோட கல்வியும் சமமான கண்ணோட்டத்துல தான் பார்க்கப்படுது. கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமா அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா கூட படிக்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான் நகரத்துல இருக்கிற பெண்களுக்கும் படிப்புல ஆர்வம் காட்டுவாங்க. என்ன வசதி ஒண்ணுதான் வித்தியாசம். இப்ப அந்த நிலைமை கூட இல்ல. +2லயும் 10thலயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது பெண்கள் தான். இப்ப +2ல முதல் மதிப்பெண் எடுத்தா கவர்மெண்ட் அவங்கள ஊக்குவிக்கிறபடி ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்கறாங்க. பெண்கள் நல்லா படிச்சா வசதி கூட ஒரு தடையே கிடையாது. மேலும் முதல் மதிப்பெண் எடுக்கிற பெண்கள் நிறைய கிராமப்புற பெண்கள் தான். அவங்களுக்கு நிறைய காலேஜஸ்ல யூனிவர்சிட்டில ஃபீஸ் எல்லாம் ரிடக்ஷன் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. பெண் கல்வியோட இன்றைய நிலை அந்த அளவுக்கு உயர்கல்வியா இல்ல. கிராமத்துல தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு நகரப்புறத்துல எல்லா விதமான மக்களையும் சந்திக்க ரொம்ப கஷ்டமா நினைப்பாங்க. அம்மா அப்பா வசதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மேற்படிப்பு படிக்கணும், அப்படி படிச்சா செலவாகும், அதுக்கு பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கிராமப்புற பெண்களுக்கு சாதாரணமாவே ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் இருக்கும். மத்தவங்க வித்தியாசம் காட்டலனாலும் நம்ம கிராமத்துல இருந்து படிக்க வரோம், வசதி இல்ல அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் கண்டிப்பா எப்பொழுதுமே அது இருக்கு. நகரப்புற பெண்களோடு பேச முடியாது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு அவங்களுக்கு. ஹாஸ்டலுக்கு கிராமப்புற பெண்கள் படிச்சா கூட அவங்க கடைசி வரைக்கும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி அவங்க படிப்பாங்க அப்படின்னு எப்படிங்க உறுதியா சொல்ல முடியும்? வெளி அனுபவமே இருக்காத போது பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னே தெரியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கிராமப்புற பெண்கள் தினம் தினம் சந்திக்கிறாங்க. பெண்கள் இப்ப எவ்வளவோ முன்னேறி இருக்காங்க. அந்த காலத்தை விட பெண்களுக்கு இந்த காலத்துல தான் மதிப்பு, மரியாதை, சம உரிமை இதெல்லாம் அதிகமாவே தராங்க. எல்லா பெண்களும் முன்னேறி வந்தா சமூகத்துல இப்போ பெண்களுக்கு கொடுக்கற உரிமையை விட அதிகமா கொடுப்பாங்க. கிராமப்புறத்துல இருந்து வரவங்க எல்லாரும் அப்படி புகழ் பெற்று வருவாங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? புது சூழல், புதுமுகம்லாம் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அவங்க முன்னேறணும்னு அவங்களே நினைச்சா கூட இவங்க கிராமப்புறத்துல இருந்தா வந்திருக்காங்க அப்படின்னு சிட்டில இருக்கிறவங்க ஏளனமா பேசி அவங்கள டாமினேட் பண்ணிடுவாங்க. ஆர்ட் சயின்ஸ் படிக்கிற பெண்களோட உயர்கல்வியும் இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிற பெண்களோட உயர்கல்வியும் நிச்சயமா வேறுபடல. ஆர்ட்ஸ் குரூப்பும் ஒரு நல்ல கோர்ஸ் தான், அதுவும் ஒரு நல்ல படிப்பு தான். இன்ஜினியரிங்கும் ஒரு நல்ல படிப்பு தான். எப்போதும் உயர்கல்வி அப்படின்னாலே இன்ஜினியரிங் டாக்டர் தான் சிறந்த படிப்பு, அதுதான் உயர்கல்வி அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆர்ட் சயின்ஸ்ல கூட நல்ல சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு படிப்பு தான். மாணவிகளின் அறிவோ இல்ல அவங்களோட எண்ணங்களோ நிச்சயமா வேறுபடாது. ஆர்ட்ஸ் குரூப்ல கூட பிசிஏ, பிஎஸ்சி எடுத்தாலோ மேற்கொண்டு எம்சிஏ, எம்பிஏ இல்ல எம்எஸ்சி கூட படிக்கலாம்.
அப்புறம் ஒரு நல்ல வேலை நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஜினியரிங் படிப்பை 5 வருஷம் படிக்கிறத ஆர்ட்ஸ்ல படிச்சு 6 வருஷமா பிரிக்கிறோம். அது ஒண்ணுதான் வித்தியாசம். மத்தபடி படிப்பு, அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒண்ணுதான். கலை அறிவியல் படிக்கிற பெண்களோட உயர்கல்வியும் பொறியியல் மருத்துவம் படிக்கிற பெண்களோட உயர்கல்வியும் நிச்சயமா வேறுபடுது. கலை அறிவியல்னா ஒரு நல்ல கோர்ஸ் தான்னா கூட அப்பவும் சரி இப்பவும் சரி அதுக்கு யாருமே அவ்வளவா பெரிய முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. உயர்கல்வினாலே மருத்துவம் பொறியியல் படிப்பு தான் உயர்ந்த படிப்புன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இதனால மாணவிகளுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுடுது. எண்ணங்கள்லாம் வேறுபடுது. ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தா ஒரு நல்ல ஸ்கோப்பே இல்ல, வேலையெல்லாம் நல்லா கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பொறியியல் படிப்பு படிச்சாதான் வேல்யூ அதிகம்னு நினைக்கிறாங்க. மருத்துவம்லாம் படிச்சாதான் சம்பாதிக்க முடியும், நல்ல வேலையெல்லாம் அமையும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால ஆர்ட்ஸ் குரூப்லாம் பெரிய ஆர்வம் எப்பயுமே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் இன்ஜினியரிங் குரூப்புக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பிசிஏ படிச்சு முடிச்சுட்டு எம்சிஏ மேல் படிப்பு படிச்சா ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்கு. ஜாபுக்கும் போலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய வரும், சேலரி கூட அதிகமாக கிடைக்கும். ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் இன்ஜினியரிங் குரூப்பே சார்ந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆர்ட்ஸ் குரூப்ல இருந்தும் வருவாங்க, இன்ஜினியரிங் குரூப்ல இருந்தும் வருவாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஒரே சேலரி தான் வாங்குறாங்க. நம்ம என்ன படிச்சு வாழ்க்கையில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு பாக்குறது தான் முக்கியமே தவிர இதுதான் உயர்கல்வி அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. பெண்களும் ஆண்கள் போலவே இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிச்சு சாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆர்ட்ஸ் படிச்சு வேலைக்கு போகி வாழ்க்கையில சம்பாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா அப்பா அந்த காலத்துல அவ்வளவா உயர்கல்விய படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட பசங்களை உயர்கல்வி படிக்கணும், வாழ்க்கையில பெரிய அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ என்ஜினியரிங் எம்பிபிஎஸ்க்கு இந்த 2 படிப்புனாலே ஒரு தனி மரியாதை இருக்கும். பொறியியல் மருத்துவம் இது 2ம் தான் உயர்கல்வின்னு நினைச்சு இதை நோக்கியே தான் போவாங்க. கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு நிறைய பேர் ஆர்ட்ஸ் தான் எடுத்து படிப்பாங்க. ஏன்னா படிக்கிற வசதியும் இருக்காது. மேலும் குடும்ப சூழ்நிலை காரணமா நிறைய பெண்களால மேற்படிப்பே படிக்க முடியாத போகும். ஒரு டிகிரி முடிச்சா போதும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஏதோ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப படிச்சா மாப்பிள்ளை தேடுறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி மாணவிகளுக்கிடையே நிறைய வேறுபாடை சொல்லிட்டே போகலாம். பெண்கள் உயர்கல்வி படிச்ச அப்புறம் அவங்களோட நிலை குடும்பத்துல சமூகத்துல வேலையிடங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு பெண் தன்னோட உயர்கல்வியை முடிச்சிட்ட அப்புறம் அவங்க ஒரு சிறந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க. பெண் கல்வி கற்பதனால எல்லாருக்கும் நன்மைதான். பெண் இல்லாம இந்த உலகம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க இந்த உலகத்தையே ஒரு நல்ல நிலைமைக்கு மாற்றும் சக்தி அவங்களுக்கு உயர்கல்வி முடிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவங்களால சாதிக்க முடியுது. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பமே படிச்ச மாதிரி. அவங்க படிச்சத அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லித்தரதுனால பெண் ஒரு நல்ல எதிர்கால சமுதாயத்தை ஏற்படுத்தி தர முடியும். அவங்க குடும்பத்துல வர அதிகபட்ச பிரச்சனைகள்லாம் கூட தீர்த்து ஒரு சந்தோஷமான குடும்ப சூழ்நிலைய உருவாக்கி தருவாங்க. குடும்பத்தை நல்ல வழியில நடத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. உயர்கல்வி படிச்சா கூட குடும்பத்துல இருக்கிற பெண்கள் வேலைக்கு தான் போறாங்க அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதுக்கு என்ன நிச்சயம்? இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா என் அம்மா கூட பிகாம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அவங்க படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. வேலைக்கு போனாதானே அவங்க படிச்சதுக்கு பிரயோஜனம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். படிச்சுட்டு உலகத்தை மாத்த முடியும்னு சொல்றாங்களே, வேலைக்கு போனாதானே உலகத்தையே மாத்த முடியும். அவங்கள ஒரு ரோல் மாடலா மத்தவங்களும் வச்சுட்டு படிச்சுட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். படிச்சுட்டு வீட்டுல இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒய்ஃப் ஹஸ்பண்டை விட நல்லா படிச்சு அதிகமா சம்பாதிச்சாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். அதனால கூட நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெண்கள் படிக்கிறதுனால குடும்பம் முன்னேறும், குடும்பம் முன்னேறதுனால சமுதாயம் முன்னேறும், சமுதாயம் முன்னேறதுனால இந்த நாடே முன்னேறும். நம்ம சமுதாயத்தை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற அக்கறையில கூட நிறைய பெண்கள் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல படிக்கும்போதே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல சுற்றுச்சூழல் சம்பந்தமா நிறைய எடுத்து படிக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டா என்சிசி, கிரீனோ, யூத் ரெட் கிராஸ் இந்த மாதிரி எடுத்து சமூகத்தை பாதுகாக்கிறாங்க. இப்போ நிறைய பெண்கள் தான் பெரிய பெரிய ஐடி கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜர், சிஇஓ, சேர்மேன் ஆகிற அளவுக்கு படிச்சு உயர்ந்திருக்காங்க. சப்ஜெக்ட் சம்பந்தமா கூட படிக்கிறதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாம் பத்தி எப்படி படிச்சு சமூகத்தை பாதுகாப்பாங்க? வீட்டை பத்தியே யாருக்கும் அக்கறை இல்ல.
வீட்டின் நன்மைக்காகவே யாரும் கருதி படிக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது நாட்டின் முன்னேற்றத்திற்காக எப்படி படிச்சு பெரிய ஆளா வருவாங்க? சமூகத்தின் மேல அக்கறையே இல்ல. வேலை இடங்கள்ல பெண்கள் சாதிப்பது கம்மியா தாங்க இருக்கு. எல்லாரும் பெரிய பெரிய ஆளா வரதே இல்ல. எல்லாரும் ரொம்ப பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சாதிக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியா தாங்க இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பத்தி அவங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கான கைடன்ஸ் இருக்காது. பெண்களுக்கு அதை பத்தி தெரியாது. அப்படியே அவங்க போகணும் அப்படின்னு நினைச்சா கூட குடும்பத்துல இருக்கிறவங்க அதர் ஸ்டேட்டுக்குலாம் இப்ப அதை பத்தி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க அனுப்பவே விட மாட்டாங்க. சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிலாம் கூட பாத்தீங்கன்னா ஆணாதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால பெண்கள் மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இதனால அவங்க வளர்ச்சியே பாதிக்கும். இப்ப ஆன் டியூட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஆண்கள் போலாம், ஆனா பெண்களால போக முடியாது. இதனால அவங்க வளர்ச்சியே நிச்சயமா பாதிக்கும். இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாயத் தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது. பயன்படு பொருள்கள் பல பல தருவது. இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை, மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணரமாட்டான். எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார். தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்க பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பு இழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு என்று கிண்டலாக கேட்டார். எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன் என்று அவன் கூறினான். அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான் என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை.
அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள், அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது. நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VAT வேளாண் துறை மற்றும் VAT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VAT பண்பலை 90.8 VATின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், VAT வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம VAT வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் VAT வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் VAT வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க.
அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு, அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. This is VIT Community Radio 90.8. This program is the Silver Lining Show with me, Manish Deo. We start off with an issue that doesn't appear to be a monster when one speaks of it, but it is as sinister and slowly but surely is spreading its tentacles amongst our population. It is stress. Modern life is full of struggles, hassles, and obstructions. Deadlines need to be met. Projects need to be submitted and work needs to be done. Someone near and dear to you needs your attention. You need to take care of an ailing relative. You need to perform better than last time. You need to achieve more. You want to realize your ambitions. You want to be great, but you still want to breathe in peace. You want to be happy, but you demand a lot from yourself. Sometimes you create some pressure for yourself to perform. Sometimes the pressure builds on you. For many people, stress has become so normal, so much a part of one's daily routine, so commonplace that it is hardly noticed. It has become a part of life. Stress is not always bad in itself. A little bit might prove to be beneficial in the long run, as a way to incite you to perform in your work, to finish your work well ahead of time. It can help you to perform well under pressure and even motivate you to do your best. When the body is constantly running in emergency mode, it takes a toll on your well-being, physical, mental, and though not always noticed, emotional. You may not know it when you transit from running in emergency mode to requiring intensive care. For a country like India, with a high percentage of youth and a growing population,
the backbone of the country's development and its potential as a future superpower rests on the shoulders of this young workforce. The wave of change has already begun. Indians, especially young Indians, have made their mark felt on all fields of excellence across the world and in every sphere. What, however, is often unseen is that this workforce is afflicted by many conditions which are blamed on factors like lifestyle change and stress. For the best of the country and for the well-being of the personal self, one needs to protect oneself by recognizing the signs and symptoms of stress and taking steps to reduce the harmful effects. Before starting, it is important to understand what stress really is. When your body faces some threat, it produces many chemicals called hormones to deal with it. Your heart pounds faster, muscles tighten, breath quickens, and the senses become sharper. All these abilities help you either to face the threat and fight it, or to flee to safety and protect yourself. However, to every good thing is a limit. Beyond this, stress stops being helpful and causes major damage to your health, your mood, your productivity, your relationships, and your quality of life. Some general symptoms involve memory problems, inability to concentrate, constant worrying, poor judgment, seeing only the negative, and plenty of anxiety. The next stage involves emotional symptoms such as moodiness, short temper, irritability, agitation, and inability to relax, mild depression, feeling overwhelmed, and a sense of isolation, of loneliness, as if one is isolated. Emotions always affect a person's behavior. What happens inside the mind might find expression in the way you act, how you behave with others, how you treat your near and dear ones, and most importantly, how you treat yourself and how you act. Some behavioral symptoms include anorexia, or the feeling that one is eating too much and hence needs to cut down on food. It is the feeling that one does not want to eat anything, mostly also associated with a feeling of obesity, while it may not really be true. Another symptom is exactly the opposite, that is, overeating. Some people feel that eating will help to drown out all the other fears, put all the nasty aspects away while concentrating only one thing. It is an example of escapism. While a little bit of escapism might prove to be good, when overdone, it will lead to heavy issues such as obesity and even diabetes. Other behavioral symptoms involve too much sleeping or an entire lack of sleep, self-isolation from social company, low self-esteem issues, wasting of time, neglecting responsibility, nervous habits, and even overuse of drugs, alcohol, or cigarettes. It is, however, very important to know that most of these signs and symptoms can arise out of numerous other known medical ailments, while stress is always a contributing factor. If you notice yourself to exhibit some or many of these issues, it is always very wise to go and see a doctor and seek some medical help or at least a full evaluation. A doctor will always be able to help determine whether your problems are stress-related or not. It is often said that the mind is the image of the body and vice versa, and when the mind is sick, so is the body. It is therefore only natural to think that when the mind is stressed out, the body would react. All the chemicals secreted inside to provide the so-called fight or flee powers wreak havoc on the body's well-being. Some physical symptoms involve nausea, a feeling of dizziness all the time, as if you cannot root yourself to one spot. Symptoms might also include occasional chest pain and rapid heartbeat. The pulse rate might be uncommonly high, although everything appears to be normal externally. Stress is also responsible for a reduction in overall immunity. Somehow the body is unable to track common illnesses like colds, and people with severe stress fall prey to cold almost every time during season change. Stress could also wreak havoc with your sensory and motor skills and your reflex actions.
The body might move too fast or too slow in unlikely situations. Persons might walk very fast when there is no hurry at all, or walk so slow as if it is really the end of the world for them. Stress always affects the stomach greatly. In fact, it affects the entire digestive tract to a big extent. Diarrhea and constipation are two common problems associated with stress. The effects of chronic stress can be pretty severe. The human body is unable to resolve the difference between physical and psychological threats. As a result, your body gears up to meet any situation with as much aggression, be it something very dangerous or something very small in magnitude. The same changes are produced in the body for various stresses, such as, let's say, the stress of going to work or school and dealing with the traffic. Maybe reaching your destination on time or completing your assignment well within the time limit. Maybe winning some race or competition, and so on. If you have gauged out that yes, your conditions are definitely related to stress, or that you need to put up with stress to get on with your work, you'd really do well to recognize how much you really can take. It is not something that others could recommend or limit. Stress is not really a quantitative substance that can be measured with instruments. Not directly at least. It is more of a qualitative phenomenon. This makes it even more difficult to find out how much stress would truly buckle a person. When added to the complication is the fact that this level can vary in great proportions among all human beings. All this stress, all this talk brings us to this one question that cannot be answered by anyone in this world but only by you. It is only you who are primarily affected, and you who can prevent its effects from harming you as well as affecting the people around you. This brings us to the big question of the day: how much stress is too much? Because of the fact that stress can be caused by numerous factors and can affect a person by as many ways, it is important to gauge one's own limit, how much a person can actually take without exploding. As we have learned earlier, how much stress a person can take changes from one individual to another. We are all different people. Some people are naturally born fighters. They are warriors and can fearlessly take on opposing forces and emerge victors. It takes very hard and tough situations to crack such people. Then there are people who are not very good at tackling rough situations and who might crack at the slightest pressure. Some people are able to roll with the punches, while others might crumble in the face of far small obstacles or frustrations. There are even certain individuals who react very well to stress and in fact thrive on the excitement and challenge of a high-stress lifestyle. In the end, your ability to cope with stress depends on many factors, such as the quality of your relationships, your general outlook on life, your emotional intelligence, and genetics. In the next episode, we shall deal precisely with the factors that influence our stress tolerance and how we can master them. If the youth of the country is able to deal with all these stress-causing factors, think of the efficiency with which we can work. The country's development will exceed all expectations. Best wishes to all of you facing stress. Fight it, win over it. Make sure that you follow our next episode to find out exactly how you can deal with stress. Love yourself. This is Manish Deo signing out, and you were listening to The Silver Lining Show, a ray of hope in dire situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. நம் பூமியின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்களா? இந்தியாவின் காலநிலை கொள்கைகள் பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்காக சிவிக்ஸ் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளது. கிளைமேட் வாய்ஸஸ் என்ற கையேடு, அதாவது காலநிலை பற்றி உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் காலநிலை சட்டங்கள் உருவாக்க உதவும். ஒரு அரசாங்க கொள்கை பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் பொழுது சட்டத்துடன் இணைந்து எவ்வாறு செயல்படுவது என்பதற்கான கருவிகள், அறிவுரைகள் அனைத்தும் இந்த கையேடில் உள்ளது. மேலும் பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும் கொள்கைகளை பற்றி எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றும், தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு தெரிவிப்பது என்றும், மற்ற அமைப்புகளுடனும் சக மனிதர்களுடனும் இணைந்து இதில் எவ்வாறு செயல்படுவது
என்ற வழிகாட்டுதலை உள்ளடக்கியது இந்த காலநிலை கையேடு. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரோ சமூக குழுவோ அல்லது ஒரு அமைப்பாகவோ இருந்தாலும் இந்த கிளைமேட் வாய்ஸஸ் கையேடு உங்களுக்கானது. இந்த கையேடு பயன்படுத்த சுலபமாகவும் நடைமுறைக்கு ஏற்பதாகவும் தகவல் தருவதாகவும் மற்றும் இல்லாமல் இது முற்றிலும் இலவசமானது. உங்கள் கிளைமேட் வாய்ஸஸ் கையேடை பெற்றுக்கொள்ள உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து கிளைமேட், அதாவது CLIMATE என்று எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8976926914. மீண்டும் சொல்கிறேன், 8976926914 என்ற எண்ணிற்கு கிளைமேட் என்று வாட்ஸ்அப் செய்யவும். Hey guys, you are listening to Vit Community Radio 90.8. The show you are tuning into right now is Second Look. I'm your host Mohit with your co-hosts Vibisha and Hemant. Hey Hemant and Mohit, what will you both do when you guys are feeling low? Me? It's obviously movies and more movies. I'm more addicted to reading books right now. You know what I'll do? I'll either hawk food, biryani especially, or shop. Yes, you heard it right. I'll shop. Well, it brings happiness to every gloomy face. Do you agree with me? I concur with your choice. No. So, why are we waiting for? Now, we are going to talk about one such movie where the protagonist shops and ends up in trouble. Well, the world can't always be painted in pink, right? You can't have it all, at least not these days. With the economy in turmoil and no immediate relief in sight, the question for audiences becomes, do I want escapist entertainment that won't remind me of my problems, or do I want characters I can identify with who share my woes? Confessions of a Shopaholic manages to appeal to both groups by twisting the Cinderella story of a woman who wants the glass slipper more than the Prince Charming. Confessions of a Shopaholic, a romantic comedy film based on the series of novels by Sophie Kinsella, was directed by P.J. Hogan. The film stars Isla Fisher as a shopaholic journalist and Hugh Dancy as a boss. I find Isla Fisher really cute. And I say, back to business, please. The movie opens with young Rebecca looking at beautiful shoes and talking about how there are two kinds of prizes. Real prizes, which buy wonderful things, and a mother's prizes, which buy things that last forever. We see her receiving a sturdy pair of plain brown shoes and looking enviously at the other girls. We see her looking at older girls trying on dresses and jewelry and not even needing money for these perfect things as they swipe credit cards. She wanted one of those too. Now, the adult Rebecca is walking down the street saying, little did she dream she would one day have 12 credit cards. I mean, all of us just go awe, literally awe, when we see a nice store full of clothes and accessories. We just will not know what to pick. Everything in there will seem nice, as if it was tailored just for us. It sure is a visual treat, but pinches our pockets too. Ouch, that hurts. I'll tell you how the famous shopaholic Rebecca Bloomwood feels when she sees a store. You know that thing when you see someone cute and he smiles and your heart kind of goes like warm butter sliding down a hot toast? Well, that's what it's like when I see a store. Only it's better. I've been a long time fan of the Sophie Kinsella Shopaholic books, which feature the lovable but compulsive Becky Bloomwood. So I wasn't sure what to expect out of the movie version. Now, let us see how Rebecca was in the movie. In the movie. Rebecca Bloomwood is a lovely red-headed young woman who loves to shop. I'm not talking about the reasonable kind of love where she goes monthly or even weekly to see what's new at her local boutique. I'm talking about an addiction as powerful as any drug out there.
When she walks past the store, the mannequins talk to her and convince her that only this particular item, has the power to make her feel better, more attractive, more alive. She shops using 12 credit cards, including her gold card, which is encased in a block of ice in the freezer in case of emergencies. The tone of the film is like comic, so it's not a tragic type of addiction, but we understand that Becky has a problem and needs some serious help. Rebecca Bex Bloomwood is a writer for a gardening magazine with a closet full of clothes and accessories, in addition to a lot of debt. She doesn't know the exact sum, but she gets concerned when she receives a bill for $900. At first, she believes her credit card was stolen, but that's just not the case. The debt is all hers, and among other things, it comes with a persistent collection agent, Derek Smith. Heading off to an interview at Elite magazine run by Elite Nailer, Beck spies the perfect green scarf. Even the mannequin is telling her that it will still hurt who she is. She tries to buy it, spreading the price over cash and multiple cards, but with one card being declined, she is still short of $20. She rushes to a hot dog vendor, going to the front of the line for an emergency, begging the vendor to give her cash back on a check, even offering to buy all his hot dogs, claiming she needs the scarf for a sick aunt. The man in the front of the line gives her $20 to get her out of the way so he can get his dog, telling her that there's a difference between cost and worth. Now, wearing the pretty green scarf, Bex heads into Elliot's office, but the receptionist tells her that Alicia Billington has filled the job internally. For Becky, this would be equivalent to an alcoholic working in a brewery. This job gets filled before she can arrive, but a sister magazine from the same magazine group, Successful Saving, is hiring. The man at the front desk assures her that the magazine group is a family, and once you're in, you're in. The only problem is that the magazine that ends up hiring Becky is a financial advice magazine. Not exactly the type that suits Becky's lifestyle or assets. Complimenting the staff, he tells her that a consumer finance magazine from the same parent company is also hiring, and getting her foot in the door there will help her get the other job. You know what our favorite protagonists do? Beck hurries over to this parent company. Bex hurries over to that office and meets the interviewer, Luke Brandon, the man in line from the hot dog stand. The interview does not go well, and things get worse as she returns to her job and finds that the magazine is closing. Can you believe it? And everyone has received termination notices. Bex goes to her roommate, Suze, who tears up a rent check, but it does not resolve the debt problem. With the help of a bottle of tequila, they go through the bills, Suze adding up figures and finding that the news is horrible. However, they get the brilliant idea to write up a sample article for Alet and send it in. At the same time, Bex drafts a mean note to Luke. Right, girls do that. Guess what? A call from Luke the next day leads her to realize that she puts the letters in the wrong envelopes. He likes her idea of using shoes as a metaphor for investing, but before taking that job, she makes a desperate rush to intercept the insulting letter on its way to Alet. By hiding in a coat rack, stretching, and ending up flat on her back in front of Alicia, she does manage somehow. Meanwhile, Suze also gets Bex to go to a support group for shopaholics, but all Bex does is send most of the members into a relapse as she describes her love for shopping. Suze also makes Bex watch a video about shopping addiction and tries to get her to declutter, but Bex just hides everything in the closet, which later explodes onto and buries Suze. We just cannot help it, can we? And that's one of my favorite scenes. Bex gets off to a rocky start at the magazine, especially since her credit card is declined. As she tries to buy a finance book, Luke takes her to a company meeting and makes her question the presenter about their bonuses. Seeing as the company posted a loss, he asks her to go home and send him a new outline for the article. But a sample sale distracts her.
One coat that she buys gives her the answer though, as she sees that it's mostly acrylic and not cashmere. And she writes about changes in credit card terms. Her new column, The Girl in Green Scarf, is well received. Although the head of advertising is nervous, Bex wins over the company head, bankers, and even friends from Nokia, as she manages to avoid getting caught in her constant lie that she is fluent in Finnish. At a Miami conference, she does well, but is still being harassed by the bill collection agent Smith, who she has told Luke is an ex-boyfriend who's stalking her. Still in Miami, she and Luke share a shopping trip and dance. He reveals that his mother is a wealthy socialite, but he wants to make it on his own. They bond, but she finds out that he's having a dinner with Alicia, upsetting her. She also finds out that Alicia will be Luke's date for an upcoming ball. Suze convinces Bex not to buy a new dress, but to use something she's already has for the ball. But the evening turns out to be jinxed. Beck's jacket unravels, beads come off, and trip an elderly woman, and her dress is similar enough to that worn by the waitresses that she had handed a plate of, sending fish onto many of the dinners. Luke smooths things over, and the night takes a turn for the better as he joins her out on the balcony and kisses her. Then Bex goes to her parents to ask for help. But it turns out that they have put all of their savings into an RV. They do mention her column and how much they love it. But she does not reveal that she is the author. Her work is being so well received that Bex is given a television spot with Luke, and Alec takes her shopping. While Bex is trying on clothes, Alicia holds a purse and takes a call from Smith, thus finding out Beck's debt issues. Bex buys the outfit, though it costs a month's pay. Then she heads over to her bridesmaid dress fitting as Suze is getting married. Upset to see the Barney shopping bag, Sue sends Bex back to the support group. How mean. Bex meets a new woman going into the support group and asks her to stash her purchases in her trunk. The woman agrees, but turns out to be the new group leader, Miss Koch, who marches the group to the thrift shop and makes Bex turn over the purchases. Bex goes to buy them back after, but only has enough cash for one. So chooses a Barney's dress for the television appearance. The show is going well, but once things are turned over to the audience for questions, Smith stands up and exposes her debt issues, as well as the lie of him being an ex-boyfriend, which Suze, her fiancé Tak, and Beck's parents all see. Oh my god, that is sick. Bex goes back to the apartment to find Suze. While they are talking, a homeless woman goes by wearing Bex's bridesmaid dress. Suze is furious and moves out. Beck's parents drive up and offer to sell the RV, but she won't let them. Alec stops by and makes an offer to Bex to work at Alec. But since it would involve writing about affordable fashion that is not really affordable and encouraging more credit card use, Bex turns her down. Before this happens, Alicia complains to Luke about being stuck with Bex. Bex returns to her support group asking for help and sets up a sample sale and auction of her entire wardrobe. Can you imagine how awesome that'll look? She sends a notice to the original receptionist at Alec, who forwards it to all assistants, including Luke's assistant Haley. He says that she will need to make room for all the free samples from Alec. Everything sells, with the last item on the block being the original green scarf. Two women have a small bidding war, but eventually Bex releases it to the winner, telling her not to wear it with yellow and that will bring her love. In the audience, Haley has ended up sitting next to Beck's mother, who reveals that Bex turned down the Alec offer. Having defended Bex, Luke's job is in danger, but the owner surprises him by offering to start a new magazine. As they talk, Luke realizes he wants to strike out on his own. Now people, let's go on a break. With you.
உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Everybody, we are back again with a bang. This is VIT Community Radio 90.8 and you're listening to Second Look with Mohit, Vibisha and Hemant. As they talk, Luke realizes he wants to strike out on his own, possibly inspired by Bex, earlier telling him that she could see him running his own business. The grand total from the auction is over $16,000, allowing Bex to pay off her debt. She takes $9,000 to Smith's office in pennies, giving him what he deserves in the most annoying and inconvenient fashion as he did to her. Guess what? Bex shows up at Sue's wedding wearing the bridesmaid dress which she has traded back from the homeless women for other clothes. They reconcile and Suze and Tak are married finally. As the newlyweds drive off, Bex wanders down the street. The mannequins beckon to her again, but as she races, they start applauding her. Exhilarated by her growth, she finds Luke in front of her. He presents her with the green scarf, having sent both of the bidders. They kiss on the street, and she talks about how giving up shopping has allowed her time for other things, including a relationship with Luke. You know what my favorite quote from the movie is? A man will never love you or treat you as well as a store. If a man doesn't fit, you can't exchange him 7 days later for a gorgeous Kashmiri sweater. And a store always smells good. A store can awaken a lust for things you never even know you needed. And when your fingers first grasp those shiny new bags, that feeling is inexplainable. I enjoyed this movie. It was fun and sincere. We like Becky because she's flawed. She doesn't have it all together, but her style and spirit charm everyone around her. Sure, she's addicted to shopping, but we don't despise her for it. Instead, we relate because that woman hasn't given it into the siren of a signature scarf now and again. Confessions of a Shopaholic is a delightful surprise that feels timely without being depressing and features a performance from Isla Fisher that presents her as one of the funniest actors working today. Confessions of a Shopaholic allows audiences to vicariously experience the guilty thrill of indiscriminate spending, though they then get smacked with the timely but hypocritical message about the necessity of living with your means. And if there's one thing Bruckheimer stands for, it's thriftness and financial self-discipline. So, shop safe and be happy, people. And don't forget to watch this movie. You're surely gonna love it. Until then, bye from Hemant, Vibisha and Mohit.
விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன்.
நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யா நேஹா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing beetle leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth,
The great grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. This song is presented by SparkX Music Band.
This song is presented by SparkX Music Band. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. விவசாயி
விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா, ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு, அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக
ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாளுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன்.
வச்சு தினம் ஆடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி. இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. This song is presented by SparkX Music Band. கைமகள் பிறக்கின்றாள், தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும்
அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம், மாற்றம் புது மாற்றம், புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திடாய், தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திடாய், தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம். உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம். மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம். ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும். விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம்.
எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம். ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி ராஜேஷ் 7092629395. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி.
மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி. மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி. மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள. என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன். காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே. காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே, நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே. மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்க
மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलन है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब मना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there inhaling the fresh smell of pan,
I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior-most person in the area, people from the surrounding area called her great-grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself,
She is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான்
இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி. இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு. நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு. யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல. உடும்பு வடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல. மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு. எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு. வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. ஆடி கண்ட மீனு கண்ணு 2 இழுக்குது என்ன. உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன. உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு. சங்கு கழுத்துறதா என்னையும் உதச்சு வாட்டி புட்டு. அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி. ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி பாடி. அடி வாடி அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. பத்த ரத்தினமே மச்சான பாரு. என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு. என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு. உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள. கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள. இத தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு. இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ. வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி வாடி என் கருத்த புள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த புள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி. இளையராஜா.
Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the lecture on stigma reduction in counseling, delivered by Paul Vedamuthu, the head counselor of VIT University. I am Paul Vedamuthu, the head counselor in VIT. Before I actually go on to the topic today, I wish to emphasize the importance of counseling. In this day and age, when we all appear to be in a rat race, we don't have time for each other. So there is a necessity to talk to someone who would listen to us. And this someone should be able to listen and give an unbiased opinion of our issues. This topic of stigma reduction in counseling will help us greatly. We might have heard from well-being friends, family, and acquaintances that have prevented you from going to counseling. Opinions like this: that is not so cool. Get over it already. Don't tell everybody all your business. What we told ourselves that have prevented us from going to counseling. Everybody is going to think that I'm crazy. Everybody is going to find out. I can handle it on my own. My problems aren't as bad as someone else's. It's just a waste of time. There are strong misconceptions about counseling that everyone has either seen on TV or in the movies. Just as common are the cultural messages about counseling that stigmatize mental health care. Some students are able to get past negative messages about counseling. However, others struggle and therefore may postpone receiving the help they may have needed to overcome some obstacle in their lives. Our goal is to provide important education and information to individuals and students. Information which helps all of us get past the stigma of mental health care, utmost importance. Talking about your thoughts and feelings with a supportive person makes you feel better. It can be very healing in and of itself to voice your worries or talk about something that is weighing in your mind or bothering you. And it feels good to be listened to know that someone else cares about you and wants to help you. It can be very helpful to talk about your problems to close friends and family members. But sometimes we need help that people around us aren't able to provide. When you need extra support, an outside perspective, or some expert guidance, talking to a therapist or counselor can help. While the support of family, friends is important, therapy is different. Therapists are professionally trained listeners who can help you get to the root of your problems, overcome emotional challenges, and make positive change in your life. You don't have to be diagnosed with a mental health problem to benefit from the therapy. Many people in therapy seek help for everyday concerns, relationship problems, job stress, or self-doubt are some examples. Others turn to therapy during difficult times, such as divorce or even the death of a close relative or a friend. Why therapy and not medication? The thought of being able to solve your problems with taking a pill each day can sound appealing. If only that was that easy.
Mental and emotional problems have multiple causes, and medication is not a one-stop cure. Medication may help ease certain symptoms, but it comes with side effects. Furthermore, it cannot solve the big picture problems. Medication won't fix your relationships, figure out what to do with your life, or give you insight into why you continue to do the things you know are bad for you. Therapy can be time-consuming and challenging, as uncomfortable thoughts and emotions often arise as part of the treatment process. However, therapy provides long-lasting benefits that go beyond symptom relief. Therapy gives you the tools for transforming your life, for relating better to others, building the life you want for yourself, and coping with whatever cure-alls come your way. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Myths about therapy. I don't need a therapist. I'm smart enough to solve my own problems. Some will say that, or it is one of the myths about therapy. We all have our blind spots. Intelligence has nothing to do with it. A good therapist doesn't tell you what to do or how to live your life. He or she will give you an experienced outside perspective and help you gain insight into yourself so you can make better choices. Another myth about therapy is for crazy people. Therapy is for people who have enough self-awareness to realize they need a helping hand and want to learn tools and techniques to become more self-confident and emotionally balanced. Yet another myth is that all therapists want to talk about is my parents. While exploring family relationships can sometimes clarify thoughts and behaviors later in life, that is not the sole focus of therapy. The primary focus is what you need to change unhealthy patterns and symptoms in your life. Therapy is not about blaming your parents or dealing on the past. One more myth is that therapy is self-indulgent. It's for whiners and complainers. Therapy is hard work. Complaining won't get you very far. Improvement in therapy comes from taking a hard look at yourself and your life and taking responsibility for your own actions. Your therapist will help you, but ultimately you are the one who must do the work. We may have questions to ask ourselves when choosing a therapist. What is more important in a therapist or counselor is a sense of connection, safety, and support. Ask yourself the following questions. Does it seem like the therapist truly cares about you and your problems? Do you feel as if the therapist understands you? Does the therapist accept you for who you are? Would you feel comfortable revealing personal information to this individual? Do you feel as if you can be honest and open with the therapist? That you don't have to hide or pretend that you are someone that you are not? Is the therapist a good listener? Does he or she listen without interrupting, criticizing, or judging? Pick up on your feelings and what you are really saying. Make you feel heard. Next, we will see what to expect in therapy or counseling. Every therapist is different, but there are usually some similarities to how therapy is structured. Normally, sessions will last about an hour
and often be about once a week, although for more intensive therapy, they may be more often. Therapy is normally conducted in the therapist's office, but therapists also work in hospitals and nursing homes, and in some cases will do home visits. Talking about VIT, we are so very fortunate to have therapists and counselors in our own campus itself. So what to expect in the therapy or the counseling sessions? Expect a good fit between you and your therapist. Don't settle for bad fit. You need to see one or more therapists until you experience feeling understood and accepted. Therapy is a partnership. Both you and your therapist contribute to the healing process. You are not expected to do the work of recovery all by yourselves, but your therapist can't do it for you either. Therapy should feel like a collaboration. Therapy will not always feel pleasant. Painful memories, frustrations, or feelings might surface. This is a normal part of therapy, and your therapist will guide you through this process. Be sure to communicate with your therapist about how you are feeling. Therapy should be a safe place. While there will be times when you will feel challenged or when you are facing unpleasant feelings, you should always feel safe. If you are starting to feel overwhelmed or you are dreading your therapy sessions, talk to your therapist. Making the most of therapy and counseling. Next, we will see what it's all about. To make the most of therapy, you need to watch your learning in your sessions into practice in your real life. 50 minutes in therapy each week isn't going to fix you. It's how you use what you have learned with the rest of your time. Here are some tips for getting the most out of your therapy. Make healthy lifestyle changes. There are many things you can do in your daily life to support your mood and improve your emotional health. Reach out to others for support. Get plenty of exercise and sleep. Eat well. Make time for relaxation and play. Like this, the list goes on. Maybe you know all the other things that you need to do to relax yourself, the things that you are comfortable with. Don't expect therapists to tell you what to do. Therapist's job is not to give you advice. You and your therapist are partners in your recovery. Your therapist can help guide you and make suggestions for treatment, but only you can make the changes you need to move forward. Next point would be make a commitment to your treatment. Don't skip sessions unless you absolutely have to. If your therapist gives you homework in between sessions, be sure to do it. If you find yourself skipping sessions or reluctant to go, ask yourself why. Are you avoiding painful discussion? Did last session touch a nerve? Talk about your reluctance with your therapist. Share what you are feeling. You will get the most out of therapy if you are open and honest with your therapist about your feelings. If you feel embarrassed or ashamed or something is too painful to talk about, don't be afraid to tell your therapist. Slowly you can work together to get at the issues. There is one more point that you need to realize. Before you choose a therapist, there are a few questions that you can ask yourself. What is most important in a therapist or counselor is a sense of connection, safety, and support.
ask yourself the following questions. Does it seem like the therapist truly cares about you and your problems? Do you feel as if the therapist understands you? Does the therapist accept you for who you are? Would you feel comfortable revealing personal information to this individual? Do you feel as if you can be honest and open with this therapist? That you don't have to hide or pretend you are someone that you are not? Is the therapist a good listener? Does he or she listen without interrupting, criticizing, or judging? Pick up on your feelings and what you are really saying. Make you feel heard. The next question that you need to ask yourself is therapy working? You should be able to tell within a session or two whether you and your therapist are a good fit. When we say a good fit, are you understanding him and is he understanding you? That's what we call a good fit. But sometimes you may like your therapist but feel like you aren't making any progress. It's important to evaluate your progress to make sure you are getting what you need from therapy. A word of caution: there is no smooth, fast road to recovery. It's a process that's full of twists, turns, and the occasional backtrack. Sometimes what originally seemed like a straightforward problem turns into a more complicated issue. Be patient and don't get discouraged over temporary setbacks. It's not easy to break old entrenched patterns. Remember that growth is difficult and you won't be a new person overnight, but you should notice positive changes in your life. Your overall mood might be improving, for example. You may feel more connected to family and friends, or a crisis that might have overwhelmed you in the past doesn't throw you as much this time. And we also have some tips for evaluating your progress in therapy. Is your life changing for the better? Look at different parts of your life: work, home, your social life. Are you meeting the goals you and your therapist have set? Is therapy challenging you? Is it stretching you beyond your comfort zone? Do you feel like you are starting to understand yourself better? Do you feel more confident and empowered? Are your relationships improving? Your therapist should work with you, re-evaluating your goals and progress as necessary. However, remember that therapy isn't competition. You are not a failure if you don't meet your goals in the number of sessions you originally planned. Focus instead on overall progress and what you have learned along the way. When to stop therapy or counseling? When to stop therapy depends on you and your individual situation. Ideally, you will stop therapy when you and your therapist have decided that you have met your goals. However, you may feel at some point that you have got what you need out of therapy, even if your therapist feels differently. Leaving therapy can be difficult. Remember that the therapeutic relationship is a strong bond, and ending this relationship is a loss, even if treatment has been successful. Talk about this with your therapist. These feelings are normal. It's not uncommon for people to go back briefly to a therapist from time to time as needs arise. As long as you continue to progress in therapy, it is an option. Some people continue to go to therapy on an ongoing basis. That's okay.
especially if you don't have other people to turn to for support in your life. Ideally, your therapist will be able to help you develop outside sources of support, but that's not always possible. If therapy meets an important need in your life and the expense is not an issue, continuing indefinitely is a legitimate choice. Signs that you may need to change therapists. You don't feel comfortable talking about something. If your therapist is dismissive of your problems or concerns, if your therapist seems to have a personal agenda, if your therapist does more talking than listening, if your therapist tells you what to do and how to live your life, these are some signs that may tell you that you need to go to a different therapist and the therapist with whom you are working is not working for you. So all the best. Feel free to choose a good counselor and talk to them. So, with the talk, I'm sure that most of you will know what therapy or counseling is. And I do hope that you've gotten over your fear or your reluctance or your anxiety to go to a counselor or a therapist and to talk about your issues. You have to feel safe. That is again and again emphasized. And also you should feel very comfortable. And also remember that when you talk to a counselor or a therapist, everything is confidential, and so you can be positive or you can be very sure that the information that you share in that room is not going to go out at all. Listeners, in today's Noble Lectures, we heard a lecture on stigma reduction in counseling delivered by Paul Vedamuthu, the head counselor of VIT University. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. You're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza, and I am your host Radhika. So friends, today we are going to explore a yet another destination. Today I am going to take you to one of my favorite places, Puducherry. It was earlier known as Pondicherry, a very popular destination amongst tourists from not only India but also abroad. It has been touted as a French Riviera of the East. It is described as one of the most beautiful cities in India and has been visited by people from all over the world for its extraordinary charm. This is a well-planned city and has a French influence that attracts tourists. Friends, before I share my experience with you, I am going to shed some light on the history of Puducherry. It signifies a new settlement or a new town. It has also been proved that the Romans visited the place around 1st century AD. At the beginning of the 4th century AD, the Pallava kingdom ruled for a short period, followed by different southern dynasties like Cholas, Pandyas, and later by Vijayanagar, and after them the Sultanate of Madurai. In 1674, the French governor named Francis Marin transformed this small fishing village into a grand port town. Puducherry first became famous when the French took an interest in the city. Although many wars took place between the English and the French managed to retain power in Puducherry. I was in Vellore and me and my friends made a plan of visiting this place.
Puducherry from Vellore is only 4 hours away. It is easy to get a transport. Some choose to take a taxi or a car. We prefer to take a bus. The bus journey from Vellore to Puducherry is marvelous. I came across a very unique and beautiful type of vegetation. We arrived at the hotel. Since Puducherry is a union territory, a lot of items are cheap. One can find a lot of items at a very subsidized cost. Thus lodging, dining and shopping all are extremely affordable. This is one of the reasons many filmmakers are choosing to go to this place for shooting. Many Tamil films are shot here. Now many Bollywood and Hollywood filmmakers are also considering shooting in Puducherry. It has many shops that offer scooties for rental at an extremely reasonable amount. One can rent a scooty and move around on the beautiful roads in the morning and the evening. We took a couple of scooties. In the evening, we went to the Rock Beach. The Rock Beach is one of its most famous spots. The statues, cafes, waves, striking against the rocks, the docks, the harbour to the right always attracts the fascination of a tourist. I found it to be such an amazing experience to sit on the rocks and let the waves just drench you with the water when they hit against the rocks. Near the beach, there is the Gandhi statue. The Gandhi statue is surrounded by 8 granite rocks and floor made of marbles. There is also a cafe nearby. We enjoyed a cup of coffee over there. In the evening, we took a walk near the Rock Beach. It was a very pleasant experience. Next day, early morning, we got ready to go to Paradise Beach. We all went there on our scooties. The drive towards that beach is very pleasant, and the roads also have very less traffic. The beach is around 7 kilometers away from the main city. On the beach, you get amazing coconut water. I relaxed sitting at one end of the sandbars and letting the water wash me. It's a lovely feeling letting the tide roll and hit you with cold water. There are a couple of thatched roof shelters providing to protect from the sun and also to keep your bags. Puducherry has beautiful temples. They have the Dravidian style of architecture. We visited one such temple. We went to Sri Vardaraja Perumal Temple. It is located on Mahatma Gandhi Road, Heritage Town. It is the temple dedicated to Sri Vishnu. Puducherry is also extremely famous for its churches. One that I visited was the Basilica of the Sacred Heart of Jesus. It is an oriental specimen of Gothic architecture. It contains rare stained glass panels depicting the events from the life of Christ and the saints of the Catholic Church. This church was built by the French missionaries. The Église des Sacré Cœur de Jesus Pondicherry, as it is referred to in the French, attained the status of the basilica in 2011. The Catholic Church is one of the finest churches of the Puducherry. I was mesmerized by the beauty of this church. Its amazingly crafted architecture. It was very peaceful inside. The next thing we explored was Auroville. Auroville, also the City of Dawn, is an experimental township in Villupuram district in the state of Tamil Nadu, India, near Puducherry in South India. It is meant to be a universal town where men and women of all countries are able to lie in peace and progressive harmony above all creeds, all politics and all nationalities. Purpose of Auroville is to realize human unity. In the middle of the town is the Matri Mandir. The Matri Mandir, golden metallic sphere in the center of the town. Silence is maintained inside the Matri Mandir to ensure the tranquility of the space and entire area surrounding the Matri Mandir. It is called the Peace Area. It is one of the most peaceful places that I have been to. It is very good for meditation. We spent close to 6 hours in the Mandir, and in Auroville city, we went to some shopping. There were a lot of amazing crafts that were being sold there. There were some stalls for spices and dry fruits. The next day, we went to French colony. It is the formal capital of the French territories in India, in Puducherry. It was established in 1674 by Francis Martin, the first director of the French East India Company. Whole township is laid out in a grid pattern, with parallel streets crossing each other at right angle. With its elegant colonial mansions, either side trees, parks, bars, cafes, formed part of the French colony running along the Bay of Bengal. When I entered the French colony, I was mesmerized by its beautiful architecture and the color of the building. A well-managed houses with clean and smooth roads. This place for shopping, you can buy everything. It will provide you with a lot of shop.
for different purposes, for example, painting, gallery, etc. I found it a wonderful place to walk. French Colony is also amazing for its cuisine too. It has a lot of amazing cafes. We had lunch in a pizza parlor. It is extremely popular for its pizza. The overall quality, taste, and presentation of the pizza was very good. It had a perfect blend of ingredients and topping of the crust. Even the service was good. The French cuisine also here is amazing. There are various dishes that are served. One of them is a quiche. A quiche is a popular French savory. It is an open-baked tart with savored egg, custard filling with cheese, meat, seafood, and vegetables. Another one is steak frites. It is beef steak with French fries. It is the French bistro's favorite dish. Another dish is coq au vin. It is a classic French chicken casserole. It is chicken braised with wine, lardons, mushroom, and garlic. Another one is the bouillabaisse. A bouillabaisse is a traditional fish stew from southern France. The stew typically contains several kinds of fresh fish and locally available seafood. There are a lot of popular French desserts also served. One of them is crepes. It is a very thin pancake served as dessert or as a savory dish. Dessert crepes are served with variety of fillings, from simplest icing sugar, the chocolate sauce, Nutella, marmalade, banana, cream, etc. Then there is the creme brulee, also known as caramel custard. The custard base is generally flavored with vanilla. Sugar is generally sprinkled on top and burnt using a cooking blowtorch. Another one, which is my favorite, is the croissant. It is a fluffy crescent-shaped pastry made of layered dough and butter. There are a lot of delicious French pastries also served. They are made with whipped cream, butter, chocolate, fruits, nuts, etc. Not just the French, but we also tried the authentic Tamil cuisine. We tried biryani, kadhai, mutton, and country chicken. The taste is very different and it is a must try. We tried both the fish and chicken gravy. Meals are fantastic. Friends, I would definitely urge you to try chicken kamakshi and also their pepper chicken. For vegetarian also, there are certain restaurants. They have an amazing thali. We ordered podai dosa, pongal and idiyappam. They were all great and the filter coffee was also very good. In the evening, I went to Oro Beach. It is more of a traveler beach where you can take a dip, laze around in the sun, enjoy the sunset. The next thing that we visited was French War Memorial. It is located on the Goubert Avenue. The French War Memorial was built in 1971 to commemorate the loss of brave French soldiers during the First World War. Every year on Bastille Day, July 14th, the memorial is illuminated and pays homage to the soldier. The next thing we visited was Pondicherry Museum. It is located in the Bharti Park in the center of the town. Pondicherry Museum houses various sculptures and other archaeological findings from the Archimedu Roman settlement, which is an ancient part. It is 7 kilometers away from the city. The museum also boasts of its various rare statues and bronze sculptures, which belong to the Chola and the Pallava dynasties. One can also know a detailed knowledge about the history of the French colonial in the museum. A collection of snail shells, temple lamps, and other handicrafts are also displayed in the museum. It is a must visit. One more thing that I would recommend you to visit is the Botanical Garden. Located south of the new bus stand in Puducherry, the Botanical Garden was founded in 1827. It is another example of French influence on Puducherry. It was originally laid out in a typical French-style garden, with gravel-lined paths, pruned trees, and fountains. The place features many different species of exotic plants and shrubs from all around the world. The garden also features a musical fountain, which has 2 shows during the evening and the weekend. I thought it was very beautiful. There is also Osteri Wetland and National Park. Located on Puducherry Villopuram Road at a distance of 10 kilometers from the town of Puducherry, the Osteri Wetland and the National Park, the place has a huge variety of aquafauna and avifauna. The place is frequented by several tourists because of the houseboat services offered here. I saw several unique species of trees and herbs here to attract a huge number of migratory birds. It has thus become important ecological niche in the South Indian region. There are various birds and aquatic species found here, and that is why hence it makes a photographer's delight.
It is a must visit for a shutterbug. Friends, if you are spiritual in nature, then I would recommend you visit Sri Aurobindo Ashram. There are some spirited community established by Sri Aurobindo Ghosh. The ashram has become one of the prime destinations for tourists and spiritual seekers. The chief aims and the ideals of the ashrams are based on the teachings of Sri Aurobindo and Mira Alfasa. The ashram contains several offices, a library, a printing press, playground, art gallery, dairy, farms, etc. In the main building, there is an establishment of the marble samadhi, which is the resting place of Sri Aurobindo and Mira Alfasa. Another thing that we visited was the Bharti Park. Bharti Park is a green center of the French town and has lush trees provide ample relief from the scorching sun on a hot summer day. With children playing in the ponds, on the hill, grown-ups sitting or lying on granite benches, families coming for a picnic, and occasional sit-ins of the striking citizens, the park is the most appreciated public area in town. Strolling under the cool trees is as dynamic as it gets. The I Mandapam has the unmistakable center from which 4 lanes divide the park in almost 4 equal parts. The area is dotted with ancient sculptures and statues. Around it stands a number of stately buildings. There are various things that one can do in Puducherry. You can get yourself a massage and relax yourself. There are various massage parlors where you can enjoy different types of massages. One can also go for scuba diving. It was first started by the Australians. The Professional Association of Diving Instructions is actually the world's largest recreational diving membership and the diver training organization. It offers various number of certifications. The main core activities are scuba diving, swimming, etc. My scuba diving experience was wonderful. As we went down the water, everything moved at a snail's pace. Once we got to the bottom, we took pictures, moved around the plants and the rocks, tried to swim after the schools of fish and explore the deep waters as much as we could. The experience left me feeling serene and mellow. Another place you can visit is Rajnivas. It is located in Nehru Park, also known as Le Palais du Gouverneur, which means the governor's place. Once used by the French governor, this building presently serves as the official residence to the Lieutenant Governor of Puducherry. Friends, if you are into culture, then there is one thing that you must visit. It is the Sita Cultural Center. Sita Cultural Center, also known as South Indian Traditional Arts Society, this center is the ideal place to discover, learn and practice vivid art forms. It offers creative classes to Ayurveda, yoga and traditional dance forms like Bharatanatyam. India martial arts and Tanjore, a traditional form of Indian painting, are also taught here. By attending Indian cuisine cooking classes, visitors can learn to cook delicious Indian dishes using locally produced ingredients. Another special aspect about this place is the visitors not only get to learn exquisite art forms, but they can also appreciate the rich culture through stage performances, art exhibitions and other events. Most teachers and guides here can speak Tamil, English and French, and hence easily attend to Indian and foreign tourists. One more temple that is very famous in Puducherry is Manakula Vinayagar Temple. Manakula Vinayagar Temple is a Hindu temple. It is dedicated to God Ganesha. It is a popular pilgrimage site and the tourist destination. The temple is of considerable antiquity and presents French occupation of the territory. In history, there were many attempts to destroy the temple, but the temple was finally spared due to strong protests from the Hindu population and threat of British and Maratha invasion of the territory. For all the avid readers out there, there is a Roman Roland Library, one of India's oldest operating libraries. It was established in the year 1827. The library has been named after the French scholar Roman Roland, who was also a close companion of Mahatma Gandhi. The library boasts of a huge collection of around 315,000 books in various languages. This library has been serving as an important study center for the rural folk. Inside the building, there is a separate section that is engaged to fostering the reading habits of children. An important feature of Roman Roland Library is its mobile library facility that has a stock of 8,000 books.
Apart from these, other facilities like open access system, microfilm, etc. are also here. One more thing that is extremely popular in Puducherry is duplex statue. The statue of Joseph Francis Duplex is situated on the beach road. You reach at the end of the promenade road, it's hard to miss. Duplex was one of the integral part of Puducherry's colonial past. He was the governor of Puducherry between 1742 and 1754. Even though the Duplex left Puducherry in 1754, he got the French recognition only in 1870. Another popular tourist attraction is the Chunamar boat house in Puducherry. A popular tourist attraction, it is located 7 kilometers from Puducherry, surrounded by beautiful backwaters and stunning white sand beaches. Chunamar boat house is an ideal for boating and also a great picnic spot where one can relax in tranquil environment. You can also go down and set up a tent by the sea. Puducherry is extremely famous for its festivals. There is one masquerade festival. Masquerade or mask festival is celebrated sometime during March-April. Reflects one facet of the French sense of humor. It has unique masks and fancy costumes. Then there is Masi Magan festival. It is another important festival. On the full moon day of the Magan, thousands of people in good faith go to the seashore in early morning to have a holy dip in the sea for ablution of their sins. Then there is Virampattinam Car Festival. In the month of August, there is another famous car festival celebrated in Virampattinam, a fishing village near Ariyankuppam. On this day, the temple car with the image of the god basking in the finery is paraded around the village. Another festival there is Fete de Puducherry. Government of Puducherry organizes cultural fete at various locales in Pondicherry, coinciding with Liberation Day and Independence Day. One more very important festival is Sri Aurobindo's birth anniversary. Besides Independence Day, people of Puducherry also celebrate Sri Aurobindo's birth anniversary on the 15th of August. On this day, devotees queue up at the Sri Aurobindo ashram for paying homage to the great soul. So this was Puducherry. You can shop, dine, see and do various things. Hopefully, you will visit it and enjoy it as much as I did. This was for today. Next time, we will explore some other destination. This is your host Radhika signing off on your show Travel Bonanza. Keep listening to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. It's story time. In VIT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income
from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Raktarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the 3 friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. 3 friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it? Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the 3 lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The 3 boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered,
I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me. Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra.
Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the Tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, அக்ஸலியன் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், அக்ஸிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி.
exchange of ideas. The governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. The reason is quite clear. Basically, we have to fight against terrorism, and the best way to fight against terrorism. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is generally not done towards its own populace. The keyword is not simply kill bomb, right? You can have different keyword XYZ, and whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. There is a distinction, there's a balancing act which you do between the rights and the protection of the people. People who are against mass surveillance, they keep on using this single word called privacy. 6 million Jews got killed and no one in the West had a clue about it. You give your reasons, what led you to being suspicious of this person. You tell for how long you are going to monitor this person. Hello VIT, welcome back to another exciting episode of An Exchange of Ideas. This is Anshuman Mishra along with Milan Shinai. Today we'll be discussing mass surveillance. This episode will be divided into two segments. In the first segment, we'll have a formal discussion to bring out the essentials regarding mass surveillance. The second will be a for and against session to help you decide whether we need mass surveillance in today's insecure world. With that, I would like to welcome our guests. Let's hear their intros. Hi everyone, my name is Trideep Ghosh. I'm a second year BTech ECE student. Hello everyone, my name is Devansh Gupta. I'm from Integrated MBA 4th year. Okay, the interesting thing about Devansh Gupta is that he's the president of Fifth Pillar. Okay, with that, I would like to kick off our discussion with the definition of mass surveillance. Mass surveillance refers to the pervasive surveillance of an entire or substantial fraction of the population. The surveillance is usually carried out by governments, but may also be done by corporations at the behest of governments or at their own initiative. It may or may not be legal. Now, mass surveillance has often been claimed by its proponents as necessary to fight terrorism, to prevent social unrest, to protect national security, and other reasons. So now let's get into the forms of mass surveillance. Okay, instead of directly going into the forms of mass surveillance, you just gave the definition. Why not to start with layman's terms? How could we relate ourselves to mass surveillance? Imagine everyone, you're in the house of Big Boss, and Big Boss is actually looking at every activity which you're trying to do or doing. So it's like you're drinking water or you're drinking something else. He knows what kind of drink are you drinking and whatever you're taking, eating or doing any activity. So that is kind of activities which happens if mass surveillance is done on individuals. Now let's continue our discussion and let's get into the forms of mass surveillance. At least for me, mass surveillance cannot be defined in terms like surveillance on people on what they eat or drink. I mean, mass surveillance is basically a type of screening for a population which is normally ethnically targeted in today's world using various computer algorithms in which they look for signs of terrorism, unrest, political dissent, or any activity which can hurt a country or its interests in different countries. To understand this discussion better, we need to classify mass surveillance and the types of mass surveillance, in the sense that there is a class of mass surveillance which includes traffic cameras, CCTV cameras as such, which is basically for the protection of the people and basically to maintain law and order and say traffic rules and stuff like that. And that is a kind of mass surveillance which generally the populace is agreeable with. The problem with mass surveillance occurs when the governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. So insofar as those kinds of surveillances are, and also there's a third category where various corporates and various private institutions monitor your Facebook accounts and your various social networking accounts and basically analyze what your preferences are and accordingly give you or provide you with products. Now, this is going to be the discussion. We need to see the ethicality, ethics and morals into this. It might be agreeable. We do not at this point see why it is wrong, but nevertheless, the problem occurs when people infringe on your privacy, and that is where the discussion is going to be about. Let me just extend Neil's point. Neil discussed the traditional forms which were employed before the digital revolution, and he went on to the forms that are employed today. Forms which actually make surveillance a mass phenomena, that is intercepting internet traffic. So after that, there are some other methods as well. Those are aerial surveillance, in which they have usually which involves visual imagery from an airborne vehicle, and you have satellite imagery. And one thing that we all missed here was that of human operatives.
when a country sets up an intricate network, or let's say a large network of spies in another country, or sets up informants within an organization to provide them information about that country or that organization. Let's say the starting point of all surveillance, and it is present till today. Anshuman, I would like to add one more type of surveillance, that is biometric. And there's one more thing. The government is also taking initiatives to keep track of people's locations via GPS sensors in their phones, GPS software in their phones. No, that is something which is done primarily covertly and not overtly. It is also probably done when people are under suspicion. So I don't think that actually counts as mass surveillance unless and until it's done on a large scale. I think that is where the problem with mass surveillance has occurred. The fact that developed technology and have advanced so much that they can actually monitor global phone calls, they can monitor calls halfway around the globe. And I think that is where the problem here is, and which is why I don't think human intelligence or spying in its traditional form is under the purview of today's discussion, because spying is something which every country does, and it is more for the country's national interest, and it is generally not done towards its own populace. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is people of a particular country having problems with their own government, whereas when human intelligence, human operatives are concerned, they probably are mostly spying on foreign nationals or spying in foreign countries. So even mass surveillance is in the interests of the country, right? Yeah, the government does not do it for a selfish motive. I mean, in an ideal sense, so they do it to prevent acts of terror. I agree with you, Anshuman, and to some extent that is the justification given by all governments, in fact all democratic governments, and that is surprising that all democratic governments give that justification for infringement of privacy. But the fact remains that, and here's what you have to understand, right? And why do we have a democracy? So a dictatorship or a monarchy is a far more efficient form of government, because the power is held by a single person, which means decisions do not get stuck in red tapeism. Why do we still have democracy in spite of it being far, far less efficient than any other form of government? It's because democracy essentially is a way to prevent any one person from getting so much of power that the only way to overthrow him is by... So what is the loss that each and every person incurs due to mass surveillance? So the risk, and this is what the people who are against mass surveillance have been saying. They've been saying that given that the government spies on us, and to some extent we understand that it is required in today's age where terrorism is such a big issue. But what if the government itself becomes untrustworthy? Who then monitors them, right? Okay. And this is now the big problem. Go into the main thing. I mean, people actually are extrapolating this situation and exaggerating it, because what I feel mass surveillance is and why it is there is basically it wasn't there before, and various other governments are actually hacking into their own population's internet traffic. The reason is quite clear. I mean, it's basically we have to fight against terrorism, and this is the best way to fight against terrorism, because via mass surveillance, after we get all of the data, we find patterns in it, and we can predict terrorist operations before they actually happen, and thus we prevent them. Like the US, after 2001, there hasn't been a single terrorist attack there. I attribute this to the NSA. I beg to differ. There have been terrorist attacks in US after 2001. The Boston bombing happened, but though on a lower scale. But that is not even the issue. That is the issue, because the reason why mass surveillance is there is basically to prevent terrorism. That's why mass surveillance was born, right, after 2001. Basically, you're talking about mass surveillance. Can we know what technologies are used by US in mass surveillance? Yes, we know. Netra, yeah, DRDO Netra. So it tries to gather information from Skype, Google. That's Google not just Talk. Google. That's just the voice aspect. There are so many other aspects. You have simple traffic, that is data. You have videos, images, covers every media form. From basically what all websites or what all are the sources? It's not related to a single website. It just intercepts all the network traffic flowing through India, and suspicious activities are then reported. And if someone has sent a voice message containing terms such as kill, do you really think that terrorism or terrorists to send, okay, I'm going to bomb this place? See, the keyword is not simply kill, bomb, right? You can have different keywords. Suppose in a terrorist group, they call their boss by a code name called, say, XYZ. And whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. They're not going to say kill and bomb, right? These are just words to explain to the masses. There is a provision for surveillance of the masses or surveillance of phones and tapping into, and it is there in various amendments and various bills which have been passed in various governments and various congresses and various democratic governments. You see, the problem here is not so much that the mass surveillance occurs, but the fact that there is no check and balance system. And that is where essentially how democracy works. Again, I want to reiterate my point here. Democracy is about preventing people with too much of power coming into concentration of power, because that essentially we have seen throughout history is problematic over a long period of time. And what happens with mass surveillance is that the government has way too much of power in its hands, which has a large potential for misuse. Isn't democracy a self-checking system?
that is essentially how idealistic democracies are supposed to be. So elect another party. And exactly. So the problem with mass surveillance is a lot of these phone tappings and a lot of these email stuff which are being tapped into are not being done with a court order. That's an essential requirement when you do any kind of stuff, and that is... The thing is, whenever you get a court order, like you're spying on, say, XYZ terrorists, then they come to know that there is people are spying on them. No, not necessarily, because these court orders do not necessarily have to be in the public domain so long as there is some sort of mechanism by which these... Okay, one more thing, Neil. Yeah. You're talking about court orders, right? See, that's not how it works, right? If you start taking court orders, you'll miss out on several instances. You'll just go into a particular set of instances out of a large set of instances. What you want to do, you want to cover the entire spectrum. And it is not practically possible if you take a court order for every situation. Yeah, we understand that, but then to have like a global monitoring system which monitors billions of people's phone records... the problem? What is the problem? Yeah, the problem again is simply this, that any one government has too much of data which it can use to coerce and blackmail various people. The reason why this does not come out is because mass surveillance itself is a covert operation. Mass surveillance is not generally in the public domain. We get to know about these stuff when people like Edward Snowden or the whistleblowers come out with, which is very, very rare because they are under the Neil, Official Secrets Act of various governments. Suppose the NSA continues to monitor like the internet traffic of each and every person in the world. What is there to lose? Like, you're just talking about power, but what will we lose? Yeah, so you lose your privacy. At least I won't die in a bomb blast. Yeah, but the lack or the reduction. See, the point is what this. do you understand by privacy? Yeah, so here's the thing, right? There's a difference between paranoia and adequate security measures. You can tell me that, alright, fine, India faces bombings. Does that mean we close down every mall because there's a threat to malls because of bombing? Does that mean we close down every malls? Does that mean we employ police round the clock? There is a distinction. There's a balancing act which you do between the rights and the protection of the people, right? And the governments have to do this balancing act. Yeah, so the balancing act works where you decide to a certain extent where people as a group in general in a community, in general in a country decide that fine, we are going to let certain acts get passed, which is why after 2001 the bombing Patriot Act got passed, which is a very, very strict act which completely flouts all of your rights to various rights, your Miranda rights, if you're charged with terrorist act, if you're charged with acts of terrorism. So people choose to forego their right to counsel, choose to forego their Miranda rights because they accept that terrorism is a big issue and therefore people can be arrested if it's a terrorist charge and not have legal counsel and not get that one phone call which is required. Such acts exist in India also. The AFSPA is also in contention, which is a different debate, but it is still in contention. There is this exchange. But what people have a problem with is the wide-scale surveillance of people in general, people who have absolutely no connection to terrorist activities whatsoever. What's the problem? People who are against mass surveillance, they keep on using the single word called privacy. No one's looking at your personal information. Yeah, that is something which you do not know. It's all stored in a database. No one can look at so much data, dude. There's so much terabytes, petabytes, they cannot zettabytes look of data. into that data, so why to collect it? That's what I'm saying. It's all stored in a database. We apply various computer algorithms, and then people look at the suspicious data elements. I have one conversation over here, which was by Benny. He was NSA agent, so he talked to Daily Caller, and the conversation goes something like this. Daily Caller: there has been some talk about the authorities having recording a phone call Tamilaran, some Russian person, had with his wife. That would be something before the bombing. It is talking about some Russian bombing in USA or something. And Benny says before the bombing, yes. Daily Caller: then how would they have that audio? Benny says because the NSA recorded it. Then Daily Caller says, but apparently the Russians tipped off the FBI, which then did a cursory interview and then cleared him. So how were they recording him? Benny: because the Russians gave a warning for him as a target. Once you're on the list, they start recording everything, and that's what I'm saying. So Daily Caller then says, so why didn't they prevent the bombing? Benny says, once you've recorded something, that doesn't mean that has been transcribed. It depends on what they transcribe and what they do with the transcription. Daily Caller: then it seems logical to ask, what do we need all this data collection for when there is not following up obvious leads, such as intelligence agencies calling and saying you need to be aware of this particular terrorist? Then Benny says it's sensible to ask, but exactly what they are doing, they are making themselves dysfunctional by collecting all this data. They've got so much collection capability, but they cannot do anything. Okay, let me respond to this. You actually just supported mass surveillance in the sense that they had data to stop a bombing,
right? But What you each just and talked about was that you were saying that we had too much data, right? So if we have too much data, that means the thing is that we have so much data and we're preventing terrorist acts using that data. How was it prevented? See, every time a terrorist act is prevented, the public doesn't get to know, right? Every time an operation fails, you get to know. So you have no idea how many terrorist attacks have been prevented by the use of mass surveillance. Exchange of ideas. By accessing the data which we talk daily, as in on Facebook or whatever. So do you think that it can prevent terrorism? In the big picture, yes. But all these informations contain only 0.4 or even less than that % of the internet data. Or what they talk in is kind of known as the undernet, which has been mentioned in various books by security agencies. So what is your view on that? So shouldn't they try to focus on that undernet, not on the internet, which consists of most of the internet? See, enemies of the state, not all of them will be, conversing on the internet, right? Yeah, but mostly if I'm going to bomb someplace, I'm not going to talk it on Facebook. Yes, they do. You can find some dedicated terrorist websites on the internet. Yeah, so it's not Facebook, you mean to say? No, it's not Facebook. And would that be encrypted and stored as encrypted in a very... Saying is that there are some terrorist websites on the internet itself. And can you search it on Google? Yes, you can find them. See, understand this. Just because there is no information about wrongdoing doesn't mean wrongdoing in and of itself doesn't exist. Understand this. During World War II, no one had any idea that Jews were being killed in mass numbers in Nazi Germany till the time they did not lose the war. For 5 to 6 years, Jews were regularly killed in concentration camps. 6 million Jews got killed and no one in the West had a clue about it till the time they didn't actually go and sort of go into Germany and find and see those camps and then realize the horrors that were committed there. Understand this. Any government which has so much of power can essentially create a media blackout in today's age where absolutely no information about any wrongdoing will come out. And this is especially problematic because in the media, it is not known what kinds of acts are being committed. If you want to understand, you can look at various TV shows which give you a glimpse of what could possibly happen, and I think everyone would agree that it is wrong. When you look at the various movies, when you look at the Will Smith movie, Enemy of the State, and you could see what could happen, right? And we have seen various Western movies made by various Hollywood directors which have shown that how identities can be entirely wiped out and your existence can be completely wiped off the face of the earth. We are against anyone possessing this kind of power over the entire populace. We do not disagree. The government always had the power to wipe out an identity. No, it does not. It always had that Understand power. this. It might have that power, but at some point in past, it is not about power, and this is what democracy is about. Democracy is about how you can use that power, whether you are free to use that power. Irrespective of mass surveillance. Every government, understand this, every government has that power. Let's take the case of India. When one comes to the power, other is definitely completely out of power. It's a complete contrast balance. Yet they do not initiate action which will decimate the other party, because you might possess the power as a government, but there are checks and balances in democracy which prevent you from using that or misusing that power. So the problem with mass surveillance is not only does the government possess the power, which is something we accept that at some point they will, but the fact that because there is a complete media blackout regarding mass surveillance, because there is absolutely no system of checks and balance, they are free to misuse that power. A government in power can misuse it to coerce political opponents, can misuse it to coerce opposition. I'm not saying that they might be of different parties. I'm not telling you that. I'm telling you people are against anyone not only possessing such kind of power, but fundamentally being allowed to misuse that power. You're considering mass surveillance as a threat to our democracy. Yes or no? Yes. Unrestricted, it's uncontrolled, yes. Isn't democracy a system that checks itself? Exactly. And it is not doing this. Suppose a government goes out of hand. We won't know that it's going out of hand. Is that what you're saying? Exactly. And random things will start occurring which will affect... Not things which will affect your life, but things which will affect the lives of people who are intrinsic to the process, and some things which you will not get to know about. So because how do you propose to put a check? I'm just asking for a basic philosophy. Exactly, right. So when someone has to, say, monitor a senator's house in the US, or someone has to monitor a politician, there are various court procedures which he or she has to go through. That is not the problem, because that information is not privy to the public. So the person who's being monitored does not know. If you start going for court permissions for Court means there is a written record that you are putting this person under surveillance for so and so reasons. Here is the thing. You give your reasons. You give what led you to being suspicious of this person. You tell for how long you are going to monitor this person. That's fine. You tell to the level of monitoring. That's not what we were talking about, gathering data. The process
you undergo after gathering data process. Yeah, even data gathering. So how would you know that a person is doing a wrong act without getting data about them? Get that data is fun thing, but how much of data and who all data you want? You and me just differ on the level. I differ on the current level. You say that at certain future level, if the government completely monitors every act. I differ on the level in the sense that I'm not a policy maker, but my view, my opinion is that the government should have a right to analyze all the data that flows into a country and flows out of it, internet traffic, but it does not have a right to monitor people without court orders. Based on this data, if they have a legal basis to monitor a person, they should pursue that person. Otherwise, if they do not, but they have to have, authority over all the data that flows in and out of a country in order to decide whether they should monitor particular persons. That's my view. Because without that, you don't have a holistic picture of what's going on. You have no idea what's going on in certain places which you're not monitoring. You have to monitor them. In today's age, today's insecure world, where a single war can just finish off 2 countries or the whole world for that, you have to take some extreme measures. Fine, I mean, we fundamentally differ on that. I don't think we'll come to a conclusion. So I think, there is nothing left, I think, to stay in that. Now that we've had the debate, and now with that, I would like to end today's episode. I hope you guys had a nice time and you guys can now make up your mind on where you stand on mass surveillance. Thank you for tuning into VIT Community Radio 90.8 FM. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Chennai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவலை கொண்டு வந்திருக்கோம்னா மழை. மழை அப்படின்னா இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் இருக்காதுங்க. ஏன்னா மழைன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலையும் பெய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் ரொம்ப இதமான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா அது மிகையாகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழையை ஒவ்வொரு சின்ன பசங்கள்லேருந்தும் சரி, வயசானவங்கள்லேருந்தும் சரி, எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. அதில் நனையக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நின்று ஒரு சின்ன கப் காஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு அந்த மழையை பார்த்து ரசிக்கிச்சிட்டு அப்படியே முடிஞ்ச ஒரு சின்ன கவிதை எழுதிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இந்த மழையை கண்டோன்னே கொடை பிடிச்சிட்டு அந்த மழைக்கும் நடுவுலையும் நான் வேலைக்கு போவேன் அப்படின்ட்டு போகக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது கொடை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறுபட்ட விதங்களில் மழை நம்ம வாழ்க்கையில் அப்படியே பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இந்த மழை சார்ந்த பல்வேறு தகவலை இன்றைக்கி நாங்கள் அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருக்கோம். அப்படி என்னென்ன தகவல் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தகவல் இருக்குங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த் வந்திருக்கேன். என்னோட வந்திருக்காங்க சுரேஷ் போஸ், நிதிராஜ். மழை இது வானத்தில் நீராக பொழியிற ஒரு விஷயம். ஆனால் நீர் மட்டும்தான் வானத்துலேருந்து பொழியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பல்வேறு விதமான மழைகள் இருக்குது. அது சார்ந்த இன்னும் பல தகவல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் நிகழ்ச்சியில் பல தகவல்கள் கொண்டு வரோம், கேளுங்க. இப்போ மழைன்னு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மழைனா எல்லா இடத்துலையும் பெய்யும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சில இடங்களில் இந்த பாலைவனம் போன்ற இடத்துல மழைன்றது அவ்வளோ பரீட்சை இல்லாத விஷயம். ஆனால் பாலைவனத்துலேயே ரெகுலராக மழை பெஞ்சிட்டு தான் இருக்கான் நம்ம எல்லா சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல ஏன் மழையை உணர முடியலன்னா அந்த இடத்துல இருக்க ஹாட் டெம்பரேச்சர் மழை பொழியறதுக்குள்ளே மண் தொடறதுக்கு முன்னாடியே அது எவாப்ரேட் ஆகி போயிடுன்னு சொல்கிறாங்க. அதனால மழை எல்லா இடத்துலையும் சமமாக தான் பெஞ்சிட்ருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சமமாக தான் பெஞ்சிட்ருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலூரில் கூட நல்ல மழை பெஞ்சுது. ஒரு குளுமையான ஒரு விஷயம். மழை சொன்னோடனே எல்லாருக்கும் ஒரு வெப்பத்துலேருந்து தணிஞ்சு ஒரு குளிர்தன்மை கிடைக்கும். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயந்தான் மழை, இல்லையா? ஆனால் சார், நீங்கள் அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாசனை வரும், மண் வாசனை. மண் வாசனை. நம்ம விஐடி பண்பலையில் கூட மண் வாசனைன்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது உழவு சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கும்போது இந்த மண் வாசனைன்னு சொன்னீங்கல்ல, உடனே நான் அது டெக்னிக்கலாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன்.
அந்த விஷயத்தை வந்து நிறைய பேரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மழை வந்து எப்படி பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 விதங்களில் பெய்யுது. ஒன்று இயற்கையாக பெய்யக்கூடிய அந்த மழை, அந்த உஷ்ண காற்று வந்து மேலே போயிட்டு அந்த கார் மேகத்தில் படும்போது அங்கேருந்து மழையாக பெய்யுறது ஒன்று. இன்னொன்று பாக்டீரியாங்கள்லாம் சேர்ந்து ஒரு மழையை உண்டாக்குங்க. அந்த விதமான மழை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாண்டோனா பல்கலைக்கழகத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவரங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியான்றது விண்ணுக்கு வந்து காற்று மூலமாக போகுதான். அப்படி காற்று மூலமாக அது போகும்போது அந்த பாக்டீரியா வந்து இன்னும் நிறைய பாக்டீரியாவாக மாறி அந்த பாக்டீரியா எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கார் மேகத்தில் படும்போது ஐஸ் கட்டி மழையாக பொழியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மழைகள் நிறைய விஷயங்களில் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, உலகம் முழுக்க பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போது அந்த மண் வாசத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்க. சார் சொன்ன மாதிரி அந்த பாக்டீரியா அந்த செடிங்களில் இருக்கிற அந்த சில என்சைம்ஸில் அந்த மழை கலந்த உடனே வந்து அது வந்து எவாப்ரேட் ஆகி அதுதான் மண் வாசமாக வருது. ஆனால் மழையை வந்து மண்ணில் பெஞ்சு அதுதான் மண் வாசம் வருதுன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த செடிகளோட பாக்டீரியாவோட சேர்ந்து இந்த மழையை சேரும்போது தான் வந்து அந்த மண் வாசம் வருதான். ஸோ இப்போ இந்த மண் வாசனை வருது அப்படின்னுட்டு சொல்லிடுறோம். ஆனால் இந்த மண் வாசனை வந்து இந்த பாக்டீரியாவோடைய இறப்புனால தான் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி அறிவு மயர் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், 83 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே ஒரு வெப்பநிலை மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாங்க உயிர் வாழ முடியாதான். ஸோ அதனால் 83 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை போகாமல் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இந்த பாக்டீரியாவால் உயிர் வாழ முடியும். இன்றைக்கான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா உலகத்தில் பல்வேறு இடங்களில் 83 டிகிரிக்கு மேலே இந்த வெப்பநிலை இருக்கிறதுனால இந்த பாக்டீரியாக்கள் அதிகமாக அழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியாக்கள் இறந்துடுச்சுன்னா இயற்கையான மழை வந்து பொழியறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால செயற்கை முறையில் இந்த பாக்டீரியாக்களை உருவாக்குறதுக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் ஐஸ் கட்டி மழை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்திருக்கும். என்ன நிதி சார்? ஆலங்கட்டி மழை. அதே தாங்க. நம்ம ஐஸ் கட்டி மழைன்ட்டு சும்மா பொதுவாக சொல்லிடுறோம். ஆலங்கட்டி மழை அப்படின்னுட்டு நம்ம சங்க காலத்திலேயே இதுக்கான குறிப்புகள்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம். ஆலங்கட்டி மழை அப்படின்னா என்னென்னா பெரிய பெரிய ஐஸ் கட்டியாக வந்து விழுறது தான் ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக மலை பிரதேசங்களில் இது நிறையா நடக்கும். நம்ம வேலூரில் கூட ஒரு சில நேரங்களில் ஆலங்கட்டி மழை பெய்யறதை நம்ம பார்த்துருக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா போஸ்? கண்டிப்பாக பார்த்துருக்கேன், விளையாடியும் இருக்கேன். சரி, ஓகே. வேறு என்ன தகவல்கள் இருக்குது? இப்போது பூமியில் மட்டும்தான் மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பூமியில் மட்டும் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் பூமியில் மட்டும் தான் மழை இருக்குமா அப்படின்ற சில விஷயம் இருக்குது. ஆனால் எல்லா கிரகத்துலேயும் மழை பொழிதான். அது எப்படி நாங்கள் நீராக பொழியாமல் சில ஆசிட்ஸ், அந்த சல்ஃபூரிக் ஆசிட், மீத்தேன், நியான், அயனாக கூட மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஆமாம், மழை நம்ம வந்து மழை பற்றி பேசுகிறோம். மழையோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா மரங்கள். எப்பயுமே வந்து மழை பெய்கிற இடத்துல ஒரு குளுமையான தன்மை, பச்சை பசையில் இருக்கும். அந்த பச்சை பசையில் நம்மளுக்கு கிடைக்கணும்னா மரம் நடணும். ஸோ அதனால் வந்து இயற்கையான சூழல் இருக்கும்போது எப்பயுமே கரெக்டாக இப்போ பருவமழைன்னு சொல்லுவாங்க, அது காலத்துக்கு ஏற்ற மழை அந்த டைமில் பெஞ்சுதுன்னா வந்து அது நம்ம இதுக்கு தனியாக ஒரு வார்த்தையே இருக்குது தமிழில், ஆழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழி அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழில் வந்து மழை துளிக்கு தனியாக ஒரு வார்த்தை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நடுவில் விடவே இல்லை அந்த மழை அப்படின்னா அதுக்கு வந்து சோனை அப்படின்னு சொல்கிறாங்க. சோனை மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்பயுமே அது வந்து நிற்காமல் அப்படியே சொனங்கி பேஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் சோனைன்றாங்க. சும்மா சின்னதாக அப்படி லைட்டாக தூரிட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூரிட்டு போயிடுச்சுன்னோம்ல, அது தூறல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மலையிலேருந்து, அதாவது ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையிலேருந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு பேர் சாரல் அப்படின்னுட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அப்படியே அடமழையாக பெய்யும், அதுக்கு வந்து அடைமழை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெளியிலேயே நம்மளால் போக முடியாது, அந்தளவுக்கு மொத்தமாக அப்படியே அன்றைக்கி பூரா பெஞ்சிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிக்கிட்டே இருக்கும், திடீர்னு அதிகமாக பெய்யும், திடீர்னு கம்மியாக பெய்யும். இது வந்து அடைமழை அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய அளவில் துளிகள் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா கனமழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா மாரி அப்படின்னுட்டு, மாரி அப்படி இல்லைன்னா காரியம் அப்படின்னுட்டு ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த மழை பார்த்திங்கன்னா மாதம் மும்மாரி பொழியறதுக்கான அந்த மழை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு சில வார்த்தைகள் இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் அந்த தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று இருக்குது. இப்போது வரப்போகுது என்ன பண்ணுன்னா நம்ம கேரளாவில் தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மழை. அங்கே கேரளாவில் மழை பெஞ்சுன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து சாரல் மழையாக பொழியுமா, அந்த இடத்துல வந்து அதான் ஹைட்டில் பொழியுமா இது வரும்.
இந்த மாதிரி தென்மேற்கு பருவமழை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமான விளைச்சலை கொடுக்குற ஒரு விஷயம். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க மழை பெய்யுறது வந்து கேரளாவில். இப்போது நம்மளுக்கு எப்படி இங்கே சம்மர் வெக்கேஷனோ அதே மாதிரி கேரளாவில் வந்து வின்டர் வெக்கேஷன் தான் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து மழை வந்து அதிகமாக பெய்யறதுனால ஸ்கூலுக்கு வந்து அந்த டைமில் தான் விடுமுறை விடுவாங்க. நம்ம இங்கே எப்படி வந்து நம்மளுக்கு வெயில் அதிகமாக இருக்கோ அதனால் வந்து சம்மர் வெக்கேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அங்கே வந்து மழைக்கான விஷயத்தை அதிகப்படுத்துவாங்க. ஸோ மழையை பற்றி இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தகவல்கள் அப்படியே வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 2-3 நிமிடங்களில் நாங்கள் திரும்ப வந்து இந்த மாதிரி பல தகவலை தரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது விஐடி பண்பலை 90.8 இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். இன்றைக்கி மழை பற்றிய பல தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். நான் உங்கள் அன்பு தோழன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வந்து சந்திக்கிறேன். விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். சிறு துளி பெருவெள்ளமாய் சிதறித் தொடங்கின தூறல்கள் வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. வெள்ளிச் சிதறல்களாய் விண்ணில் மின்னின. உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தன இடிமுழக்கம். உலக உருண்டையை இரண்டாய் உடைத்திட ஓங்கி ஒலித்தது இடிமுழக்கம். முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. அச்சம்மா பாட்டியின் காது குண்டலம் தாண்டி முழக்கங்கள் 4 ஊர்கள் தாண்டி விழுந்தன. சிறு குழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். சிறுகுழந்தை சினுங்கல்கள் சிவந்து சாய்ந்தன. வீரிட்டழும் விம்மல் சத்தங்களோடும் அரவணைத்து நிலைக்கும் தாயவள் சந்தங்களோடும். ஆம், மழை, பெருமழை, மாபெரும் மழை, கார்கால மழை தொடங்கிற்று மாற்றங்களோடு. காய்ந்து கிடக்கும் தார் சாலைகளுக்கு கருப்பு சாயம் பூசி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. சாயக்கலவையில் இன்னும் காரமேற்றி தொடங்கிற்று கார்கால மழை மாற்றங்களோடு. கருமேகமாய் தரையில் தவழும் மாற்றங்களோடு தொடங்கிற்று கார்கால மழை. சிறு தெரு நுழையும் மழை பரபரப்பாய் புரட்டி போட்டது சேரும் சகதியுமாய். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். சின்னஞ்சிறு சிறார் கூட்ட சிரிப்பொலியில் கலந்தது பெருமழை வீழும் சத்தம். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாதம் மும்மாறி பொழியென மன்னன் கேட்க நித்தம் சேர்மாறி வழியென பெருமழை தெருநுழைய. சிறார் கூட்டம் சிட்டன குதித்தன சிதறும் வெள்ளி மழையில். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். மாற்றங்கள் கொணரும் மழையில் மடிந்தே போகும் வயல்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். தோட்டங்கள் அழியும் நிலையில் இடந்தேடி பறக்கும் குயில்கள். மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மழை நேர பள்ளிகள் அரவமின்றி உறங்கின வீட்டில் உறங்கும் மாணவர்கள் இன்றி. மாறி வந்தால் மாறி நிற்கும் ஒரு கூட்டம். மாறியின்றி மாறாமல் நிற்கும் ஒரு கூட்டம். மாறி வேண்டி விசித்திர மனமுடிக்கும் ஒரு கூட்டம். மாறி வந்தும் தேக்காமல் தொலைக்கும் முழு கூட்டம். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும் மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். மாறி பெய்து மனம் சிதைக்கும் காலங்களும் மாறாமல் பெய்து மனதில் இன்பம் விதைக்கும் காலங்களும். வள்ளுவன் வாய்மொழியில் நன்றிகள் விதைக்க துப்பார்க்கு தூவின தூறல்கள். இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. துப்பார்க்கு தூவின தூறல்கள் இன்று துப்புரவு தூறல்களாய் மாற்றங்கள் கொண்டனவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. வள்ளுவனின் வான் இன்று வீணென்றானதுவே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. ஆக்கமும் வானே அழிவின் ஊக்கமும் வானே. மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க
பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க, மழைக்கண் திறக்க உழவன் கால் நனைக்க, பெருவெள்ள மக்கள் உள்ளம் நிறையாமல் உழைக்க, சிறுநகர வீதிகளில் உருண்டு ஒழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. சிறுநகர வீதிகளில் உருண்டொழிந்து போகின்றது நீண்ட நெடுங்காலங்களாய் வாழ்வழித்த வள்ளல் மழை. இன்று வாழ்விழந்த அல்லல் நிலை. கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம், மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? கைகூப்பி வணக்கம் சொல்வது அறம், மழைக்கு குடை காட்டி வெளி செல்வது என்ன நிறம்? நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம், மழையில் மீண்டும் பிறப்போம். நிறமின்றி நம் உயிர்க்கு உரம் தரும் மழையில் கை நனைத்து கால் நனைத்து காதலென நினைத்து நடப்போம், மழையில் மீண்டும் பிறப்போம். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். நேயர்கள் இணைந்திருப்பது விஐடி பண்பலை 90.8 அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மழை சார்ந்த பல்வேறு தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி மழை பற்றி ஒரு சின்ன கவிதை கேட்டோம். கேபி ஆனது நான் தான் அந்த கவிதையை எழுதினேன், படித்தேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சுரேஷ் போஸ் நம்ம கூட இருக்கார், அதே நேரத்தில் நித்யராஜ் சாரும் இருக்கார். எல்லாருமே இப்போ மழையை பற்றி பல்வேறு விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மழை அப்படின்னு சொன்னோம்னாலே மழை காலத்தில் தான் மழையை நம்மளால் பார்க்க முடியுது. கோடை காலத்தில், கோடைக்கு பருவ காலத்தில் அந்த நேரத்தில் மட்டும் ஒரு 15 நாள் மழை பெய்யுது. இதை தாண்டி செயற்கையாக நம்மளாலேயே அந்த மழையை உருவாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா முடியும். ஏன் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கருமேகங்கள் சூழ்ந்துருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும், ஆனால் மழையே பெய்யாது. அப்படி வந்து ரொம்ப வறட்சியான ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த செயற்கை மழையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அப்படி அந்த மழையை உருவாக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ஒரு பெரிய ரகசியமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை செய்யறதுக்கான ஒரு சில தேவைகள் மட்டும் நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு சின்ன விமானம் வேணும். அந்த விமானத்தில் நம்ம வந்து வெள்ளி அயோடைடுகளை கொண்டு போகணும். அதை கொண்டு போயிட்டு அந்த கருத்து இருக்கக்கூடிய அந்த மேகத்துக்கு மேலே பறக்கும் போது அதை வந்து அப்படி தூவி விடணும். தூவி விட்டோம்னா அந்த மழை மேகம் வந்து மழையாக பொழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விதத்துலையும் இந்த மழையை வந்து உண்டாக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன மிசைல் மாதிரியான சின்ன ஒரு ஏவுகணை மாதிரி வச்சுக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சில்வர் அயோடைடை வச்சுக்கிட்டு ஒரு 2-3 இது அப்படியே அந்த மழை மேகம் எங்கெல்லாம் குவிஞ்சிருக்கோ அந்த இடத்துல அப்படி ஏவணும் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு செயற்கை மழையாக பொழியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி 2-3 விதங்களில் இந்த செயற்கை மழையை உண்டாக்கலாம். இது வந்து மழை மேகத்தை குளிர செய்தல் அப்படின்ற ஒரு முறையில் வந்து இந்த செயற்கை மழையை உண்டாக்குறோம். இன்னும் 2 விதங்களில் செயற்கை மழையை உண்டாக்க முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று அழுத்தத்தை உருவாக்குறது. நம்மளே செயற்கையாக அந்த காற்று அழுத்தத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கி அந்த ஒரு மழையை பெய்ய வைக்கிறது. அது இல்லாமல் மழை மேகங்களை அதிகரித்தல், அதெல்லாம் நம்ம ரொம்ப இயற்கை வழியிலேயே தான் செஞ்சாகணும். நம்ம நிறைய மரங்கள் நடணும், நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம்னா மழை நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமான தூய நீரை கொடுக்கும். அதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணலாம், அதை வச்சு நம்ம நல்லபடியாக குடிக்கலாம், வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாம். இது மாதிரி இன்னும் பல தகவல் நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது மழை மேகங்கள் இருந்தால் தான் மழை பொழிய வைக்க முடியும் அப்படின்ட்டு சார் சொன்னார். இப்போது ரீசெண்டாக 21st செஞ்சுரியில் வந்து நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா ஐஸ் க்யூப்ஸு நம்ம ஹைட்டில் கொண்டு போயிட்டு, இப்போ மழையே பொழியாத பல இடங்கள்லாம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம மழையை கொண்டு வரணும், இல்லை மழை மேகங்கள்லாம் அந்த இடத்துல இல்லைனா கூட கொண்டு வரலாம் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸை நம்ம அங்கே கொண்டு போயிட்டு அது பெரிய லெவலில் அது ரொம்ப சின்ன பீஸாக தான் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு அது கார்பன் டை ஆக்சைடை அது வந்து அதில் அந்த ஹீட் ஆகி அது வந்து மண்ணுக்கு வரும்போது மழையாக தான் வரும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து மழை மேகங்களே இல்லாமல் மழை எப்படி உருவாக்கலான்றதுக்கு இது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செயற்கைத்தனம் வந்தாலும் வந்து இயற்கைக்கு நிகரான மழை வந்து அதில் கிடைக்கிற மழையே தனி தான். நம்ம எவ்வளோ தான் வந்து செயற்கையாக உருவாக்கினாலும் வந்து அதனுடைய முழு வீச்சில் வந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய பலன் கிடைக்க போகிறதில்ல. ஸோ மரங்கள் வளர்த்தால் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு மழை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு 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 ஊர் இருக்குது, சிரப்புஞ்சி. எல்லாருமே சொல்கிற விஷயம் தாங்க சிரப்புஞ்சி. இப்போது சிரப்புஞ்சியில் அதிகமான மழை பெய்யுது அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. சிவப்பு கலரில் மழை எங்கே பெஞ்சிருக்குன்னு தெரியுமா? கேரளாவில்
எப்போ பெஞ்சிச்சின்னு தெரியுமா? 2001 கொல்லத்தில் கேரளாவில் பெஞ்சிச்சு. இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி பெஞ்சிருக்கு. அதாவது நம்ம இலங்கையில் பார்த்தீங்கன்னா மொனராக்கலை அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் 2012ஆம் ஆண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக தேவையான அளவு தேக்கடை அதிகம் சேகரிக்கிறதுக்கான ஒரு சில முறைகளையும் நம்ம வீணாக்காமல் நிலத்தடி நீராக மாற்றுறதுக்கு உண்டான அனைத்து வகைகளையும் செய்வோம். அது கடலில் கலக்கிறதுக்கு உண்டான அனைத்து வகைகளையும் செய்வோம். அப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய கடல் வளமும் பெருகும், நில வளமும் பெருகும், நிலத்தடி நீர் வளமும் பெருகும் அப்படின்ற ஒரு சிறந்த கருத்தோட இன்னைக்கு அறிவுமாயிரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.